So hi, hello and வணக்கம் பசங்களா. So welcome to Physics Wala Tamil Nadu 8, 9 and 10 channel. And நான் தான் உங்களோட ஐஸ்வர்யா மேம். So எல்லாருக்குமே வந்து ஒரு குட் ஈவினிங் இல்ல குட் ஆஃப்டர்நூன் இல்ல குட் மார்னிங். ஸோ நீங்க எந்த டைம்ல பாக்குறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி மை விஷஸ். ஸோ எஸ் பசங்களா, நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்? நம்ம கிளாஸ் 9 பசங்க நம்ம வீரன் பேட்ச்ல இன்னைக்கு நம்ம ஒரு இம்பார்ட்டன்டான சாப்டர் தான் ஒன் ஷார்ட் செஷன்ல பார்க்க போறோம். ஆல்ரெடி நம்ம மற்ற சாப்டர்ஸ்லாம் ஒன் ஷார்ட் செஷன்ல நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணிட்டேன். ஸோ நீங்க அதெல்லாம் இன்னும் பார்க்காம இருந்தீங்கன்னா கண்டிப்பா அந்த வீடியோஸ்லாம் பார்த்துட்டு வாங்க. பிகாஸ் இதெல்லாம் தான் உனக்கு வந்து எக்ஸாம்ல ஹெல்ப்ஃபுல்லா இருக்க போகுது. ஏன்னா ஒரே ஒன் ஷார்ட் வீடியோல நான் மொத்த லெசனையுமே இன்க்ளூடிங் த புக் பேக் கொஸ்டின்ஸ் நான் உங்களுக்கு கவர் பண்றேன். ஸோ இந்த ஒரு வீடியோ பார்த்தாவே போதும், நீ எதையுமே ரெஃபர் பண்ணவே தேவையில்லை. எல்லா கான்செப்ட்ஸும் உனக்கு கிறிஸ்டல் கிளியரா ஆயிடும். ஓகே, ஸோ பசங்களா, நீங்க எந்த விதமான டவுட்டும் என்கிட்ட கேட்கலாம். எந்த ஒரு ஆட்சேபனையும் இல்லை. நீங்க கமெண்ட் செக்ஷன்ல என்ன டவுட் இருக்குன்னு கேட்டா நான் உங்களுக்கு ஆன்சர் பண்ணுவேன். ஐ ஹோப் ஸோ எல்லா கான்செப்டும் உனக்கு கிறிஸ்டல் கிளியரா இருக்கும். ஸோ நம்ம செஷனுக்குள்ள போயிடலாம். ஸோ இன்னைக்கு நம்ம கிளாஸ் 9 சாப்டர்ல என்ன சாப்டர் பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம மேக்னெட்டிசம் அண்ட் எலக்ட்ரோமேக்னெட்டிசம் தான் இந்த செஷன்ல நம்ம பார்க்க போறோம். ஸோ இதுக்கு முன்னாடி மற்ற சாப்டர்ஸ்லாம் நீங்க பார்க்காம இருந்தீங்கன்னா கண்டிப்பா அந்த வீடியோஸ்லாம் போய் செக் அவுட் பண்ணிட்டு வந்துருங்க. ஸோ அதுக்கு முன்னாடி மேம் நம்மளுக்கு செஷன் அப்டேட்ஸ்லாம் நான் எனக்கு எப்படி தெரிய வரும் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, பசங்களா யூ கேன் ஜாயின் அவர் டெலிகிராம் சேனல், யூ கேன் ஜாயின் அவர் இன்ஸ்டாகிராம் சேனல் அண்ட் யூ கேன் ஜாயின் அவர் வாட்ஸ்அப் சேனல். ஸோ இதுல வந்து உங்களுக்கு எக்ஸாமுக்கு தேவையான எல்லா பிடிஎஃப்பும் அண்ட் நம்ம சேனல்ல உனக்கு என்னென்ன வீடியோஸ் வரப்போகுது, லைவ் வரப்போகுது, இதுக்கான எல்லா அப்டேட்ஸும் உனக்கு நம்மளோட வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் சேனல்ல வந்துடும். அண்ட் ஈவன் பசங்களா, நீ சும்மா ரீல்ஸ் ஸ்க்ரோல் பண்றதுக்கு அட்லீஸ்ட் நம்மளோட இன்ஸ்டாகிராம் ஹேண்டிலுக்கு நீங்க வந்து ஜாயின் பண்ணீங்கன்னா அட்லீஸ்ட் நீ வந்து knowledgeable something you can gain. Okay, so நீங்க இன்னும் நம்ம இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ணிக்கணும் பண்ணலனா நம்ம QR கோட் வச்சு நீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் பசங்களா, எல்லா அப்டேட்ஸும் உனக்கு அதுல வந்துடும். அண்ட் பிசிக்ஸ் வாலா ஆப்ல நீங்க நம்ம வீரன் பேட்ச்ல என்ரோல் பண்ணிக்கோங்க. இட்ஸ் கம்ப்ளீட்லி ஃபார் ஃப்ரீடா பசங்களா. எந்த ஒரு காசும் கிடையாது. நீ நம்மளோட வீடியோஸை யூடியூபை தவிர்த்து நான் வந்து எந்த ஒரு டிஸ்ட்ராக்ஷனும் இல்லாமல் படிக்கணும் மேம், நான் வந்து கொஞ்சம் ஃபோக்கஸ்டாக படிக்கணும், நான் வந்து என்ன பண்ணுறது, எனக்கு ஆட்லாம் வரக்கூடாது அப்படின்னு நீ நினச்சேன்னா நம்மளோட வீரன் பேட்ச் பிசிக்ஸ் வாலா ஆப்ல நீங்க என்ரோல் பண்ணிக்கோங்க. யூ கேன் சி ஆல் வீடியோஸ். பிசிக்ஸா இருந்தாலும் சரி, கெமிஸ்ட்ரியா இருந்தாலும் சரி, மேக்ஸா இருந்தாலும் சரி, பயோவா இருந்தாலும் சரி, இங்கிலீஷா இருந்தாலும் சரி, எல்லாமே நம்மளோட வீரன் பேட்ச்ல உனக்கு பிசிக்ஸ் வாலா ஆப்ல அவைலபிளா இருக்கு. அண்ட் நம்ம செஷனோட பிடிஎஃப்பும் உனக்கு பிசிக்ஸ் வாலா ஆப்ல மட்டும்தான் கிடைக்கும், வேற எங்கேயுமே கிடைக்காது. ஓகே, ஸோ என்னோட ஹேண்ட் ரிட்டன் பிடிஎஃப் இந்த செஷன்ல எடுக்கிற பிடிஎஃப் உனக்கு வேணும்னா கண்டிப்பா நம்ம பிசிக்ஸ் வாலா ஆப் வீரன் பேட்ச்ல என்ரோல் பண்ணிட்டு நம்ம செஷன் பிடிஎஃப் நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகே, சோ இதே எனர்ஜியோட நம்ம செஷனுக்குள்ள போயிடலாமா? சோ இன்னைக்கு சாப்டர்ல நம்ம என்ன படிக்க போறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, we are going to cover a lot of concepts தான் பசங்களா. என்னென்ன படிக்க போறோம்? நம்ம சின்ன வயசுல என்ன இப்போ கூட மேக்னெட்லாம் வச்சு விளையாடுறதுக்கு எல்லாருக்கும் அவ்வளோ சந்தோஷமா இருக்கும். ஈவன் பேக்ல அந்த குட்டி குட்டி மேக்னெட்ஸ், அப்புறம் பர்ஸ்ல இருக்கிற மேக்னெட், ஹேண்ட் பேக்ல இருக்கிற மேக்னெட், வேற எங்க மேக்னெட் இருக்கும், ஃப்ரிட்ஜ்ல நம்ம மேக்னெட் ஒட்டி வச்சுப்போம். இந்த மேக்னெட்ஸ்லாம் பார்த்தா நம்மளுக்கு வந்து ஒரு கியூரியாசிட்டி இருக்கும்ல, வி லைக் மேக்னெட்ஸ். நான் சின்ன வயசுல இருக்கிறப்ப எங்க அண்ணா, எங்களோட கசின்ஸ்லாம் நாங்க விளையாடுறப்ப அந்த மேக்னெட்டை வச்சு நாங்களே என்ன பண்ணுவோம், மண்ணில் இருக்கிற அந்த இரும்பு தூள் இதெல்லாம் வந்து நாங்க செப்பரேட் பண்ணுவோம். அதுவே ஒரு பெரிய மேஜிக்னு எங்களெல்லாம் வந்து அப்ப ஏமாத்தினாங்க. பட் ஒன்லி தென் லேட்டர் தான் எங்களுக்கு ரியலைஸ் ஆச்சு அதெல்லாம் மேக்னெட்னு சொல்லிட்டு. ஸோ மேக்னெட்ஸ்னாவே நம்ம சின்ன பசங்களுக்கு ரொம்ப கியூரியஸா இருக்கும், செம்மையா ஒர்க் ஆகுதுல அந்த மாதிரி சொல்லிட்டு. ஸோ இந்த சாப்டர்ல நம்ம மேக்னெட்ஸ் பத்தி தான் நம்ம படிக்க போறோம். மேக்னெட்ஸ்ன்றது நம்மளுக்கு குட்டியா சின்ன சின்ன மேக்னெட் தான் தெரியும், பட் அதுக்கு பின்னாடி நிறைய சயின்ஸ் இருக்கு. அண்ட் அதை வச்சு நம்ம நிறைய இடத்துல யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இதெல்லாம் பத்தி தான் நம்ம இந்த செஷன்ல பார்க்க போறோம். ஸோ கண்டிப்பா நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா வந்திருக்கீங்கன்னா கண்டிப்பா நம்ம சேனலை எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்க. அண்ட் நம்ம செஷனுக்கு இன்னும் லைக் போடலன்னா கண்டிப்பா நம்ம செஷனுக்கு லைக் போட்டுடுங்க. ஸோ இந்த சாப்டர்ல நம்ம என்னென்ன டாபிக்ஸ்லாம் கவர் பண்ண போறோம் பசங்களா? மேக்னெட்டிக் ஃபீல்ட்னா என்ன, மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸ்னா என்ன, magnetic effect of current, force on a current carrying conductor, force on a parallel current carrying conductor, electric motor, electromagnetic induction generator, transformer, applications of electromagnets. என்ன மேம் சொல்றீங்க, இந்த டாபிக்ஸ்லாம் ஏதோ வந்து பிரெஞ்சு கிரீக் மாதிரி இருக்கு, ஒன்றும் மண்டையில ஏற மாட்டேங்குது அப்படின்னு நினைச்சீங்கன்னா நோ வரிஸ். இது எல்லாமே சிம்பிளான டாபிக் தான், உனக்கு பேர் டிஃப்ரெண்டா இருக்கே தவிர எல்லாமே சிம்பிளான கான்செப்ட் தான், நம்ம ஈஸியா படிச்சு முடிச்சிடலாம். ஓகே, ஸோ இன்னைக்கு நம்ம இந்த
கான்செப்ட்ஸ் தான் நம்ம கவர் பண்ண போறோம். ஓகே, சோ ஒரு குட்டி இன்ட்ரோடக்ஷனோட நம்ம சாப்டருக்குள்ள போயிடலாமா? ஹேவ் யூ எவர் பிளேட் வித் மேக்னெட்ஸ்? எஸ், அப்சல்யூட்லி. சின்ன வயசுலயும் சரி இப்பயுமே சரி என்னோட ஹேண்ட்பேக்ல மேக்னெட்டிக் ஜிப் தான் இருக்கு. ஸோ அப்பயுமே எனக்கு வந்து அது க்ளோஸ் பண்றப்போ ஓப்பன் பண்றப்போ ஐ ஃபீல் சம்வாட் ஹாப்பி இல்லையா? ஸோ நார்மலா ஜிப் ஓப்பன் பண்றது வேற, பட் இந்த மாதிரி மேக்னெட்டிக் ஓப்பனர், மேக்னெட் லைக் ஃப்ரிட்ஜ் மேக்னெட், அப்புறம் இதெல்லாம் வந்து கொஞ்சம் நம்மளுக்கு வந்து கியூரியஸா இருக்கிற சம்திங்ஸ். ஸோ வி பிளே வித் மேக்னெட்ஸ். நானே வந்து விளையாடுறேன்னா சின்ன பசங்க நீங்க வந்து ரொம்ப கியூரியஸா இருப்பீங்க. ஸோ வி லைக் மேக்னெட்ஸ். ஸோ வி பிளே வித் மேக்னெட்ஸ். டு யூ வண்டர் வை இட் அட்ராக்ட்ஸ் அயன்? ஸோ மேக்னெட்னா என்ன? மேக்னெட்னா என்னடா பசங்களா? மேக்னெட்னா இரும்பை வந்து அட்ராக்ட் பண்ணும் இல்லையா? ஸோ ஒரு மேக்னெட்னா அது வந்து இரும்பு அட்ராக்ட் பண்ணும் தெரியும். ஸோ உங்களுக்கு நான் மேக்னெட் வந்து நல்ல கிளாஸ் நடுவில் நான் எடுத்துட்டு வரேன். ஓகே, ஸோ மேக்னெட் என்ன பண்ணும்? இரும்பை வந்து அட்ராக்ட் பண்ணும். வேற ஏதாவது மெட்டல் அட்ராக்ட் பண்ணுமா? கிடையாது. ஸோ அதுவும் ஏன் யோசிங்க. ஓகே, ஸோ மேக்னெட் வந்து இரும்பை வந்து அட்ராக்ட் பண்ணும். நல்லா மணல்லாம் போட்டு வச்சுட்டேன், மணலா இருக்கு, மண்ணா இருக்கு. அந்த மண்ணில் நீ என்ன பண்ற? மேக்னெட் எடுத்துட்டு போய் இப்படி 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 அந்த மண்ணை சொரன்றனா மண்ணெல்லாம் ஒட்டாது. என்ன ஒட்டும்? அந்த மண்ணில் இருக்கிற அந்த குட்டி குட்டி அயன் பார்ட்டிகல்ஸ்லாம் இந்த மேக்னெட்ல ஒட்டும். பிகாஸ் மேக்னெட் அட்ராக்ட்ஸ் அயன் அப்படின்னு சொல்றாங்க. Magnets are always attractive objects for the humans இல்லையா? Because these are little curious for us. செம்மையா இருக்குல்ல, அதை வச்சு விளையாடுறதுக்கு நம்மளுக்கு ரொம்ப பிடிக்கும். So they are attractive for us. In fact, famous scientist Einstein has mentioned that he was always attracted by magnets in his childhood. நம்ம மட்டும் இல்லடா பசங்களா, ஈவன் எயின்ஸ்டைன் இருக்காங்க பாத்தீங்களா, அவங்களுமே சின்ன வயசுல வந்து மேக்னெட்ஸ்க்கு கொஞ்சம் அவருக்கு அட்ராக்ஷன் இருந்திருக்கான் அப்படின்னு சொல்றாங்க. In the olden days, magnets were used in the chips. Not only now. So நம்ம மேக்னெட்ஸ் வந்து உனக்கு இங்க மட்டும் யூஸ் பண்ண சும்மா விளையாட்டுக்கு நம்ம யூஸ் பண்றது இல்ல. அந்த காலத்திலேயே மேக்னெட்ஸ் வந்து எங்க யூஸ் பண்றாங்களாம்? கப்பல்ல எல்லாம் யூஸ் பண்றாங்களாம். எதுக்கு மேம் கப்பல்ல யூஸ் பண்றாங்க பசங்களா? மேக்னெட்ஸை வச்சுதான் அந்த காலத்திலேயே ஷிப்ஸ்ல, கப்பல்ல டைரக்ஷனை கண்டுபிடிக்கிறதுக்கு they use magnets. How is it possible மேம்? நீ ஷின்சான்லாம் பாத்தீங்கன்னா தெரியும். ஈவன் ஷின்சானே ஒரு ஷின்சான் மூவிலேயே வந்து அவன் மேக்னெட்டிக் காம்பஸ்லாம் வச்சுட்டு போயிருப்பாங்க. பட் ஆனா அவனுக்கு வந்து அதுல ஒர்க் ஆகாது, அது வேற விஷயம். பட் மேக்னெட்டிக் காம்பஸ்னு நீங்க ஒண்ணு கேள்விப்பட்டிருப்பீங்க, நீங்க நிறைய படத்துலலாம் பார்த்திருப்பீங்க. அந்த காம்பஸ் வந்து உனக்கு என்ன சொல்லும்? உனக்கு டைரக்ஷனை காமிக்கும். எது நார்த் எது சவுத்னு காமிக்கும். ஸோ காம்பஸ் டைரக்ஷனை கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் தான் காம்பஸ். நீ போடுற அந்த மேக்ஸ்ல போடுற காம்பஸ் இல்ல, இது வந்து டைரக்ஷனை கண்டுபிடிக்கிற காம்பஸ். ஓகே, அந்த காம்பஸ்லயே உனக்கு என்ன யூஸ் பண்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளோட மேக்னெட் தான் யூஸ் பண்றாங்க. புரியுதா? So captains of the ships effectively used the magnets to identify the direction of the ship in the sea. So அப்ப கப்பல்ல கேப்டன்ஸ் என்ன பண்ணுவாங்க? எது நார்த், ஏன்னா சுத்தி சுத்தி கடல். இப்ப இங்க வந்து எனக்கு எது நார்த் எது வெஸ்ட் எது ஈஸ்ட்னு சொல்லிட்டு நான் ஏதாச்சும் ஒரு பொசிஷனை ஃபிக்ஸ் பண்ணி இதான் நார்த், இந்த பொருளை ஃபிக்ஸ் பண்ணி இதான் நார்த் இதான் சவுத்னு சொல்லி நான் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஆனா கடல்ல பாரு, நீ நடு கடல்ல நிக்கிறீங்க, சுத்தி உனக்கு கடல் தான், எதுவுமே இல்லை உன் கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும். எது நார்த்து எது சவுத்துன்னு உனக்கு தெரியுமா? எல்லாமே உனக்கு ஒரே மாதிரி தான் இருக்கும். ஸோ ஆட்டோமேட்டிக்கா we get confused. ஸோ அந்த கன்ஃபியூஷனை ஸ்டாப் பண்றதுக்கு தான் we have this compass. ஸோ இந்த மேக்னெட்டிக் காம்பஸ் நம்மளுக்கு என்ன சொல்லும்? இது நார்த் டைரக்ஷன், இது சவுத் டைரக்ஷன். ஈவன் எனக்கு இப்ப ஞாபகம் வருது, உங்களோட போன் இருந்துச்சுன்னா வச்சுக்கோ. ஆனா யூஸ்வலா எப்படி இருக்கும் அந்த மேக்னெட்டிக் காம்பஸ்னா, உங்களோட மொபைல் போன்ல எல்லாக்கிட்டையுமே கூகுள் மேப்ஸ் இருக்குமா? கூகுள் மேப்ஸ் இருக்குமா? அந்த மேப்ஸ்ல நீ எங்கேயாச்சும் சர்ச் பண்ணு. சப்போஸ் ஐ எம் லைக் இப்போ நான் பிசிக்ஸ் வாலா ஆஃபீஸ்னு போடுறேன், டைரக்ஷன்ஸ்னு போடுறேன், அங்கே தான் இருக்கேன். பட் இருந்தாலுமே ஐ எம் புட்டிங் த டைரக்ஷன். ஓகே, ஸோ என்ன போடலாம்? இப்போ பார்த்தனா வேற போடலாம் இருங்க. ஏன்னா நம்ம ஆஃபீஸில் இருந்துக்கிட்டே நம்ம மேப் போடுறோன்னா நம்ம மேப்பே ஏமாத்துறோம். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், நான் வந்து மேப்பில் ஓகே கூகுள் மேப்ஸ்ல சென்னை சென்ட்ரலுக்கு போகணும், இங்கேருந்து தூரம். பட் ஐ எம் புட்டிங் டைரக்ஷன்ஸ். ஓகே, டைரக்ஷன்ஸ் போடுறேன், ஸ்டார்ட் கொடுக்குறேன். ஓகே, ஸ்டார்ட் கொடுத்தோன்னே பேச ஆரம்பிக்குமா இது? ஓகே, ஸோ நீங்க ஓரத்துல பாத்தீங்கன்னா இது வந்து பேச ஆரம்பிச்சிருச்சு. இப்ப பாத்தீங்கன்னா ஓரத்துல you can see one symbol. மேபி உங்களுக்கு தெரியலன்னு நினைக்கிறேன். You can see one symbol here. ஓகே, அது என்ன காமிக்குது? அதுல ரெட் என்ன காமிக்குதுன்னா that is showing the north direction. ஓகே, நான் போனை திருப்ப சப்போஸ் இப்படி திருப்பினேன் அப்படின்னா it will change accordingly.
ஓகே, இட் வில் சேஞ்ச் அக்கார்டிங்லி. ஸோ நீங்க பாத்தீங்கன்னா இங்க நார்த் அது காமிக்குது. மேபி உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல. ஸோ திஸ் இஸ் நத்திங் பட் காம்பஸ். ஓகே, பட் இது வந்து இப்போ மொபைல் ஃபோன் இருக்கு, நான் கூகுள் மேப்ஸ்ல இது நார்த்து சவுத்து நான் கண்டுபிடிச்சிடுறேன். ஆனா எனக்கு நான் இந்த மொபைல் ஃபோனை காட்டுக்கு எடுத்துட்டு போக முடியுமா? கடலுக்கு எடுத்துட்டு போனா எனக்கு சிக்னல் கிடைக்குமா? கிடைக்காது இல்லையா? ஸோ அங்க வந்து மேக்னெட்டிக் காம்பஸ் எனக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். மேக்னெட்டிக் காம்பஸை வச்சு நான் எது நார்த் டைரக்ஷன் சவுத் டைரக்ஷன் நான் கண்டுபிடிப்பேன். ஸோ மேக்னெட்டிக் காம்பஸ் இஸ் யூஸ்ட் இன் ஃபைண்டிங் த டைரக்ஷன். So there are two kinds of magnets. There are two kinds of magnets இருக்கு. ஒன்னு வந்து natural magnet and another one is artificial magnet. ரெண்டு விதமான magnet, ஒன்னு natural magnet, இன்னொன்னு artificial magnet. Natural magnetனா என்ன மேம்? They exist in the nature. இயற்கையாகவே உனக்கு magnetic properties இருக்கிற ஒரு substance நம்ம என்ன சொல்லுவோம்? Natural magnetனு சொல்லுவோம். அப்படியா மேம்? அப்ப இயற்கையிலே நேச்சுரலாவே magnetic property இருக்கிற ஒரு magnet இருக்கா? இருக்கு. அதுதான் நம்ம என்ன சொல்லுவோம்? நேச்சுரல் மேக்னெட்னு சொல்லுவோம். அதை என்ன சொல்லுவோம்? நேச்சுரல் மேக்னெட்னு சொல்லுவோம். ஸோ மேம் நீங்க கதை விடுறீங்க மேம், அப்படிலாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு பார்த்தனா, இல்லடா எக்ஸாம்பிள்ஸும் நான் கொடுத்துருக்கேன். தீஸ் கைண்ட் ஆஃப் மேக்னெட்ஸ் கேன் பி ஃபவுண்ட் இன் ராக்ஸ் அண்ட் சாண்டி டெபாசிட்ஸ் இன் வேரியஸ் பார்ட்ஸ் ஆஃப் த வேர்ல்ட். ஸோ எங்கெங்கெல்லாம் பார்க்கலாம்னு பார்த்தனா, ராக்கி அண்ட் சாண்டி டெபாசிட்ஸ் அப்ப நீ இந்த கல் பாறைகள்லாம் இந்த magnetic property பார்க்கலாம். அதாவது இந்த natural magnets நீ பார்க்கலாம். For example, the strongest natural magnet is lodestone. Okay, so the strongest natural magnet is lodestone magnetite. Okay, so இங்க பாருங்க, இதுதான் அந்த lodestone magnet, natural magnet. ஆட்டோமேட்டிக்காவே நீ இரும்பு பொருள், இரும்பு ஆணியை பக்கத்து வைக்கிறப்ப அது என்ன ஆகுது? தானாவே போய் அட்ராக்ட் ஆகிக்குது. இது வந்து நான் வந்து ஆர்டிஃபிஷியலா சிந்தசைஸ் பண்ணல, இயற்கையாவே இது வந்து இருக்கு நம்மளோட பூமியில. So this is one of the example for natural magnet. அடுத்தது என்ன? The magnetic property in the natural magnet is permanent. So இந்த கல்லுல இந்த லோட்ஸ்டோனே எடுத்துக்கோ, it is a natural magnet and இந்த மேக்னெட்ல அந்த மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டி அப்படின்றது வந்து பெர்மனண்டா இருக்குது. ஓகே, என்னது? மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டி பெர்மனண்டா இருக்கு. அதாவது கொஞ்ச நேரம் கழிச்சோ இல்ல கொஞ்ச நாள் கழிச்சோ அது திரும்ப வந்து அயன் அட்ராக்ட் பண்ணுமா, இரும்பு அட்ராக்ட் பண்ணுமா, இல்ல இரும்பு அட்ராக்ட் பண்ணாதுன்னெலாம் கிடையாது. எவ்வளோ நாள் கழிச்சு போனாலும் அந்த நேச்சுரல் மேக்னெட்ஸ் வந்து இரும்பை வந்து அட்ராக்ட் பண்ணும். ஸோ த மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டி இஸ் பெர்மனன்ட். ஓகே, ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, நேச்சுரல் மேக்னெட்ஸ்ல மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டி இஸ் பெர்மனன்ட் அண்ட் இட் நெவர் கெட்ஸ் டிஸ்ட்ராய்ட். என்னது? It never gets destroyed. So the lodestones were used to make compasses in the olden days. So இந்த natural magnets, இந்த lodestones வச்சு தான் அந்த காலத்துல என்ன பண்ணிருக்காங்க? காம்பஸ் வந்து கிரியேட் பண்ண செய்யறதுக்கு யூஸ் பண்ணிருக்காங்க. டே நான் சொன்னனே காம்பஸ்னு சொன்னனே, மேத்தமேட்டிக்ஸ் ஜியோமெட்ரி பாக்ஸ்ல வர காம்பஸ் யோசிக்காத. காம்பஸ்ன்றது it is used to find the direction. சரிங்களா? ஓகே, so artificial magnetsனா என்ன? What do you mean by artificial magnets? இவ்வளவு நேரம் நம்ம நேச்சுரல் மேக்னெட்ஸ் பார்த்தோம். ஆர்டிஃபிஷியல் மேக்னெட்ஸ்னா என்ன? ஸோ இது வந்து நேச்சர்ல தானாவே கிடைக்காது. நேச்சுரல் மேக்னெட்ஸ் வந்து உனக்கு இயற்கையா தானாவே கிடைக்கும். பட் ஆர்டிஃபிஷியல் மேக்னெட்ஸ் ஆர் நாட் லைக் தட். ஸோ தீஸ் ஆர் மேட் பை அஸ். அஸ்னா யாரு? ஹியூமன் பீயிங்ஸ். நம்ம தான் இந்த மேக்னெட்ஸை வந்து செய்கிறோம், நம்ம தான் சிந்தசைஸ் பண்றோம். ஸோ த மேக்னெட்ஸ் அவைலபிள் இன் த ஷாப்ஸ் ஆர் பேசிக்கலி ஆர்டிஃபிஷியல் மேக்னெட்ஸ். நீ போய் கடையில வாங்குற பர்ஸ்ல இருக்கு, உன்னோட பேக்ல இருக்கு, ஃப்ரிட்ஜ் மேக்னெட் இருக்கு, இது எல்லாமே என்னது? இது எல்லாமே ஆர்டிஃபிஷியல் மேக்னெட். ஓகே, ஸோ இன்னைக்கு கடையில் வாங்குற எல்லா டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் மேக்னெட்ஸ், பார் மேக்னெட், சிலிண்ட்ரிக்கல் மேக்னெட், யூ ஷேப் மேக்னெட், horseshoe magnet, circular magnet, ring magnet, இது எல்லாமே என்ன மேக்னெட்டா? artificial magnet. புரியுதா? So there are two types of magnets. ஒன்னு வந்து natural, இன்னொன்னு வந்து artificial. I hope so it is clear டா பசங்களா. ஓகே, see normal வந்து ஒரு மேக்னெட் வாங்கிக்கோ. மேக்னெட்ன்றது அவ்வளோ காஸ்ட்லியா இல்லை, நீ வச்சு விளையாடலாம். ஸோ நீ ஒரு மேக்னெட் ஒரு ஸ்டேஷனரி ஷாப்ல போய் வாங்கிக்கோ. இல்லைனா ஒரு பழைய பர்ஸோ ஒரு பழைய பேக்ல இருந்து மேக்னெட்டை பிச்சு வச்சுக்கோங்க. ஓகே, நான் வந்து அந்த மாதிரிலாம் வந்து குயூர் ஏதாச்சும் பண்ணிட்டு இருப்பேன் வீட்டில் சும்மா இருக்கிற டைம்ல. அதெல்லாம் சும்மா வேஸ்டா தானே போகுது, நம்ம அந்த மேக்னெட் வச்சு விளையாடலாம்ல சொல்லிட்டு அந்த இந்த தூக்கி போடுற பொருள் எல்லாம் இருக்கிற மேக்னெட்லாம் நான் கலெக்ட் பண்ணுவேன். அந்த மாதிரி ஒரு மேக்னெட் எடுத்துக்க சொல்றாங்க, டேபிள் மேல வைக்க சொல்றாங்க. அண்ட் பிளேஸ் ஆஃப் பேப்பர் கிளிப்ஸ். பேப்பர் கிளிப்னா பிளாஸ்டிக் பேப்பர் கிளிப் இல்ல, இரும்பு பேப்பர் கிளிப் எடுத்து
எடுத்து வைக்க சொன்னாங்க. இந்த மேக்னெட்டை சுத்தி பேப்பர் கிளிப்ஸை வைக்க சொல்லிட்டாங்க. இஃப் யூ புஷ் த மேக்னெட் ஸ்லோலி டுவர்ட்ஸ் த பேப்பர் கிளிப்ஸ், என்னது இதான் வந்து டேபிள், இங்க தான் நான் மேக்னெட் வைக்கிறேன், இங்க வந்து நான் நிறைய பேப்பர் கிளிப் வைக்கிறேன், இங்க நிறைய பேப்பர் கிளிப் வைக்கிறேன். இப்போ இந்த மேக்னெட்டை நான் கொஞ்சம் கொஞ்சமா முன்னாடி மூவ் பண்றப்ப என்ன ஆகும், இந்த பேப்பர் கிளிப்பில் நம்ம மேக்னெட்ல வந்து அட்டாச் ஆயிடும். என்னது, இஃப் யூ புஷ் த மேக்னெட் ஸ்லோலி டுவர்ட்ஸ் த பேப்பர் கிளிப்ஸ் தேர் வில் பி a point at which the paper clips jump across and stick to the magnet. What do you understand from this? நம்ம கிட்ட கேக்குறாங்க, இதுல இருந்து உனக்கு என்ன புரியுது? நம்ம புரியுது, சொல்லுங்க, யோசிங்க. சோ நான் மேக்னெட்டை கொஞ்சம் கொஞ்சமா கிட்ட மூவ் பண்ண பேப்பர் கிளிப் வந்து தானாவே வந்து ஜம்ப் ஆகி நம்மளோட மேக்னெட் மேல ஒட்டிக்குது. ஆனா இவ்வளவு நேரம் அது வந்து ஒட்டல, நான் கொஞ்சம் கொஞ்சமா கிட்ட வரப்பதான் அது டக்குன்னு வந்து என்ன ஆகுது, இந்த பேப்பர் கிளிப் அந்த மேக்னெட் மேல வந்து ஒட்டிக்குது. சோ இதுல இருந்து உனக்கு என்ன புரியுது, அதான் நம்ம பார்க்க போறோம். சோ from the above activity we notice that, நல்லா கவனிங்கடா பசங்களா, இதுல இருந்து உனக்கு என்ன தெரியுது, we notice that magnets have an invisible field all around them which attracts magnetic materials. அதாவது மேக்னெட் இங்க இருக்கு, ஆனா இரும்பு இங்க இருக்குன்னா இந்த இரும்பு எறும்பு இல்ல, இரும்பு அயன், இந்த அயன் வந்து தானாவே வந்து இந்த மேக்னெட் கிட்ட வந்து ஒட்டிக்குமா? கிடையாது. ஓகே, தானாவே வந்து ஒட்டிக்காது. இந்த மேக்னெட் கொஞ்சம் கொஞ்சமா நீ வந்து என்ன பண்ற, இங்க எடுத்துட்டு வந்து வைக்கிற, அப்ப இங்க கிட்ட வந்தோடனே இந்த அயன் வந்து டக்குன்னு வந்து இதுல ஸ்டிக் ஆயிக்குது. என்னது, டக்குன்னு வந்து இங்க ஸ்டிக் ஆயிருக்குது. இவ்வளவு நேரம் ஸ்டிக்கே ஆகலையே, எப்படி இங்க மட்டும் டக்குன்னு ஸ்டிக் ஆகுது? அப்ப இந்த மேக்னெட்டை சுத்தி there is some invisible region. என்னது, இந்த மேக்னெட்டை சுத்தி there is some invisible region. கண்ணுக்கு தெரியாம இந்த மேக்னெட்டை சுத்தி there is some region, invisible field இருக்கு all around them which attracts magnetic material. so என்ன சொல்ல வராங்கன்னா, கண்ணுக்கு தெரியாம இந்த மேக்னெட்டை சுத்தி ஒரு ஃபீல்ட் இருக்கு, அந்த ஃபீல்டுல இந்த அயன் வந்துச்சுன்னா மட்டும்தான் என்ன பண்ணும், நம்ம மேக்னெட் வந்து டக்குன்னு அந்த அயனை வந்து பிடிச்சுக்குவோம். புரியுதா? இப்ப இந்த அயன் இந்த மேக்னெட்டிக் ஃபீல்ட் இதுவரையும் தான் இருக்கு, இங்க அந்த அயன் வந்துச்சுன்னா டக்குன்னு பிடிச்சுக்கும். இதுவே தூரமா இருக்கு, இப்ப இந்த மேக்னெட் இங்க இருக்குன்னா அதோட மேக்னெட்டிக் ஃபீல்ட் இதுவரையும் தான் இருக்குன்னா, நீ அயனை இங்க வச்சனா இது வந்து டக்குன்னு இங்க அட்டாச் ஆகாது. அதுதான் சொல்ல வராங்க. So magnet சுத்தி there is an invisible field all around them which attracts the magnetic material. So இந்த மேக்னெட்டை சுத்தி ஒரு invisible field இருக்கு, அது என்ன பண்ணும், magnetic materials டக்குன்னு அட்ராக்ட் பண்ணும் அப்படின்னு சொல்றாங்க. In this space we can feel the force of attraction or repulsion due to the magnet. Okay, so இந்த ஃபீல்ட்ல அந்த magnetic materials என்ன பண்ணும், it will feel the force, it will feel the magnetic force. நீ பார்த்தனா ஒரு மேக்னெட்டை கையில வச்சுக்கோங்க, ஒரு பென், ஒரு இரும்பு ஆப்ஜெக்ட், அயன் ஆப்ஜெக்டை வச்சுக்கோ, இங்க மேக்னெட் இங்க இருக்கு, பென் இங்க இருக்குன்னா உனக்கு எந்த ஒரு ஃபீலும் வராது. பட் கொஞ்சம் கொஞ்சமா நீ வந்து அப்படியே கிட்ட எடுத்துட்டே போறேன்னு வையேன், இந்த லெவல்ல என்ன ஆகும், தானாவே ஒரு ஃபோர்ஸ் வந்து என்ன ஆகும், ஒரு ஃபோர்ஸ் வந்து இந்த பென்னை வந்து இந்த மேக்னெட் கிட்ட இழுக்கும். ஓகே, ஒரு ஃபோர்ஸ் யூ கேன் எக்ஸ்பீரியன்ஸ், நீங்க ட்ரை பண்ணி பார்த்திருப்பீங்க. ஈவன் நீ பர்ஸ் மூடுறப்ப இங்க ஒரு மேக்னெட் இருக்கா, அதாவது இங்க மேக்னெட் இங்க அயன் இருக்கா, ஸோ நீ அப்படியே மூடுறப்ப இங்கெல்லாம் அந்த ஃபோர்ஸ் நீ எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண மாட்ட, ஃபோர்ஸ் ஒன்றும் தெரியாது. பட் கிட்ட மூடுறப்ப கரெக்டா அந்த இடத்துல யூ கேன் ஃபீல் சம் ஃபோர்ஸ் விச் அட்ராக்ட்ஸ். ஓகேயா, ஸோ ஒரு ஃபோர்ஸ் வந்து யூ கேன் எக்ஸ்பீரியன்ஸ். ஓகே, அது ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷனாகவும் இருக்கலாம், ரிப்பல்ஷனாகவும் இருக்கலாம் அப்படின்றாங்க. ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன், மேக்னெட் யூஷுவலா அட்ராக்ட் தானே மேம் பண்ணும், ரிப்பல் பண்ணாதே அப்படின்னா பண்ணும். அது எப்ப எந்த கேஸ்லன்னு நான் சொல்றேன். ஓகே, ஸோ magnetic field is a region around the magnet where its magnetic influence can be felt. So ma'am ஃபீல்டுன்றீங்களே, வயல சொல்றீங்களா, அந்த ஃபீல்டானா கிடையாது. ஓகே, மேக்னெட்டிக் ஃபீல்ட்னா என்ன மேம்? ஸோ இவ்வளோ நேரம் மேக்னெட்டிக் ஃபீல்ட்ல ஒரு ஃபோர்ஸ் நீ வந்து ஃபீல் பண்ணுவ, அந்த மேக்னெட்டிக் ஃபீல்ட்ல வரப்பதான் அந்த அயன் வந்து இந்த மேக்னெட் மேல ஒட்டிக்கும். அந்த ஃபீல்டுனா என்ன மேம்? ஃபீல்டுனா என்ன அப்படின்னா இதுதான் டெஃபினிஷன். ஸோ வாட் டு யூ மீன் பை ஃபீல்ட்? ஃபீல்டுனா என்ன? ஃபீல்டுனா மேக்னெட்டிக் ஃபீல்ட்னா என்ன? மேக்னெட்டிக் ஃபீல்ட் இஸ் த, ரொம்ப வந்து கேவலமா போகுது, இருங்க. ஸோ மேக்னெட்டிக் ஃபீல்ட்
is the region around the magnet where its magnetic influence can be felt. நல்லா இல்ல அழிச்சிடலாம். Highlighting is not good. Okay? So என்னது? Magnetic field na enna? Magnetic field is a region around the magnet. Magnet சுத்தி இருக்கிற region தான் magnetic field னு சொல்லுவோம். Where its magnetic influence can be felt. So, magnet சுத்தி இருக்கிற ஒரு regionல ஒரு iron object வந்து அந்த force of attraction experience பண்ணுதுன்னா அந்த ஏரியாவை தான் நம்ம என்ன சொல்லுவோம் magnetic field னு சொல்லுவோம். ஓகே, அதை நம்ம எப்படி denote பண்றோம்? We denote it by capital B and its unit is Tesla. என்னது? அதோட யூனிட் என்ன? டெஸ்லா. இப்போ வந்து டெஸ்லான்றது கார், எலக்ட்ரிக் கார். அந்த டெஸ்லா கிடையாது. ஸோ யார் வந்து டெஸ்லாவோட ஓனர்னு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். எலக்ட்ரிக் கார் டெஸ்லா, நம்ம எலான் மஸ்க் இல்லையா? ஸோ டெஸ்லா இதுல தான் எடுத்திருக்காங்க. ஓகே, ஆக்சுவலா மேக்னெட்டிக் ஃபீல்டை கண்டுபிடிச்சவங்க பேரு, சயின்டிஸ்ட் பேரு டெஸ்லா. அப்புறம் அந்த யூனிட்டையும் டெஸ்லான்னு வச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் எலான் மஸ்க் அவரோட கார் பேரையுமே டெஸ்லான்னு வச்சுட்டாரு. ஓகே, ஸோ மேக்னெட்டிக் ஃபீல்டை நீ எப்படிடா நீ வந்து டினோட் பண்ணுவ அப்படின்னு கேட்டா கேபிட்டல் பின்னு எழுதணும். அண்ட் அதோட யூனிட் என்ன? டெஸ்லான்னு எழுதணும். புரியுதா? So, இப்போ direction of the magnetic field. So, the direction of the magnetic field around a magnet can be found by placing a small compass in the magnetic field. So, இந்த magnetic field ஒரு direction ஒன்று இருக்குன்றாங்க. புரியலையே மேம். ஸோ the direction of the magnetic field ஒன்று இருக்கு. அதாவது அது clockwise direction anti clockwise direction இருக்கு. அதை நீ எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பார்த்தோன்னா it can be found by placing a small compass in the magnetic field. ஓகே, ஸோ ஒரு காம்பஸ் நான் சொன்னல, காம்பஸ் எதுக்கு யூஸ் பண்றோம்? காம்பஸ் it is used to find the direction. இல்லையா? it is used to find the direction. It is used to find the direction இல்லையா? ஸோ நீ வந்து இந்த மேக்னெட் பக்கத்துல நீ காம்பஸை வச்சனா you can find the direction of the magnetic field னு சொல்றாங்க. எப்படி மேம் அப்படின்னு பார்த்தோன்னா you can find it out. ஸோ அதுக்கு ஒரு ஆக்டிவிட்டி பண்ணலாம். அண்ட் நெக்ஸ்ட் என்ன? இது ஃபர்ஸ்ட் எப்படி நம்ம மேக்னெட்டிக் ஃபீல்டோட டைரக்ஷனை கண்டுபிடிக்கிறதுக்கு this is one point. செகண்ட் என்ன? மேக்னெட்டிக் ஃபீல்ட் கேன் penetrate through all kinds of materials, not just air. என்னது? மேக்னெட்டிக் மெட்டீரியல் ஃபீல்ட் வந்து ஏர்ல மட்டும் தான் பெனிட்ரேட் ஆகுமானா கிடையாது. இட் கேன் பெனிட்ரேட் த்ரூ ஆல் கைண்ட்ஸ் ஆஃப் மெட்டீரியல்ஸ். தேர்ட் பாயிண்ட் என்ன? த எர்த் ப்ரொடியூசஸ் இட்ஸ் ஓன் மேக்னெட்டிக் ஃபீல்ட். எர்த்துக்கு வந்து அதுவாகவே ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து இட் இஸ் கிரியேட்டிங். அப்போ எர்த்தே ஒரு மேக்னெட்டா? எக்ஸாக்ட்லி பசங்களா. ஓகே, ஸோ இன் அ லார்ஜர் ஸ்கேல் இஃப் யூ திங்க் எர்த் இஸ் ஆல்சோ producing a magnetic field. புரியுதா? ஸோ எர்த்தை சுற்றி ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்கு. அதாவது the region in which the magnetic force can be felt. ஓகேயா? ஸோ எர்த்துக்கு ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்கு which shields the earth ozone layer. நம்ம எர்த்தோட ஓசோன் லேயரை அது வந்து ஷீல்டு பண்ணும் மேக்னெட்டிக் ஃபீல்ட் from the solar wind and it is important for navigation. So இந்த earth magnetic field ஓட application என்ன அப்படின்னு பார்த்தோன்னா இது நம்ம earthோட ஓசோன் லேயரை கவர் பண்றதுனால சோலார் விண்ட்ல இருந்து நம்மளை காப்பாத்துது. சோலார் விண்ட்னா என்ன அப்படின்னு நீங்க எனக்கு பார்த்துட்டு வந்து தமிழ்ல எனக்கு சொல்லுங்க. அதை நீங்க கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. ஓகே, இந்த சோலார் விண்ட்ல இருந்து காப்பாத்துறதுக்கு நம்ம ஓசோன் லேயரை சுத்தி ஷீல்டு பண்ணி நம்ம எர்த் வந்து நம்ம மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து நம்ம எர்த்தை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுது. அண்ட் அதே மாதிரி இட் இஸ் இம்பார்ட்டன்ட் ஃபார் நேவிகேஷன். நேவிகேஷன்னா என்ன? டு ஃபைண்ட் த டைரக்ஷன். ஓகே, இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்கிறதுனால தான் நம்ம எர்த்தில் எந்த டைரக்ஷன்ல இருக்கும், நம்ம இந்தியா எந்த டைரக்ஷன்ல இருக்கு, நார்த்ல இருக்கா, சவுத்ல இருக்கா, ஈஸ்ட்ல இருக்கா, வெஸ்ட்ல இருக்கா. ஸோ இந்த மேக்னெட்டிக் ஃபீல்ட்னால தான் நம்ம டைரக்ஷனை கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, ஸோ திஸ் இஸ் அபவுட் மேக்னெட்டிக் ஃபீல்ட். எப்படி நம்ம மேக்னெட்டிக் ஃபீல்ட டினோட் பண்றோம்? கேபிட்டல் பி. ஓகே, மேக்னெட்டிக் ஃபீல்ட் இஸ் ரெப்ரசன்டட் பை கேபிட்டல் பி அண்ட் அதோட யூனிட் என்ன? டெஸ்லா. இவ்வளவுதான்டா மேக்னெட்டிக் ஃபீல்டு. ஓகே, ஸோ இவ்வளவுதான் பேசிக் இன்ட்ரடக்ஷன் ஃபார் மேக்னெட்டிக் ஃபீல்ட். இப்போ மேக்னெட்டிக் ஃபீல்டை பத்தி நம்ம இன்னும் டீப்பா படிக்கலாம். ஓகே, வாட் டு யூ மீன் பை மேக்னெட்டிக் ஃபீல்டுன்னு? நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது என்ன? மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன், காந்த விசை கோடுகள். மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன் தான்
என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பார்க்கலாம். A magnetic field line is defined as a curve drawn in the magnetic field in such a way that the tangent to the curve at any point gives the direction of the magnetic field. புரியலையே மேம். மேக்னெட்டை சுத்தி ஒரு ஃபீல்டு இருக்கு, ஒரு ரீஜன் இருக்கு. அந்த ரீஜனை தான் நம்ம என்ன சொல்லுவோம், மேக்னெட்டிக் ஃபீல்ட்னு சொல்லுவோம். அந்த ரீஜன்ல நீ எந்த ஒரு மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டி இருக்கிற ஆப்ஜெக்டை வந்து நீ எடுத்துட்டு வந்தாலும் இந்த மேக்னெட் வந்து அதை டக்கு சிப்புன்னு என்ன பண்ணிடும், அட்ராக்ட் பண்ணிடும். ஓகே, அந்த ரீஜனை தான் நம்ம என்ன சொல்லுவோம், மேக்னெட்டிக் ஃபீல்டுன்னு சொல்றோம். ஓகே, ஸோ இந்த மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன் நான் ஒன்று போடுறேன். அது என்னன்னா, இட் இஸ் அ கர்வ் drawn in the magnetic field in such a way. மேக்னெட்டிக் ஃபீல்ட்ல நான் ஒரு கர்வ் வரைய போறேன். இந்த கர்வை தான் நான் என்ன சொல்றேன், மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்னு சொல்றேன். That the tangent to the curve at any point gives the direction of the magnetic field. Tangent னா என்ன, ஃபர்ஸ்ட் அது உனக்கு தெரியணும். மேக்ஸ்ல இதான் ஒரு கர்வ் அப்படின்னா, ஒரே ஒரு லைன் வரைகிற, அந்த லைன் வந்து இந்த அதாவது இதான் கர்வ்னா ஒரு லைன் வரைகிறேன். that line is touching the curve in only one point. touching the curve in only one point அப்படின்னா அந்த லைனை நான் என்ன சொல்லுவேன், tangentனு சொல்லுவேன். ஓகே, ஸோ மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்னா என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, மேக்னெட்டிக் ஃபீல்ட்ல வரைகிற கர்வ்ஸ் அதுதான் நம்ம மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்னு சொல்றோம். ஸோ தட் அந்த கர்வ்ஸ்ல நீ டேஞ்சன்ட் வரைகிறப்ப அந்த டேஞ்சன்ட் வந்து இட் வில் கிவ் யூ த டைரக்ஷன் ஆஃப் த மேக்னெட்டிக் ஃபீல்ட். ஓகே, ஸோ இங்கே நான் வந்து ஒரு கர்வ் வரைகிறேன். இப்போ நான் இங்கே ஒரு கர்வ்ல நான் இங்கே ஒரு டேஞ்சன்ட் வரைகிறேன் அப்படின்னா இங்கே இட் இஸ் கிவிங் த டைரக்ஷன் ஆஃப் த மேக்னெட்டிக் ஃபீல்ட். ஸோ என்னோட மேக்னெட்டிக் ஃபீல்டோட டைரக்ஷன் இஸ் திஸ் வே. இப்போ இங்கே நான் டேஞ்சன்ட் வரைகிறேன்னா இட் வில் பி இன் திஸ் டைரக்ஷன். இங்கே இந்த கர்வ்ல ஒரு டேஞ்சன்ட்னா இட் இஸ் இன் திஸ் டைரக்ஷன். ஓகே, ஸோ அந்த கர்வ்ல நீ டேஞ்சன்ட் வரைகிறப்ப அந்த டேஞ்சன்ட் வந்து உனக்கு மேக்னெட்டிக் ஃபீல்டோட டைரக்ஷன் கொடுக்கணும். ஓகே, ஸோ மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன் தான் என்னடா பசங்களா, மேக்னெட்டிக் ஃபீல்ட்ல நீ வந்து கர்வ் வரைகிற, அந்த கர்வ்ல நீ டேஞ்சன்ட் வரைகிறப்ப அந்த டேஞ்சன்ட் வில் கிவ் யூ த டைரக்ஷன் ஆஃப் த மேக்னெட்டிக் ஃபீல்ட். என்னது, டைரக்ஷன் ஆஃப் தி மேக்னெட்டிக் ஃபீல்ட். ஓகே, ஸோ மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு டைரக்ஷன் இருக்கு, அதை மண்டையில ஏற்றிக்கோங்க. ஸோ தே ஸ்டார்ட் அட் நார்த் போல் அண்ட் எண்ட்ஸ் அட் சவுத் போல். வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. என்னது, மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன் they start at north pole and ends at south pole. north pole ல ஸ்டார்ட் ஆகி south pole ல எண்ட் ஆகும். இதான் டைரக்ஷன். நார்த்ல ஸ்டார்ட் ஆகும், சவுத்ல எண்ட் ஆகும். ஓகே, ஸோ நீ என்ன ஞாபகம் வச்சுக்கோ, வீட்டு கோதுமை வந்து எங்க வந்து மேனுஃபேக்சர் பண்ணுவாங்க, நார்த்ல தான் மேனுஃபேக்சர் பண்ணுவாங்க. அங்க இருந்து சவுத்துக்கு லாரி மூலமா கோதுமைலாம் வருமா, அதை ஞாபகம் வச்சுக்கோ. ஓகே, ஸோ நார்த்ல இருந்து சவுத்துக்கு வந்து கோதுமை டிரான்ஸ்போர்ட் பண்றாங்க. அதே மாதிரி நம்ம மேக்னெட்டிக் ஃபீல்டோட டைரக்ஷன் எந்த டைரக்ஷன்ல இருக்கும், நார்த்ல இருந்து சவுத் வரைக்கும். ஓகேயா, ஸோ இதை நல்லா மடையில ஏற்றிக்கோங்க. ஸோ மேக்னெட்டிக் ஃபீல்ட் தே ஸ்டார்ட் அட் நார்த் போல் அண்ட் எண்ட்ஸ் அட் சவுத் போல். இன் ஃபிகர் the arrow mark indicates the direction of magnetic field. ஸோ இதான் மேக்னெட்டா, இதான்டா பசங்களா மேக்னெட். இந்த மேக்னெட்டை சுற்றி நான் நிறைய மேக்னெட்டை சுற்றி நான் நிறைய ரவுண்ட் ரவுண்டா நான் கர்வ்ஸ் வந்து என்ன பண்றேன், வரைகிறேன். ஓகே, ஸோ நிறைய இப்படி கர்வ்ஸ் இப்படி வரைகிறேன்னா இப்படி வரைகிறேன்னா இங்க பாதியிலே இருக்குன்னு விட்டுறாதீங்க. ஜஸ்ட் தே ஆர் ஷோயிங் ஒன்லி திஸ் ரீஜியன். இதை நீ வந்து கனெக்ட் பண்ணலாம். ஓகே, இப்படி கனெக்ட் பண்ணலாம். அதே மாதிரி தான் இங்கேயும் இந்த ரீஜனை மட்டும் போட்டுக்கிறதுனால அவங்க அப்படியே டிஸ்கண்டினியூ பண்ணி விட்டுருக்காங்க. ஓகே, ஸோ இந்த மேக்னெட்டை சுற்றி உனக்கு எவ்வளோ இருக்கு, நிறைய மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன் இருக்கா. இப்போ இந்த மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைனோட டைரக்ஷன் என்ன, மேக்னெட்டிக் ஃபீல்டோட டைரக்ஷன் நம்ம எப்படி கண்டுபிடிப்போம், இப்போ நான் சொன்னேன் இட் ஸ்டார்ட்ஸ் அட் நார்த் போல் அண்ட் எண்ட்ஸ் அட் சவுத் போல். ஸோ இங்கே எது நார்த் போல், அவனே கொடுத்துருக்கா, இதான் நார்த் போல், இதான் சவுத் போல். ஸோ நம்ம மேக்னெட்டிக் ஃபீல்டோட டைரக்ஷன் என்ன, north pole to south pole. So it is going in this direction. North to south na this direction. புரியுதா? இப்போ மேக்னெட்டை நான் இப்படியே உல்டாவா வச்சிருக்கேன்னு வைங்க. என்னது, மேக்னெட்டை நான் உல்டாவா வச்சிருக்கேன். இங்க நார்த் இங்க சவுத் அப்படின்னா அப்ப எப்படி இருக்கும் டைரக்ஷன், நார்த் டு சவுத் will be in this direction. புரியுதா? ஸோ நார்த் டு சவுத் அதுதான் நீ வந்து மண்டையில நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். புரியுதா? மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸ் உனக்கு எந்த டைரக்ஷன்ல இருந்து எந்த டைரக்ஷன் போகுது, நார்த்ல இருந்து சவுத்துக்கு போகுது. நார்த் இந்த சைடு தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை, இந்த சைடு இருக்கலாம். நார்த்ல இருந்து சவுத்துக்கு போகுது. ஆல்வேஸ் பில்லு ஆல்வேஸ் நல்லா மண்டையில ஏத்திக்கோங்க. மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன் எந்த டைரக்ஷன் டு எந்த டைரக்ஷன், நார்த் டு சவுத் டைரக்ஷன். புரியுதா? Okay, so note carefully that the magnetic field at a point is tangential to the magnetic field line. இப்போ என்ன சொல்றாங்க,
magnetic field at a point is tangential to the magnetic field line. Okay, so இதெல்லாம் லைன், இதெல்லாம் இமேஜினரி லைன். நீ மேக்னெட்டை சுத்தி மேம் என்ன மேம் இந்த கர்வ்லாம் இல்லையே, நீங்க போய் சொல்றீங்களா அப்படின்னு கேட்டா, டேய் இதெல்லாம் வந்து ரியல் லைன்லடா, இது வந்து நம்மளோட இமேஜினரி லைன்ஸ். இங்க வந்து நீ வந்து என்ன பண்ற, இந்த மேக்னெட்டை சுத்தி நிறைய அயன் ஃபில்லிங்ஸ், அயன் துகள்லாம் போட்டனா அது இந்த மாதிரி கர்வ்ல வந்து அது அரேஞ்ச் ஆயிருக்குமே தவிர்த்து, நீ வந்து தனியா ஒரு மேக்னெட் இப்படி வச்சுட்டு எங்கடா லைனு கர்வ் தெரியலையா அப்படின்னா, okay, so these are imaginary lines. Okay, yeah? So magnetic field line. Okay, yeah? So the magnetic field at a point is tangential to the magnetic field lines. So inge pathina magnetic field line la magnetic field oda magnetic field எப்படி இருக்கும், it is tangential to the magnetic field line. இதான் magnetic field line. அந்த magnetic field எப்படி இருக்கும், அது tangential-ஆ இருக்கும் magnetic field line-க்கு. இதுதான் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே, ஸோ இதுக்கு நீ ஒரு குட்டி ஆக்டிவிட்டி கூட பண்ணலாம். நான் சொன்ன மாதிரி நீ என்ன பண்ணலாம், நீ வந்து ஒரு கார்ட்போர்டு எடுத்துக்கோங்க. நானே வந்து வேணா உனக்கு காமிக்கிறேன். ஒரு கார்ட்போர்டு எடுத்துக்கோ. ஓகே, அதில் மேக்னெட்டை வச்சுக்கோங்க. ஒரு நார்மல் இந்த ஸ்கொயர் மேக்னெட் எடுத்துக்கோங்க. அப்புறம் நிறைய இரும்பு பீஸை வந்து வச்சுக்கோங்க. ஓகே, இந்த மேக்னெட்டை நீ வைக்கிற, சுற்றி இரும்பு பீஸ் போட்டுட்ட. இப்போ நீ வச்சோடனே நல்லா வந்து தட்டி 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 விடுங்க. கொஞ்ச நேரத்தில் பார்த்தனா அந்த மேக்னெட்டை சுற்றி இந்த இரும்பு பீஸ்லாம் இந்த மாதிரி ஒரு ஃபார்மேஷன்ல அரேஞ்ச் ஆயிருக்கும். ஸோ தட் ஷோஸ் there is existence of magnetic field around the magnet. புரியுதாடா? இப்போ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போற கான்செப்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ். ஃப்ளெக்ஸ் இல்ல, நீ என்னடா உனக்கு வந்து கார் இருக்குன்னு ஃப்ளெக்ஸ் பண்ற, ஐபோன் வச்சிருக்கேன்னு ஃப்ளெக்ஸ் பண்ற, அந்த ஃப்ளெக்ஸிங் கிடையாது. இது வந்து ஃப்ளக்ஸ். ஓகே, ஸோ வாட் டு யூ மீன் பை ஃப்ளக்ஸ்? மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ்னா என்ன? So magnetic flux, காந்த பாயம் அப்படின்னா என்ன? It is the number of magnetic field lines passing through a given area. ஒரு given ஏரியால எவ்வளோ magnetic field lines பாஸ் ஆகுது, அதுதான் நம்ம என்ன சொல்லுவோம், magnetic flux ன்னு சொல்லுவோம். புரியுதா? magnetic fluxனா என்ன? ஒரு given ஏரியால எவ்வளோ நம்பர் ஆஃப் magnetic field lines போகுது. என்னது, ஒரு given ஏரியால எவ்வளோ நம்பர் ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸ் போகுது, அதை தான் நம்ம என்ன சொல்லுவோம், நம்ம மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ்ன்னு சொல்லுவோம். ஓகே, இட் இஸ் டினோட்டட் பை த சிம்பிள் psi. இதை நம்ம என்ன சொல்லுவோம், psi அப்படின்னு சொல்லுவோம். ஓகேயா, ஒரு ஓ போட்டு கோடு. ஓகே, ஸோ திஸ் இஸ் நத்திங் பட் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ். என்னது, இதுதான் நம்ம என்ன சொல்லுவோம், மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ். ஃப்ளக்ஸ்னா என்ன, நம்பர் ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸ் பாசிங் த்ரூ அ கிவன் ஏரியா. இதோட யூனிட் என்னடா பசங்களா, இதோட யூனிட் வந்து வீபர். இதோட யூனிட் என்ன, வீபர். ஸோ இப்போ வந்து ரீகால் பண்ணுங்க, மேக்னெட்டிக் ஃபீல்டு எப்படி ரெப்ரசென்ட் பண்ணுவேன், பி. அண்ட் அதோட யூனிட் என்ன, டெஸ்லா. இப்போ மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் இதை என்ன எப்படி ரெப்ரசென்ட் பண்ணுவேன், சை. அண்ட் இதோட யூனிட் என்ன, வீபர். புரியுதா? ஐ திங்க் இட் இஸ் கிளியர்டா பசங்களா? ஸோ இதான் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ். ஒரு ஸ்பெசிஃபிக் ஏரியாவில் எவ்வளோ நம்பர் ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன் பாஸ் ஆகுது, அதை தான் நான் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ்ன்னு சொல்லுவேன். Okay, so the number of magnetic field lines crossing unit area kept normal to the direction of field line is called magnetic flux density. Magnetic flux density அப்படி என்றால் என்ன? என்னது, magnetic flux density னா என்ன? Number of magnetic field lines crossing unit area. Okay, unit ஏரியால எவ்வளோ number of magnetic field lines பாஸ் ஆகுது, ஒரு குறிப்பிட்ட ஏரியால, ஒரு ஏரியால எவ்வளோ நம்பர் ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸ் பாஸ் ஆகுது, அது வந்து மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ். ஆனால் ஸ்பெசிஃபிக்கா யூனிட் ஏரியால எவ்வளோ மேக்னெட்டிக் லைன்ஸ் பாஸ் ஆகுது, which is kept normal to the direction of field lines, அதுதான் நம்ம என்ன சொல்லுவோம், மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் டென்சிட்டி அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, இதோட யூனிட் என்ன, வீபர் பர் மீட்டர் ஸ்கொயர். வீபர்னா மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸோட யூனிட். ஆனா ஸ்பெசிஃபிக்கா ஒன் யூனிட் ஏரியா, ஒரே ஒரு யூனிட் ஏரியால இவ்வளோ நம்பர் ஆஃப் ஃப்ளக்ஸ் மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸ் பாஸ் ஆகுது, அதான் நம்ம மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் டென்சிட்டின்னு சொல்லுவோம். மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ்ன்றது ஒரு ஸ்பெசிஃபிக் ஏரியால இவ்வளோ நம்பர் ஆஃப் மேக்னெட்டிக் லைன்ஸ் இருக்கு, அது கனெக்ட் பண்றது தான் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ்க்குடா. சாரி, ஃப்ளக்ஸ் இல்ல, ஃப்ளக்ஸ். ஆனா மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் டென்சிட்டின்றது ஒரு யூனிட் ஏரியா, 1 மீட்டர் ஸ்கொயர்ல எவ்வளோ நம்பர் ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸ் இருக்கு, அதுதான் நம்ம மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் டென்சிட்டின்னு சொல்லுவோம். ஸோ இங்க பார்த்தனா இதான் யூனிட் ஏரியான்னு வச்சுக்கோ. ஓகே, இந்த யூனிட் ஏரியால இந்த ரெண்டு, திஸ் இஸ் ஏ அண்ட் தட் இஸ் பி, இந்த ரெண்டுல மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் டென்சிட்டி உனக்கு எதுல ஜாஸ்தியா இருக்கு, ஆப்வியஸா நல்லா கண்ணை திறந்து பார்த்தனா
இங்க தான் வந்து நிறைய மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸ் உனக்கு வந்து ஸ்பெசிஃபிக் ஏரியால பாஸ் ஆகுது. ஸோ இங்க தான் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் டென்சிட்டி இஸ் மோர். புரியுதா? இங்க வந்து கம்மியா இருக்கு. ஸோ திஸ் இஸ் கால்ட் அ மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் டென்சிட்டி. கிளியரா? ஸோ மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ்னா என்னன்னு பார்த்தோம், மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் டென்சிட்டினா என்னன்னு பார்த்தோம். இது தவிர்த்து there is one unique fact. நம்மளோட சீ டர்ட்டில் பார்த்திருக்கியா? என்னது? ஆமை, கடல் ஆமை. ஓகே, கடல் ஆமை. இப்ப பீச் சைட்லாம் போனா, ஈவன் பாண்டிச்சேரி, சென்னை பீச்லாம் கூட there is some specific season. அந்த சீசன்ல என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த ஆமை இருக்கு பாத்தி, ஆமை வந்து அந்த டைம்ல வந்து முட்டை போடுறதுக்காக கரையோரம் வந்து என்ன பண்ணுவோம், முட்டை போட்டுட்டு போகும். ஓகே, ஸோ சில படத்துலலாம் கூட என்ன பண்ணாங்க, எனக்கு சரியா ஞாபகம் வரல, பட் அந்த படத்துல கூட they will be going in search of this ஆமைகள். அது இந்த முட்டையெல்லாம் வந்து சேவ் பண்ணி அவங்க வந்து ப்ரீட் பண்ணுவாங்க. ஸோ அதுக்காக there are some specific clubs, ஈகோ கிளப்ஸ்லாம் இருக்கு. ஓகே, ஸோ என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த கடல் ஆமை வந்து அதோட ப்ரீடிங் சீசன்ல என்ன பண்ணும், வெளியில வந்து அது வந்து முட்டை வந்து போட்டுட்டு போகும். ஓகே, so some sea turtles return to their birth beach many decades after they were born to nest and lay eggs. In the research, it is suggested that turtles can perceive variations in magnetic parameters of Earth. So இந்த turtles வந்து ரொம்ப வருஷம் கழிச்சு தான் அது வந்து சில நேரத்துல வந்து ரிட்டர்னே போகும். ஓகே, பட் திஸ் turtles can perceive this direction. Earthோட magnetic field வச்சு it can identify the direction அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, அது இந்த மேக்னெட்டிக் ஃபீல்ட் இன்டென்சிட்டியை வந்து அது வந்து உணர முடியும் அப்படின்னு சொல்றாங்க. திஸ் மெமரி இஸ் வாட் ஹெல்ப்ஸ் them in returning to their homeland. ஓகே, ஸோ அது திரும்ப அதோட ஹோம்லேண்டுக்கு போறதுக்கு அதோட இந்த மெமரி, இந்த மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் டென்சிட்டியை மெஷர் பண்ணக்கூடிய இந்த மெமரி தான் அதோட திரும்ப தாய்லாண்ட்னா அந்த தாய்லாண்டில் அதோட வீட்டுக்கு போறதுக்கு இந்த மெமரி இருக்கிறதுனால தான் அது ப்ராப்பரா வீடு போய் சேருது. ஓகேயா? So properties of magnetic lines of force very important from your exam point of view. Very important from your exam point of view. Properties of magnetic lines of force. So இப்போ magnetic lines of force பத்தி நம்ம படிச்சோம். அது எந்த டைரக்ஷன்ல போகும் அப்படின்லாம் படிச்சோம். So magnetic flux என்னன்னு பார்த்தோம், magnetic flux density என்னன்னு பார்த்தோம் இல்லையா? ஸோ இப்போ இந்த மேக்னெட்டிக் லைன்ஸ் ஆஃப் ஃபோர்ஸோட ப்ராப்பர்ட்டிஸ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, மேக்னெட்டிக் லைன்ஸ் ஆஃப் ஃபோர்ஸ் ஆர் க்ளோஸ்ட், கண்டினியூஸ் curves. இதெல்லாம் என்னது? இந்த மேக்னெட்டிக் லைன்ஸ் ஆஃப் ஃபோர்ஸ் எல்லாமே க்ளோஸ்டு கர்வ்ஸ். இது எல்லாமே ஓப்பன்ல இருக்கா? கிடையாது, எல்லாமே க்ளோஸ்டா இருக்கு, கண்டினியூஸா இருக்கு, எந்த ஒரு பிரேக்கும் இல்ல. ஸோ தே ஆர் க்ளோஸ்ட் கண்டினியூஸ் கர்வ்ஸ் எக்ஸ்டெண்டிங் த்ரூ த பாடி ஆஃப் தி மேக்னெட். ஓகே, இந்த மேக்னெட்டோட பாடியை சுத்தி இந்த கர்வ்ஸ் இருக்கும், கம்ப்ளீட்லி க்ளோஸ்ட் அண்ட் கண்டினியூஸ். ஓகே, ஸோ த மேக்னெட்டிக் லைன்ஸ் ஆஃப் ஃபோர்ஸ் ஸ்டார்ட் ஃப்ரம் நார்த் போல் அண்ட் எண்ட் அட் தி சவுத் போல். நார்த் போல்ல ஸ்டார்ட் ஆகி சவுத் போல்ல இது வந்து எண்ட் ஆகுது. புரியுதா? ஸோ ஃபர்ஸ்ட் magnetic lines of force are closed continuous curves, and அதே மாதிரி it extend from north pole to south pole, and magnetic lines of force never intersect. நல்லா கவனிங்க, this is very important. அதாவது இந்த lines of force எதுவுமே வந்து என்ன ஆகாது, ஒன்னோட ஒன்னு intersect ஆகாது. எல்லாம் எங்கேயாச்சும் வந்து ஜாயின் ஆகுதா? ஒரே இடத்துல வந்து அது வந்து உன்னோட ஒன்று சண்டை போட்டுக்குதா? கிடையாது. அது போய் கிராஸ் ஆகுதா? கிடையாது. ஸோ they never intersect. என்னது? they never intersect. ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, magnetic lines of force never intersect. They will be maximum at the poles than at the equator. poles and the end region. இங்கே தான் பார்த்தோன்னா நிறைய நம்பர் ஆஃப் மேக்னெட்டிக் லைன்ஸ் இருக்கிற மாதிரி உனக்கு இருக்கு. So which means magnetic field lines உனக்கு pole regionல, north pole and south pole regionல ஜாஸ்தியா இருக்கும், ஆனா இந்த equator regionல கம்மியா இருக்கும். புரியுதா? அதாவது middle regionல கம்மியா இருக்கும், but இந்த poles regionல ஜாஸ்தியா இருக்கும். So the tangent drawn at any point on the curved line gives the direction of magnetic field. Okay, so இப்ப magnetic field ஓட direction எப்படி கண்டுபிடிப்ப? இந்த magnetic field line அந்த curveல நீ tangent வரையறப்ப that will give the direction of the magnetic field. புரியுதா? So these are the properties of magnetic field lines, very important for your exam. புரியுதா? So with diagram நீங்க வந்து வரையணும். Okay, so next நம்ம பார்க்க போறது magnetic effect of current. What is this ma'am? current வந்து magnetic effect கொடுக்குமா? என்னது கொடுக்குமா அப்படி நீங்க கேட்கலாம். So நம்ம current வந்து magnetic effect வந்து கொடுக்கும். So we'll understand about this.
So it was on 21st April ஒரு காலத்தில் எப்ப 1820 ஏப்ரல் 21ஆம் தேதி யாரு நம்மளோட ஹான்ஸ் கிறிஸ்டியன் ஒய்ஸ்டட். ஓகே, ஸோ இவர் என்ன பண்றாரு, இவர் வந்து ஒரு பிசிசிஸ்டா, அவர் வந்து லெக்சர் கொடுத்துட்டு இருக்கிறாரு. நீ பாட்டு ஒழுங்கா லெக்சர் கொடுத்தனா இந்நேரம் நாங்க இதை படிச்சிருக்கணுமா அப்படின்னு நிறைய பேர் யோசிச்சுட்டு இருப்பீங்க. பட் பசங்களா அந்த மாதிரி அவங்க வந்து கியூரியஸா இருந்ததுனால தான் இப்போ நம்மளால நிறைய விஷயங்கள் யூஸ் பண்ண முடியுது. ஸோ இவர் வந்து என்ன பண்ணிட்டு இருந்தாரு, இவர் ஒரு பிசிசிஸ்ட், இவர் வந்து லெக்சர் கொடுத்துட்டு இருந்தாரு. He was demonstrating electrical circuits in that class. அவர் என்ன பண்றாரு, எலக்ட்ரிக் சர்க்கியூட்டை அவர் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்தாரு. நம்மளுக்கு எலக்ட்ரிக் சர்க்கியூட் தான் பேசிக்கா என்னன்னு தெரியுமா, அதை அவர் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்தாரு. He had to often switch on and off the circuit during the lecture. லெக்சர்ல வந்து நம்ம சொல்றோம், இப்போ ஒரு சர்க்கியூட் டயக்ராம் இருக்கு, ஓகேவா, நம்ம ஆன் பண்ணா லைட் எரியுதா, பல்ப் எரியுதா, இப்போ ஆஃப் பண்ணா பல்ப் எரியலையா, மீட்டர் கனெக்ட் பண்ணுமா, வோல்ட் மீட்டர் கனெக்ட் பண்ணுமா, இந்த மாதிரி வந்து அவர் ஒரு செம்மையா வந்து கிளாஸ் எடுத்துட்டே இருக்காரு, டெமான்ஸ்ட்ரேட் பண்ணிட்டே இருக்காரு. அப்ப அடிக்கடி அவர் போய் சுவிட்ச் ஆன் பண்ணணும், சுவிட்ச் ஆஃப் பண்ணணும், இந்த மாதிரி பண்ணிட்டே இருக்காரு. அப்ப ஆக்சிடென்டா அவர் என்ன பண்ணிருக்காரு, எதுவும் பண்ணல, அவர் கவனிச்சிருக்காரு. ஆக்சிடென்டலி he noticed the needle of the magnetic compass. நல்லா கவனிங்க, அந்த காம்பஸ் இருக்கு பாத்தியா, அந்த காம்பஸ்ல உனக்கு நீடல் இருக்கும், அதுதான் வந்து என்ன காமிக்கும், டைரக்ஷன் காமிக்கும். ஓகே, so accidentally இவர் என்ன பண்ணிருக்காரு, he noticed the needle of the magnetic compass that was on the table. என்னது, it deflected whenever he switched on and the current was flowing through the wire. இவர் வந்து அந்த டேபிள்ல எலக்ட்ரிக் சர்க்கியூட் வச்சிருக்காருப்பா, அவர் வந்து ஆன் பண்றாரு, ஆஃப் பண்றாரு அந்த சர்க்கியூட்டை. ஓகே, அந்த மாதிரி ஆன் பண்ற ஆஃப் பண்றப்ப அவர் என்ன கவனிக்கிறாருன்னா, அந்த டேபிள் மேல வச்சிருக்கிற அந்த காம்பஸ்ல அந்த நீடில் வந்து டிஃப்ளெக்ட் ஆயிட்டே இருக்கான். ஆன் பண்றப்ப டக்குனு டிஃப்ளெக்ட் ஆதான், ஒரு டைரக்ஷன்ல போதான், ஆஃப் பண்ணப்ப ஒரு டைரக்ஷன்ல போதான். இவருக்கு ஏதோ ஒரு குழப்பம், என்னடா நான் ஆன் பண்றப்பெல்லாம் வந்து ஏதோ ஒரு மூவ்மெண்ட் இருக்கு காம்பஸ்ல, இதுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு அவர் யோசிக்கிறார். அப்ப ஏதோ ஒரு சம்பந்தம் இருக்குல்ல அப்படின்னு அவர் யோசிச்சுட்டு இருக்காரு. ஸோ நான் இந்த சர்க்கியூட்டை ஆன் பண்றப்பெல்லாம், என்னது, இந்த சர்க்கியூட்டை ஆன் பண்றப்பெல்லாம் என்னோட மேக்னெட்டிக் நீடில், காம்பஸ்ல இருக்கிற நீடில் வந்து டிஃப்ளெக்ட் ஆகுது, அப்ப ஏதோ ஒண்ணு இருக்கு அப்படின்னு அவர் என்ன பண்றாரு, அவர் வந்து யோசிக்கிறாரு. ஓகே, so he noticed the needle of the magnetic compass that was on the table. It deflected whenever he switched on and the current was flowing through the wire. So the compass needle moved only slightly so that the audience didn't even notice. ஆனா அது ரொம்ப ஸ்லைட்டா தான் மூவ் ஆச்சு, அது யாருமே கவனிக்கல, எக்ஸப்ட் யாரு, நம்ம ஆள் தவிர, நம்ம சயின்டிஸ்ட தவிர்த்து வேற யாருமே வந்து அந்த டிஃப்ளெக்ஷனை கவனிக்கல. அப்ப பாருங்க, அவங்க இந்த சயின்டிஸ்ட்லாம் எவ்வளோ வந்து அக்யூரேட்டா ஒவ்வொரு விஷயத்தையும் பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ தட் இஸ் குட் அப்சர்வேஷன் பவர். Okay, but it was clear to Oersted that something significant was happening. என்னதான் மத்தவங்களாம் நோட்டீஸ் பண்ணலனாலும் இவர் கவனிச்சாரு, ஏதோ ஒரு முக்கியமான விஷயம் இங்க நடக்குதுன்னு சொல்லிட்டு. He conducted many experiments to find a startling effect, the magnetic effect of current. ஸோ அப்பதான் இதெல்லாம் வந்து அவர் ஆராய்ச்சி பண்ணி பார்க்கறதுக்கு அப்புறம் நிறைய ரிசர்ச்லாம் பண்ணி பார்த்துருக்காரு. அப்பதான் அவருக்கு தெரியுது, ஓகே, ஸோ கரண்ட் மூவ் ஆகுறதுனால, கரண்ட் இருந்துச்சுன்னா there is some magnetic effect இருக்கு அப்படின்னு அவர் கண்டுபிடிக்கிறாரு. ஓகே, ஸோ இவர் தான் the magnetic effect of current, எலக்ட்ரிக் கரண்ட்ன்ற கான்செப்டை ஃபர்ஸ்ட் என்ன பண்றாரு, இவர் வந்து எடுத்துட்டு வராரு. ஓகே, ஸோ மின்னோட்டத்தின் காந்த விளைவு, ஓகே, எலக்ட்ரிக் கரண்டோட மேக்னெட்டிக் எஃபெக்ட். ஸோ ஆயிஸ்டட் இவர் என்ன பண்றாரு, அலைன்ட் வயர் XY, என்னது, அவர் ஒரு வயர் XY வந்து அரேஞ்ச் பண்றாரு, XY. ஓகே, such that they were exactly along the north south direction. So இந்த XY இந்த வயரை north south directionல வைக்கிறாரு. ஓகே, so this is north and this is south. Okay, he kept one magnetic compass above the wire at A. Okay, இந்த A பொசிஷன்ல இந்த வயருக்கு மேல ஒரு காம்பஸ் வைக்கிறாரு, magnetic compass. Okay, this is A and another under the wire at B. Okay, so இங்க இன்னொரு காம்பஸ் இந்த ரீஜியன்ல உனக்கு வயர் மேல வைக்கிறாரு, புரியுதா? So when the circuit was open, என்னது, when the circuit was open, openனா என்ன, இன்னும் கரண்ட் கனெக்ஷன் இல்ல, கரண்ட் ஃப்ளோ ஆகல, அதுதான் சர்க்கியூட் வந்து ஓப்பனா இருக்குன்னு அர்த்தம். ஸோ இங்க நான் ஸ்விட்ச் ஆன் பண்ணல,
நல்லா கவனிங்க, இங்க switch on பண்ணல, so current இங்க flow ஆகல. நல்லா கவனிங்க. So when the circuit was open and no current was flowing through it. Okay, circuit open ஆ இருக்கு, current எதுவும் இந்த circuitல flow ஆகல. ஏன்னா இங்க தான் நம்ம break பண்ணிருக்குமே, switch off பண்ணிருக்குமே. So current இந்த circuitல flow ஆகல. புரியுதா? current flow ஆகல. நல்லா கவனிங்க, என்னன்னு சொல்றாங்க? current flow ஆகல. ஏன்? circuit is open. Okay, no current was flowing through it. Okay, open circuit னா current வந்து உனக்கு இந்த circuitல flow ஆகல. So அப்ப பார்த்தனா அந்த magnet ஐயோ அப்ப பார்த்தனா the needle of both the compass was pointing to north. Very important conclusion. The needle of the compass was pointing to the north. புரியுதா? So நல்லா கவனிங்க, needle இந்த compass ஓட needle வந்து north நோக்கி இருந்துச்சு. புரியுதா? So இந்த circuit openல இருக்கு, current flow ஆகல. So இங்க ஒரு magnetic compass வச்சிருக்கேன், இங்க ஒரு magnetic compass வச்சிருக்கேன். So current flow ஆகாததனால இந்த ரெண்டு magnetic compassலயுமே அந்த நீடலோட direction north நோக்கி இருக்கு. புரியுதா? So இதுதான் சொல்றார். மேம் அப்ப சப்போஸ் நான் வந்து இந்த சர்க்யூட்டை க்ளோஸ் பண்ணி வச்சிருந்தேன்னா அந்த மேக்னெட்டிக் காம்பஸ்ல நம்ம நீடலோட டைரக்ஷன் எப்படி இருக்கும்? இதானே அடுத்த கேள்வி எல்லாரோட மண்டையில ஓடிட்டு இருக்கு. அதுதான் அவருக்குமே யோசனை வந்துச்சு. அவர் என்ன பண்ணாரு, இப்ப சர்க்யூட்டை க்ளோஸ் பண்ணிட்டாரு, ஸ்விட்சை ஆன் பண்ணிட்டாரு. the circuit is completely closed. இப்ப current is flowing in the circuit. என்னது? இப்ப இந்த சர்க்யூட்ல current வந்து flow ஆகுது. புரியுதா? the current is flowing in the circuit. Once the circuit was closed and electric current was flowing, the needle at A pointed to east and the needle at B to the west. புரியலையே மேம். நல்லா கவனிங்கடா பசங்களா. சர்க்யூட்ல நான் சர்க்யூட்டை க்ளோஸ் பண்ணிட்டேன். என்ன பண்ணிட்டேன்? சர்க்யூட்டை நான் க்ளோஸ் பண்ணிட்டேன். அப்ப கரண்ட் ஃப்ளோ ஆகுதா? அதே இடத்துல வச்சிருந்த இப்ப அந்த மேக்னெட்டிக் காம்பஸ் இங்க பார்த்தனா ஏல இருக்கிற மேக்னெட்டிக் காம்பஸ்ல அந்த நீடலோட டைரக்ஷன் உனக்கு இந்த சைடு இருக்கு, pointed towards the east and the needle at B to the west as shown. So இது இந்த டைரக்ஷன்லயுமே and இந்த B ல அந்த நீடல் இந்த டைரக்ஷன்ல இருக்கு. புரியுதா? This showed that current carrying conductor produces magnetic field around it. Okay, so இதுல இருந்து உனக்கு என்ன தெரியுது? இவ்ளோ நேரம் current flow ஆகுறப்ப magnetic compass சாதாரணமா north direction காமிச்சிட்டு இருந்துச்சு. ஆனா once நீ வந்து current இந்த circuitல flow ஆனதுக்கு அப்புறம் பார்த்தனா சர்க்யூட்ல current flow ஆனதுக்கு அப்புறம் magnetic compass அதோட வேலையை காமிக்க ஆரம்பிச்சிருச்சு. which means magnetic compass எப்ப அதோட வேலையை காமிக்கும்? அங்க magnetic field இருந்தா தானே காமிக்கும். magnetic field இதுக்கு முன்னாடி வந்து இல்ல, நார்மலா earth magnetic field மேல north நோக்கி காமிச்சிச்சு. பட் once நான் switch on பண்ணோனே இங்க வந்து இந்த கரண்ட்னால ஒரு magnetic field ப்ரொடியூஸ் ஆயிருக்கு. என்னது? இந்த கரண்ட்னால ஒரு magnetic field ப்ரொடியூஸ் ஆயிருக்கு. அதனால இந்த மேக்னெட்டிக் காம்பஸ்ல உனக்கு நீடில் வந்து டிஃப்ளெக்ட் ஆயிருக்கு. அப்ப கரண்ட் ஃப்ளோ ஆகுறதுனால இங்க மேக்னெட்டிக் ஃபீல்ட் கிரியேட் ஆயிருக்கு அப்படின்னு அவரு கன்க்ளூட் பண்றாரு. புரியுதா? இவ்வளோ நேரம் மேக்னெட்டிக் ஃபீல்ட் இருக்கு, அந்த எர்த்தோட மேக்னெட்டிக் ஃபீல்ட் தான் நம்ம காம்பஸ் காமிச்சிட்டு இருந்துச்சு, நம்ம படிச்சுட்டு இருந்தோம். பட் இப்போ என்ன கன்க்ளூட் பண்றாரு நம்ம அவரோட எக்ஸ்பெரிமெண்ட் வச்சு, ஒரு கரண்ட் ஃப்ளோ ஆகுதுன்னா கூட அந்த கரண்ட்டை சுத்தி ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து இருக்கு அப்படின்னு அவர் கன்ஃபார்ம் பண்றாரு பை திஸ் எக்ஸ்பெரிமெண்ட். ஏன்னா நீ அங்க நீடில் காம்பஸ் வச்சு பாக்குறப்ப அது டிஃப்ளெக்ஷன் காமிக்குது. அப்போ ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்ட் இருந்தா தானே அங்க ஒரு டிஃப்ளெக்ஷன் நடக்கும். புரியுதா? சோ கரண்ட் ஒரு எலக்ட்ரிக் கரண்ட்ல இருக்கிறதுனால எலக்ட்ரிக் கரண்ட் பாஸ் ஆச்சுன்னா கண்டிப்பா அங்க வந்து மேக்னெட்டிக் ஃபீல்ட் வந்து கிரியேட் ஆகுது அப்படின்னு சொல்றாங்க. புரியுதா? So the direction of the magnetic lines, the direction of the magnetic lines around a current carrying conductor can be easily understood using the right hand thumb rule. Okay ma'am.
ஓகே மேம், ஓகே நீங்க சொல்றீங்க எனக்கு வந்து இந்த வயர்ல எனக்கு கரண்ட் கேரி ஆயிட்டு இருக்கு, ஃப்ளோ ஆயிட்டு இருக்கு, அதை சுத்தி மேக்னெட்டிக் ஃபீல்டும் கிரியேட் ஆகுது. ஆனா எந்த டைரக்ஷன்ல மேம் இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்கு, அதை நான் எப்படி கண்டுபிடிப்பேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுக்கு ஒரு ரூல் இருக்கு. திஸ் இஸ் த ரூல். என்ன மேம் ஆல் தி பெஸ்ட் சொல்றீங்களா? கிடையாதுடா பசங்களா, திஸ் இஸ் ஒன் ரூல். எஸ். ஸோ ஆல் தி பெஸ்ட் சொல்ல பார்த்தியா, இந்த விரலை வச்சு இந்த தம்பு வச்சே நீ என்ன பண்ணலாம், நீ நம்மளோட மேக்னெட்டிக் ஃபீல்டோட டைரக்ஷனே கண்டுபிடிக்கலாம். எப்படின்னு பார்க்கலாமா? திஸ் இஸ் கால்ட் அஸ் ரைட் ஹேண்ட் தம் ரூல். ஸோ நீ என்ன பண்ணு, ஆல் தி பெஸ்ட் சொல்கிற மாதிரி இப்படி வச்சுக்கோ. ஓகே, ஸோ இங்கே வந்து நீ என்ன பண்ணுற, எலக்ட்ரிக் இதுதான் வந்து எலக்ட்ரிக் அந்த வயர்ன்னு வச்சுக்கோ. அந்த வயரில் கரண்ட் வந்து இந்த டைரக்ஷனில் போகுது. என்னது கரண்ட் இந்த டைரக்ஷனில் போகுது. நான் இப்படி பிடிக்கிறேன்னு வச்சுக்கோ. கரண்ட் எந்த டைரக்ஷனில் போகுதோ அந்த டைரக்ஷனில் நம்ம தம் வந்து பாயிண்ட் ஆயிருக்கணும். ஓகே, ஸோ எந்த டைரக்ஷனில் கரண்ட் போகுது, இங்கே டைரக்ஷன் மேல் நோக்கி போகுது. ஸோ ஐ எம் கீப்பிங் லைக் திஸ் மை ஹேண்ட். ஓகே, ஸோ என்னோட கரண்ட் டைரக்ஷன் இட் இஸ் அப்வர்ட் டுவர்ட்ஸ் மை தம். அண்ட் இப்படி நான் வைக்கிறேன்னா, ஸோ என்னோட விரல் வந்து இப்படி இருக்கு, விரல் இஸ் இன் திஸ் டைரக்ஷன். ஓகே, ஸோ இட் இஸ் இன் திஸ் டைரக்ஷன் இப்படி. ஸோ திஸ் இஸ் பார்த்தனா இது எப்படி நான் எடுத்துட்டு வருவேன், திஸ் இஸ் ஆன்டி கிளாக்வைஸ் டைரக்ஷன். ஓகே, ஸோ என்னோட கரண்ட் இப்படி போகுதுன்னா என்னோட மேக்னெட்டிக் ஃபீல்ட் இஸ் இன் திஸ் டைரக்ஷன். என்னோட விரல் எந்த சைட் போதோ அந்த டைரக்ஷன்ல என்னோட மேக்னெட்டிக் ஃபீல்ட் இருக்கு. சப்போஸ் கரண்ட் வந்து இந்த டவுன்வர்ட் டைரக்ஷன்ல போகுது, என்னது டவுன்வர்ட் டைரக்ஷன்ல போகுதுன்னா திஸ் இஸ் த டைரக்ஷன் ஆஃப் கரண்ட். என்னோட மேக்னெட்டிக் ஃபீல்ட் எனக்கு இந்த டைரக்ஷன்ல இருக்கு, இந்த டைரக்ஷன்ல இருக்கு. புரியுதா? ஸோ வித் த ஹெல்ப் ஆஃப் யோர் தம், இதான் நம்ம என்ன சொல்லுவோம், ரைட் ஹேண்ட் தம் ரூல்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ இதான் அந்த எலக்ட்ரிக் கரண்ட் கேரிங் கண்டக்டர்னு வச்சுக்கோ. ஓகே, ஸோ டைரக்ஷன் ஆஃப் கரண்ட் உனக்கு தெரிஞ்சிச்சுன்னா போதும், மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைனோட கரண்ட் டைரக்ஷனை நீ கண்டுபிடிச்சிடலாம். சப்போஸ் டைரக்ஷன் ஆஃப் கரண்ட் இஸ் இன் திஸ் டைரக்ஷன், அப்போ மேக்னெட்டிக் ஃபீல்ட் வில் பி இன் திஸ் டைரக்ஷன். டைரக்ஷன் ஆஃப் கரண்ட் இப்படி இருந்துச்சுன்னா இந்த கை யூஸ் பண்ணக்கூடாது, இந்த கை. மேக்னெட்டிக் ஃபீல்ட் டவுன், டைரக்ஷன் ஆஃப் கரண்ட் டவுன்வர்ட்ஸ்ல இருந்துச்சுன்னா மேக்னெட்டிக் ஃபீல்ட் பி இன் திஸ் டைரக்ஷன். புரியுதா? ஸோ இதை நீங்க ரைட் ஹேண்ட் வச்சு தான் பண்ணணும், ரைட் ஹேண்ட் தம் ரூல். ஓகே, ஸோ யூ ஷுட் பி வெரி கேர்ஃபுல். ஹோல்ட் த வயர் வித் 4 fingers. இதான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஓகே, மேக்னெட்டிக் ஃபீல்ட் இஸ் ஆல்வேஸ் perpendicular to the direction of current. என்னது magnetic field is always perpendicular na to in 90 degree. Okay, so magnetic field is always perpendicular to the direction of current. Current உனக்கு இந்த directionல இருக்கு அப்படின்னா இதுக்கு இதான் current ஓட direction I அப்படின்னா இதோட perpendicularனா 90 டிகிரில நம்மளோட magnetic field ஓட direction. Okay, so இப்ப direction of current is in this way. அப்ப magnetic field will be in this direction. Direction of current இப்படி இருந்துச்சுன்னா அப்ப கை இப்படி வச்சுக்கோ. அப்ப it will be in this direction. Magnetic field. புரியுதா? கையே உனக்கு ஆயுதம். உன்னோட ரைட் ஹேண்ட் தம் ரூலை வச்சு நீ வந்து ஈஸியா நம்ம கரண்டோட டைரக்ஷனும் மேக்னெட்டிக் ஃபீல்டோட டைரக்ஷனும் நீ கண்டுபிடிச்சிடலாம். புரியுதா? So the strength of the magnetic field at a point. Okay, so magnetic fieldோட strength அது ஸ்ட்ராங்கா இருக்கா, ஒரு பாயிண்ட் நீ எடுத்துட்டு இந்த இடத்துல ஸ்பெசிஃபிக்கா magnetic field ஸ்ட்ராங்கா இருக்கா வீக்கா இருக்கான்னு கேட்டேன்னா நான் எப்படி கண்டுபிடிப்பேன்? It depends on various factors. Okay, so the strength of the magnetic field at a point due to current carrying conductor depends on the current in the wire. எவ்வளோ கரண்ட் அந்த வயர்ல பாஸ் ஆகுது அது மேலேயும் டிபெண்ட் ஆகும். அதை வச்சு வந்து மேக்னெட்டிக் ஃபீல்ட் ஜாஸ்தியா இருக்கா கம்மியா இருக்கான்னு சொல்லலாம். ஸோ இட் டிபெண்ட்ஸ் ஆன் த கரண்ட் இன் த வயர், த டிஸ்டன்ஸ் ஆஃப் த பாயிண்ட் ஃப்ரம் த வயர். வயர்ல இருந்து எவ்வளோ தூரத்துல இந்த பாயிண்ட் இருக்கு அதை வச்சு கூட நான் சொல்லலாம் இங்க வந்து மேக்னெட்டிக் ஃபீல்ட் ஸ்ட்ரென்த் அதிகமா கம்மியான்னு சொல்லிட்டு. ஓகே, ஸோ இங்கதான் கரண்ட்னா இங்க வந்து பார்த்தனா மேக்னெட் அந்த இங்கதான் வந்து வயர்னா பாயிண்ட் இங்க இருக்குன்னா மேக்னெட்டிக் ஃபீல்ட் ஸ்ட்ரென்த் ஜாஸ்தியா இருக்கும். இதே நீ தூரம் போக 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 magnetic field strength கம்மியா தான் இருக்கும். So it also depends on the distance of the point from the wire. Next, the strength of the magnetic field depends on the orientation of point from the wire. இந்த
பாயிண்ட் வந்து எந்த ஓரியன்டேஷன்ல இருக்கு ஒயர் கிட்ட இருந்து அதுவுமே வந்து it matters a lot. And next the magnetic nature of the medium. Okay, so அந்த மீடியம் அது வந்து மேக்னெட்டிக்கா இருக்கா அது மேல கூட டிபெண்ட் ஆகி இருக்கும் எது நம்மளோட strength of the magnetic field. So the strength of the magnetic field at a point due to the current carrying wire depends on the current in the wire and the distance of the point from the wire, orientation of the point from the wire, magnetic nature of the medium. Okay, so நீ எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா current in the wire, distance of the point from the wire, orientation of the point from the wire and magnetic nature of the medium. C dominant ஞாபகம் வச்சுக்கோ. current in the wire, distance of the point from the wire, orientation of the point from the wire and medium of the magnetic nature of the medium. புரியுதா? So the magnetic field lines are stronger near the current carrying wire. இந்த wire வந்து இங்க இருக்குன்னா magnetic field lines இந்த வயருக்கு பக்கத்துல நிறைய ஜாஸ்தியா இருக்குமா? magnetic field lines இந்த வயருக்கு பக்கத்துல ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும். The magnetic field lines are stronger near the current carrying wire and it diminishes as you go away from it. Okay, so இந்த வயருக்கு பக்கத்துலயே வயர் இங்கேயே பார்த்தனா magnetic field lines வந்து ஸ்ட்ராங்கா இருக்கும். பட் தூரமா போக 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 magnetic field lines வந்து கம்மியா இருக்கும். புரியுதா? So this is represented by drawing magnetic field lines closer together near the wire and farther away from the wire. So இங்க பார்த்தனா இது எப்படி ரெப்ரசன்ட் பண்றாங்கன்னா இந்த வயரை சுத்தி இங்க பார்த்தனா இந்த magnetic field lines க்ளோஸா வரைஞ்சிருக்காங்க. பட் போக 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 நல்லா தூரமா வரைய ஆரம்பிச்சிருக்காங்க, which means உனக்கு இந்த வயர் பக்கத்திலே பார்த்தனா magnetic field lines ஜாஸ்தியா இருக்கும். பட் தூரம் போக 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 வயர்ல இருந்து தூரம் போக 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 magnetic field lines வந்து உனக்கு கம்மியாகும். So next நம்ம பார்க்க போறது force on a current carrying conductor in a magnetic field. Okay, so ஒரு current கேரி பண்ற ஒரு கண்டக்டர் இருக்கு, அங்க வந்து கண்டிப்பா ஒரு magnetic field வந்து ப்ரொடியூஸ் ஆகுது. ஓகே, அதோட டைரக்ஷனும் நம்ம ரைட் ஹேண்ட் தம்ப் ரூல் வச்சு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ஃபைன், நோ ப்ராப்ளம். ஓகே, இப்போ என்ன சொல்றாங்கன்னா லாரன்ஸ் அப்படின்ற ஒரு சயின்டிஸ்ட், என்னது லாரன்ஸ், ராகவா லாரன்ஸ், அந்த லாரன்ஸ் இல்ல, லாரன்ஸ். ஓகே, H.A. Lawrence found that a charge moving in a magnetic field in a direction other than the direction of magnetic field experiences a force. அதாவது நம்ம மேக்னெட்டிக் ஃபீல்ட்ல மேக்னெட்டிக் ஃபீல்டோட டைரக்ஷன்ல இல்லாம other than the direction of magnetic field ஒரு சார்ஜ் வந்து மூவ் ஆயிட்டு இருக்குன்னா அந்த சார்ஜ் வந்து ஒரு ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும் இந்த மேக்னெட்டிக் ஃபீல்ட்னால அப்படின்னு சொல்றாரு. A charge moving in a magnetic field in a direction other than the direction of magnetic field experiences a force. Magnetic field ஓட டைரக்ஷன் ஒரு டைரக்ஷன்ல இருக்கு, பட் அந்த டைரக்ஷன்ல இல்லாம மேக்னெட்டிக் ஃபீல்ட்ல அதுக்கு வேற டைரக்ஷன்ல ஒரு சார்ஜ் வந்து மூவ் ஆகுதுன்னா கண்டிப்பா அது ஒரு ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும்னு சொல்றாங்க. அந்த ஃபோர்ஸை நம்ம என்ன சொல்றோம்? இட் இஸ் கால்ட் அஸ் அ மேக்னெட்டிக் லோரன்ஸ் ஃபோர்ஸ். என்னது? இட் இஸ் கால்ட் அஸ் மேக்னெட்டிக் லோரன்ஸ் ஃபோர்ஸ். Since charge in motion constitutes a current, a conductor carrying moving charges placed in a magnetic field other than the direction of magnetic field will also experience a force and can produce motion in the conductor. இப்போ நான் என்ன சொன்னேன்? ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்ட் டைரக்ஷன்ல ஒரு சார்ஜ் வந்து இருக்கு, பிளேஸ் பண்றோம். அந்த சார்ஜ் வந்து இந்த மேக்னெட்டிக் ஃபீல்ட் டைரக்ஷன்ல இல்லாம வேற டைரக்ஷன்ல இருக்குன்னா கண்டிப்பா அது ஒரு ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும்னு சொல்றோம். ஸோ ஒரு எலக்ட்ரிக் கரண்ட் கேரி பண்ற கண்டக்டர், ஒரு கண்டக்டர் அப்படின்னா எலக்ட்ரிக் கரண்ட் கேரி பண்றதுனால இட் இஸ் பேஸ்ட் ஆன் மூவிங் சார்ஜஸ். ஸோ சார்ஜஸ் உனக்கு மூவ் ஆகுறதுனால தான் உனக்கு எலக்ட்ரிக் கரண்ட் அங்க ஃப்ளோ ஆகுது. ஒரு கண்டக்டர்ல உனக்கு சார்ஜஸ் மூவ் ஆகுமா? கண்டக்டர்ல என்ன ஆகும்? நம்மளோட சார்ஜஸ் மூவ் ஆகுது. ஓகே, ஸோ த சார்ஜ் இன் மோஷன் கான்ஸ்டிடியூட்ஸ் அ கரண்ட். நமக்கு தெரியும் a conductor carrying moving charges, ஒரு கண்டக்டர்ல அப்ப சார்ஜஸ் மூவ் ஆகுது. a conductor carrying moving charges placed in a magnetic field. ஸோ இதுதான் வந்து ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்ட் அப்படின்னா, ஓகே, இதான் ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்ட் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஓகே,
ஸோ மேக்னெட்டிக் ஃபீல்ட்ல நான் இந்த கரண்ட் கேரிங் கண்டக்டரை வைக்கிறேன். கரண்ட் கேரிங் கண்டக்டர்ல கண்டிப்பா நம்மளோட சார்ஜஸ் மூவ் ஆகுது. ஸோ மேக்னெட்டிக் ஃபீல்ட்ல நான் கரண்ட் கேரிங் கண்டக்டர் வைக்கிறேன். அதாவது நான் வந்து ஒரு சார்ஜை பிளேஸ் பண்றேன் இந்த மேக்னெட்டிக் ஃபீல்ட்ல. கண்டிப்பா அது இந்த டைரக்ஷன்ல மேக்னெட்டிக் ஃபீல்ட் டைரக்ஷன்ல நான் வைக்கல. ஓகே, ஸோ அதர் than the direction of magnetic field. ஸோ நான் இந்த டைரக்ஷன்ல அந்த சார்ஜை நான் வைக்கல. This will experience a force. ஸோ இந்த எலக்ட்ரிக் கரண்ட் கேரிங் கண்டக்டர்ல இருக்கிற சார்ஜ் வந்து என்ன ஆகுமா, it will experience some force. இந்த மேக்னெட்டிக் ஃபீல்ட்ல இருக்கிறதுனால இந்த கரண்ட் கேரிங் கண்டக்டர் ஒரு ஃபோர்ஸை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும், which produce motion in the conductor. ஸோ இந்த ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்றதுனால அந்த கண்டக்டர் வந்து it will produce motion, ஒரு மூவ்மெண்ட் அங்க இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. புரியுதா? நல்லா கிளியரா புரிஞ்சுக்கோங்க, ரொம்ப போட்டு கன்ஃபியூஸ் பண்ண தேவையில்லை. ஒன்னும் இல்லடா பசங்களா, மேக்னெட்டிக் ஃபீல்ட்ல நீ ஒரு சார்ஜை வைக்கிற, ஆனா நீ அந்த மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைனோட டைரக்ஷன்ல வைக்கல, வேற ஏதோ ஒரு டைரக்ஷன்ல வைக்கிற. அதாவது மேக்னெட்டிக் ஃபீல்ட்ல ஒரு சார்ஜை வைக்கிற, இந்த மேக்னெட்டிக் ஃபீல்ட்னால இந்த சார்ஜ் வந்து ஒரு ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும், so that it will produce some motion. அவ்வளவுதான்டா கான்செப்ட், அவ்வளவுதான்டா கான்செப்ட். ஸோ இந்த எலக்ட்ரிக் கரண்ட் கேரிங் இந்த கண்டக்டர் வந்து it will experience some force. அந்த ஃபோர்ஸை we call it as magnetic Lorentz force. ஸோ இந்த ஃபோர்ஸ் அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்றதுனால அது வந்து ஒரு மோஷனை ப்ரொடியூஸ் பண்ணும். அவ்வளவுதான் கான்செப்ட், வேற எதுவும் இல்லை. இப்போ இது மேம் இல்ல மேம் கரண்ட் இருக்குன்றீங்க, மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்குன்றீங்க, அது ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுன்றீங்க, அது வந்து ஒரு மோஷனை ப்ரொடியூஸ் பண்ணுன்றீங்க. பட் எனக்கு வந்து ப்ராப்பரா இன்னும் கிளியரா வரலனா நம்ம அதை வந்து பார்க்கலாம். ஓகே, ஸோ ஒரு கார்ட்போர்டு எடுத்துக்கோங்க. ஓகே, ஒரு கார்ட்போர்டு எடுத்துட்டு and thread a wire perpendicular through it. ஓகே, ஒரு கார்ட்போர்டு எடுத்துட்டு ஒரு வயரை பெர்பெண்டிகுலரா வைக்கிறீங்க. Connect the wire such that the current flows up in the wire. ஓகே ஓகே, ஸோ கரண்ட் வந்து எனக்கு upward directionல flow ஆகுது. Place a magnetic compass on the cardboard and mark the position. ஓகே, இப்போ இங்க கரண்ட் வந்து flow ஆகுது, upward directionல கரண்ட் flow ஆகுதா இந்த வயர்ல, புரியுதா? இப்போ நான் ஒரு magnetic compass இந்த கார்ட்போர்ட்ல வைக்கிறேன் and mark the position. Now move magnet and mark the new position. ஓகே, இந்த சர்க்யூட் வந்து ஃபுல்லா கனெக்டடா இருக்குடா, ஸ்விட்ச் ஆன் பொசிஷன்ல இருக்கு, க்ளோஸ்டா இருக்கு. மேக்னெட்டிக் காம்பஸ் நான் இங்க வைக்கிறேன் and mark the position. mark the positionனா அங்க நீடில், அந்த மேக்னெட்டிக் காம்பஸ்ல அந்த மேக்னெட்டிக் காம்பஸ்ல இருக்க அந்த நீடிலோட டைரக்ஷன் மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த மேக்னெட்டிக் காம்பஸை வேற இடத்துல வை, அப்ப அந்த நீடிலோட டைரக்ஷன் என்ன அதை பாரு. இன்னொரு இடத்துல வை, இப்போ அந்த நீடிலோட டைரக்ஷன் இந்த மாதிரி நீ ஒவ்வொரு இடத்துலயும் வச்சு அந்த நீடிலோட டைரக்ஷனை நீ வந்து பாக்குற. Now move magnet and mark the new position. If you join all the points, you will find that it is a circle. என்னது? இப்போ இந்த மேக்னெட்டிக் நீடிலோட டைரக்ஷன் எல்லாத்தையுமே பார்த்து எல்லாத்தையுமே நான் கனெக்ட் பண்ணனா, you can find that it is in a circle. Reverse the direction of the current. இப்போ இவ்வளோ நேரம் கரண்ட் வந்து இந்த சைட் ஃப்ளோ ஆயிட்டு இருந்துச்சு, அப்ப என்னோட மேக்னெட்டிக் ஃபீல்டோட டைரக்ஷன் என்ன, இந்த டைரக்ஷன்ல இருக்கா? இப்ப நான் இந்த டைரக்ஷன் ஆஃப் கரண்ட்டை ரிவர்ஸ் பண்றேன், டைரக்ஷன் ஆஃப் கரண்ட் நான் ரிவர்ஸ் பண்றேன், இட் இஸ் ஃப்ளோயிங் டவுன்வர்ட்ஸ். அப்ப பார்த்தனா இப்ப நான் பண்ண மாதிரி அதே மாதிரி ஒவ்வொரு நியூ இடத்துல மேக்னெட்டிக் காம்பஸ் நீ வச்சு எடுத்தனா, if you join all the points, you can see that the direction of magnetic field will be in this direction. நான் இப்படி டைரக்ஷன் ஆஃப் கரண்ட் இருக்கிறப்ப மேக்னெட்டிக் ஃபீல்ட் எனக்கு ஓகே, ஆக்சுவலா நான் உல்டாவா போட்டேன்னு நினைக்கிறேன் இல்லையா, உல்டாவா போட்டேன். ஸோ ப்ளீஸ் மேக் அ நோட், ப்ளீஸ் மேக் அ நோட். அதாவது இதான் கார்ட்போர்டு அப்படின்னா டைரக்ஷன் ஆஃப் கரண்ட் இந்த டைரக்ஷன்ல இருந்துச்சுன்னா காம்பஸ் நான் ஒன்னு வைக்கிறப்ப எனக்கு மேக்னெட்டிக் ஃபீல்ட் இப்படி இருக்கும் இல்லையா, அந்த அக்கார்டிங் டு தி ரைட் ஹேண்ட் தம்ப் ரூல் டைரக்ஷன் ஆஃப் கரண்ட் இப்படி இருந்துச்சுன்னா மேக்னெட்டிக் ஃபீல்டோட டைரக்ஷன் வில் பி இன் திஸ் டைரக்ஷன். ஸோ அதுக்கேற்ற மாதிரி காம்பஸ்ல வந்து நீடில் வந்து ஒவ்வொரு பொசிஷன்ல டிஃப்ளெக்ஷன் காமிக்கும். இதுவே டைரக்ஷன் ஆஃப் கரண்ட்டை நான் உல்டா பண்றேன்,
உல்டா பண்றேன், அதாவது டவுன்வர்ட்ல ஃப்ளோ ஆகுது. அப்ப magnetic field will be in this direction, அதாவது will be in this direction, clockwise direction. Okay, so you can try it out. Right hand thumb rule experiment வச்சு நீ வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். So from this activity, okay, from this activity we infer that current carrying wire as a magnetic field. Okay, so ஒரு current carrying wire இருக்கு, கண்டிப்பா அது சுத்தி magnetic field இருக்கு. நான் கன்ஃபார்ம் பண்ணிட்டேன், ஆல்ரெடி நம்ம கன்ஃபார்ம் பண்ணியாச்சு. இப்போ எக்ஸ்பெரிமெண்ட் மூலமாவும் கன்ஃபார்ம் பண்ணிட்டோம். ஒரு current carrying wire சுத்தி magnetic field வந்து perpendicular directionல இருக்கு. current carrying wire சுத்தி magnetic field is perpendicular to the wire. ஓகே, எப்படி நான் வந்து perpendicular இருக்கு, எந்த டைரக்ஷன்ல இருக்குன்னு கண்டுபிடிச்சேன். எக்ஸ்பெரிமெண்ட் எல்லாம் பார்த்தனா அந்த magnetic compassோட நீடலோட டைரக்ஷனை வச்சு நான் வந்து கண்டுபிடிச்சேன். ஓகே, அது சிம்பிளிஃபை ஆக்க தான் உனக்கு ரைட் ஹேண்ட் தம்ப் ரூல் கொடுத்தாங்க. டைரக்ஷன் ஆஃப் கரண்ட் இந்த சைடு மேல நோக்கி போச்சுன்னா magnetic field will be in this direction, அதாவது ஆன்டி clockwise. டைரக்ஷன் ஆஃப் கரண்ட் டவுன்வர்ட்ஸ் இருந்துச்சுன்னா magnetic field be in this clockwise direction. புரியுதா? அதை எக்ஸ்பெரிமெண்ட்ல நம்ம வந்து இங்க ப்ரூவ் பண்ணிட்டோம். ஓகே, so the deflection of the needle implies that the current carrying conductor exerts a force on the compass needle. Okay, so இந்த magnetic field ல நான் current carrying conductor, அதாவது இந்த current carrying conductor ஒரு magnetic field ப்ரொடியூஸ் பண்ணுது. so இந்த current carrying conductor இந்த magnetic field ப்ரொடியூஸ் பண்ணுது. so இந்த magnetic field, அதாவது deflection of needle, அங்க needle deflect ஆகுதா, அது வந்து என்ன தெரிய வருதுன்னா இந்த current carrying conductor வந்து அந்த compass needleல ஒரு force வந்து exert பண்ணுது. that is called as the magnetic force. okay, so in 1821 மைக்கேல் ஃபாரடே அப்படின்றவர் என்ன கண்டுபிடிச்சாரு அப்படின்னு பார்த்தனா a current carrying conductor also gets deflected when it is placed in a magnetic field. so இவ்ளோ நேரம் current carrying conductor magnetic field produce பண்ணுது, அதே மாதிரி அது ஒரு force exert பண்ணுது நம்ம படிச்சோம். மைக்கேல் ஃபாரடே என்ன சொல்றாரு, ஒரு magnetic fieldல நீ current carrying conductor வச்சனா அது வந்து deflect ஆகும். a current carrying conductor also gets deflected when it is placed in a magnetic field. we can see that the magnetic field of the permanent magnet and the magnetic field produced by the current carrying conductor interact and produce a force on the conductor. இவ்வளவு நேரம் நம்ம என்ன படிச்சோம், current carrying conductor தான் magnetic field வந்து ப்ரொடியூஸ் பண்ணணும்னு படிச்சோம் இல்லையா? இப்போ என்ன சொல்றாரு மைக்கேல் ஃபாரடே, magnetic fieldல ஒரு நீ எலக்ட்ரிக் current carrying conductor வச்சிருந்தாலுமே அதுவுமே வந்து டிஃப்ளெக்ட் ஆகும். புரியல? magnetic fieldல நீ ஒரு current carrying conductor வச்சனா அது வந்து டிஃப்ளெக்ஷன் காமிக்கும் அப்படின்னு சொல்றாரு. நீ வந்து ஒரு பெர்மனன்ட் மேக்னெட் எடுத்துக்கோங்க, இதான் நம்மளோட பெர்மனன்ட் மேக்னெட். அது ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்ட் ப்ரொடியூஸ் பண்ணுதா? ஒரு பெர்மனன்ட் மேக்னெட் வந்து மேக்னெட்டிக் ஃபீல்ட் ப்ரொடியூஸ் பண்ணுதா? இட் இஸ் இன் தி டைரக்ஷன் ஃப்ரம் நார்த் டு சவுத். மேக்னெட்டிக் ஃபீல்ட் ப்ரொடியூஸ் பண்ணுதா? ஓகேயா? இதான் பெர்மனன்ட் மேக்னெட். அது ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்ட் ப்ரொடியூஸ் பண்ணுது. the magnetic field of the permanent magnet and the magnetic field produced by the current carrying conductor. இது ஒரு permanent magnetல magnetic fielding produce ஆகுது. இப்ப this is one current carrying conductor. okay, so இங்க current carrying conductor இருக்கு, but இங்க current இல்ல, current is 0. okay, so இப்ப வந்து ஒரு current carrying conductor current carrying conductor நீ வந்து இந்த magnet current carrying conductor இருக்கு, அதை சுத்தி ஒரு magnetic field இருக்கா? அதாவது இந்த cross அப்படின்னா என்ன அர்த்தம்னா, suppose the direction of current is this way na, it is magnetic field உனக்கு உள்ள போகுது, magnetic field is going this way. அதுதான் அவங்க வந்து cross வச்சு காமிச்சிருக்காங்க. suppose if it is going downwards na, அது வந்து magnetic field will be like coming out of the page. அப்ப dot வைப்பாங்க. so இங்க இந்த permanent magnetனாலயும் ஒரு magnetic field produce ஆகுது, and ஒரு current carrying conductorனாலயும் இங்க ஒரு magnetic field produce ஆகுது. புரியுதா? permanent magnetனாலயும் ஒரு magnetic field இங்க இருக்கு,
அண்ட் ஒரு கரண்ட் கேரிங் கண்டக்டர்னாலயும் இங்க ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்ட் இருக்கு. ஸோ ரெண்டு மேக்னெட்டிக் ஃபீல்ட் பக்கத்துல இருக்கு. So we can see that the magnetic field of the permanent magnet and the magnetic field produced by the current carrying conductor interact and produce a force on the conductor. Okay, so in the permanent magnet la irukra inda magnetic field in the current carrying conductor nala produce avara inda magnetic field rendum interact ஆகுறதுனால அது ஒரு force இந்த current carrying conductor மேல exert ஆகி அது என்ன ஆகுது அது பாருங்க இங்க bend ஆகி இருக்கு. So there is a force exerted on this current carrying conductor. புரியுதா? நல்லா கவனிங்க. permanent magnetனால ஒரு magnetic field produce ஆச்சு. and இந்த electric current carrying conductorனால ஒரு magnetic field produce ஆச்சு. ரெண்டும் பக்கத்துல இருக்கறதுனால ரெண்டும் interact ஆகுறதுனால இந்த magnetic fieldனால there is a force exerted on this current carrying conductor. அது வந்து deflect ஆகுது. இதுதான் யார் சொன்னா நம்மளோட மைக்கேல் ஃபாரடே சொல்றாரு. Okay, so deflection of current carrying conductor. இவ்ளோ நேரம் நம்ம current carrying conductorனால இன்னொரு ஆப்ஜெக்ட்டுக்கு டிஃப்ளெக்ஷன் நடக்கும், காம்பஸ்ல டிஃப்ளெக்ஷன் நடக்கும்னு படிச்சோம். பட் மேக்னெட்டிக் ஃபீல்ட்னாலேயே அந்த கரண்ட் கேரிங் கண்டக்டர்லயும் டிஃப்ளெக்ஷன் நடக்கும். எப்ப இன்னொரு மேக்னெட்டிக் ஃபீல்டை நீ பக்கத்துல எடுத்துட்டு வந்தனா இந்த கரண்ட் கேரிங் கண்டக்டர்னால ப்ரொடியூஸ் ஆகிற மேக்னெட்டிக் ஃபீல்டும் அந்த பெர்மனன்ட் மேக்னெட்டிக் ஃபீல்ட்னால இருக்கிற மேக்னெட்டிக் ஃபீல்டும் ரெண்டும் இன்டராக்ட் ஆகி which will cause a deflection in the current carrying conductor. புரியுதா? புரியுதா? So பாருங்க, force on a current carrying conductor kept in the magnetic field. Okay, so இது ஒரு permanent magnetோட magnetic field. அது north to south direction போகுது. Okay, direction of current இங்க ஒரு current carrying conductor போகுது. அது சுத்தி ஒரு magnetic field உனக்கு இப்படி போகுது, இந்த directionல போகுது. Okay, அப்படி போறப்ப you can see in the current carrying wire will be having some deflection. Okay, you can see some deflection. அந்த ரெண்டு magnetic fieldum உனக்கு வந்து interact ஆகுது. Okay, I think it is clear. So if a current I is flowing through a conductor, okay, இப்ப அந்த current carrying wire அந்த conductorல எனக்கு எவ்வளவு current flow ஆகுது? I current எனக்கு flow ஆகுது. ஓகேயா? of length அந்த current carrying conductor ஓட length என்னது? L. அதுல எனக்கு I current flow ஆகுது. இந்த conductor வந்து it is kept perpendicular to the magnetic field B. புரியுதா? So என்னது? This is the conductor. current இந்த directionல போகுது. இந்த current carrying conductor ஓட length L. இதோட direction magnetic field வந்து உனக்கு இப்படி இருக்கு. So this is the magnetic field. இந்த magnetic field perpendicular தான் உனக்கு என்னது current இருக்கு. So current and magnetic field are perpendicular to each other. So then the force experienced by it is given by its equation. So magnetic field நால இந்த current carrying conductor ஒரு force experience பண்ணும். அந்த force எப்படி calculate பண்ணலாம் அப்படின்னா this is the formula. Force is equal to I into L into B. Current into length of the conductor into magnetic field. Okay, so this is the formula. So இங்க magnetic fieldல இந்த current carrying conductor இருக்கிறதுனால இது வந்து deflect ஆகும், ஒரு force experience பண்ணும். Okay, அந்த force calculate பண்றதுக்கு formula தான் F is equal to ILB. Okay, so இதுல இருந்து என்ன தெரியுது? Force is proportional to current through the conductor, length of the conductor and magnetic field in which current carrying conductor is kept. Okay, so ஒரு magnetic fieldல ஒரு current carrying conductor வைக்கிற அந்த current carrying conductor will experience some force. அந்த force calculate பண்ற formula is F is equal to ILB. So the angle of inclination between the current and the magnetic field also affects the magnetic force. Okay, so எந்த angle-ல நீ வந்து அந்த கரண்ட்டையும் மேக்னெட்டிக் ஃபீல்டையும் வைக்கிற, தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இங்க வந்து பெர்பெண்டிகுலரா இருக்கணும், அப்பதான் அதுக்கேத்த மாதிரி அந்த ஃபோர்ஸ் வந்து இருக்கும். ஸோ த ஆங்கிள் பிட்வீன் த கரண்ட் அண்ட் த மேக்னெட்டிக் ஃபீல்ட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். புரியுதா? ஸோ when the conductor is perpendicular to the magnetic field, ஸோ இதான் கரண்ட், மேக்னெட்டிக் ஃபீல்டு உனக்கு பெர்பெண்டிகுலரா இருக்கு, எக்ஸாக்டா பெர்பெண்டிகுலரா இருக்குன்னா
the force will be maximum. அதாவது இந்த current carrying conductorல இருக்கிற force will be maximum, which is F is equal to ILB. அதான் போட்டிருக்காங்க. Suppose when it is parallel to the magnetic field, அதாவது இதான் magnetic fieldனா கரண்ட்டும் உனக்கு வந்து இந்த parallel directionல, கரண்ட்டும் இந்த direction, அதாவது அந்த கண்டக்டர் இருக்கு, எலக்ட்ரிக் கரண்ட் கேரிங் கண்டக்டரும் இந்த டைரக்ஷன், மேக்னெட்டிக் ஃபீல்டும் இந்த டைரக்ஷன்னா தேர் வில் பி நோ ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பை த கண்டக்டர். ஸோ த ஃபோர்ஸ் வில் பி ஜீரோ. புரியுதா? ஸோ ஃபோர்ஸ் எப்போ மேக்ஸிமமாக இருக்கும்? கரண்ட் கேரிங் கண்டக்டரும் மேக்னெட்டிக் ஃபீல்டும் 90 டிகிரியில் இருந்தால் மட்டும்தான் த கரண்ட் கேரிங் கண்டக்டர் வில் பி எக்ஸ்பீரியன்சிங் அ மேக்ஸிமம் ஃபோர்ஸ். எப்போ இட் வில் நாட் அட் ஆல் எக்ஸ்பீரியன்ஸ் ஃபோர்ஸ்? கரண்ட் கேரிங் கண்டக்டரும் மேக்னெட்டிக் ஃபீல்டும் உனக்கு பேரலா இருந்துச்சுன்னா இட் வில் நாட் எக்ஸ்பீரியன்ஸ் த ஃபோர்ஸ். புரியுதா? I think it is clear. So the force is always a vector quantity. Vector quantity na இந்த force வந்து எவ்வளோ amount of force அந்த electric current அந்த conductor வந்து experience பண்ணும், அதான் நான் formula வச்சு சொன்னேன், which is ILB வச்சு நீ calculate பண்ணிடலாம். So வெறும் அந்த value மட்டும் நீ வந்து கண்டுபிடிக்க முடியாது. You can also find the direction. So it is a vector quantity. இந்த force எந்த directionல act ஆகுது அதுவும் important. புரியுதா? So it is a vector quantity which has both magnitude and direction. So அந்த force எந்த directionல act ஆகுது அதுவுமே நம்மளுக்கு தெரியணும். So the direction is often found using what is known as Fleming's left hand rule. Okay ma'am, நீங்க current இந்த directionல போச்சுன்னா magnetic field நான் right hand thumb rule வச்சு கண்டுபிடிச்சலாம் நீங்க. ஆனா இந்த force இந்த directionல இருக்குன்னு நான் எப்படி கண்டுபிடிக்கிறது? அதுக்கு என்ன ரூல் இருக்கு? அதுதான் Fleming's left hand rule உனக்கு இருக்கு. Fleming's left hand rule வச்சு நீ கண்டுபிடிக்கலாம். இதுக்கு நீ வந்து ரைட் ஹேண்ட் யூஸ் பண்ணக்கூடாது, நீ வந்து லெஃப்ட் ஹேண்ட் யூஸ் பண்ணணும். மறந்துடாதீங்க, பாதி பசங்க அதான் மறந்துடுவீங்க. ஃப்ளெமிங்ஸ் லெஃப்ட் ஹேண்ட் ரூல். என்னது? ஃப்ளெமிங்ஸ் லெஃப்ட் ஹேண்ட் ரூல். ஸோ இப்படி வச்சுக்கோங்க. திஸ் இஸ் யோர் ஃப்ளெமிங்ஸ் லெஃப்ட் ஹேண்ட்ல, திஸ் இஸ் ஐஸ்வர்யா மேம்ஸ் லெஃப்ட் ஹேண்ட். நீங்கள் உங்கள் லெஃப்ட் ஹேண்ட் எடுத்துக்கோங்க. திஸ் இஸ் யோர் லெஃப்ட் ஹேண்ட். ஓகே. ஸோ இப்போ இந்த ரெண்டு விரலை மடக்கிக்கோ, இப்படி வச்சுக்கோ. ஓகே, எப்படி எந்த ஆங்கிளில் பார்த்தீங்களா? புரியுதா? திஸ் இஸ் த எக்ஸாக்ட் பொசிஷன் யூ ஹாவ் டு கீப். இப்போ தம் இருக்கா, ஆள்காட்டி விரல், பாம்பு விரல் 3 இருக்கா? ஸோ தம் இப்போ இந்த பார்த்தனா இந்த ஆள்காட்டி விரல் ரெப்ரசன்ட்ஸ் த மேக்னெட்டிக் ஃபீல்ட் டைரக்ஷன். இது வந்து மேக்னெட்டிக் ஃபீல்டு டைரக்ஷன். அண்ட் இந்த பாம்பு விரல் இது என்ன டைரக்ஷன்? கரண்டோட டைரக்ஷன். அண்ட் இன் த ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பை த கண்டக்டர் தட் வில் பி இன் திஸ் டைரக்ஷன். புரியுதா? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து இருங்க வரைஞ்சு காமிச்சேன்னா இன்னும் கிளியராக இருக்கும். இப்போ என்னோட கரண்ட் கேரிங் கண்டக்டர் இஸ் ஹியர், கரண்ட் இஸ் ஃப்ளோயிங் இன் திஸ் டைரக்ஷன், மேக்னெட்டிக் ஃபீல்ட் எனக்கு இந்த டைரக்ஷன்ல இருக்கு. இப்போ ஃபோர்ஸ் எனக்கு எந்த டைரக்ஷன்ல இருக்கும்? நான் ஃப்ளெமிங்ஸ் லெஃப்ட் ஹேண்ட் ரூல் வச்சு கண்டுபிடிக்கட்டா? ஸோ நான் என்ன சொன்னேன்? ஆள்காட்டி விரல் இஸ் ஃபார் மேக்னெட்டிக் ஃபீல்ட், திஸ் பாம்பு விரல் இஸ் ஃபார் கரண்ட், திஸ் இஸ் ஃபார் ஃபோர்ஸ் ஆர் மோஷன் ஆஃப் த கண்டக்டர். மேக்னெட்டிக் ஃபீல்ட் இங்க இருக்கு, மேக்னெட்டிக் ஃபீல்ட் டைரக்ஷன் ஆஃப் கரண்ட், அப்ப மோஷன் ஆஃப் த கண்டக்டர் இஸ் டுவர்ட்ஸ் இன்சைட். ஓகே, மேக்னெட்டிக் ஃபீல்ட் direction of current and motion of the conductor or force experienced by the conductor is towards inside. புரியுதா? ஓகே. ஸோ அதே மாதிரி இப்போ உல்டா வச்சு பார்க்கலாம். இப்போ current is in this direction, magnetic field in the direction. இப்போ force experienced by the conductor in the direction இருக்கும். Fleming's left hand rule, magnetic field, current, direction, motion of the conductor. Magnetic field here, magnetic field இங்க, ஆக்சுவலா தப்பா போட்டேன், இருங்க. மேக்னெட்டிக் ஃபீல்ட் இங்கன்னா டைரக்ஷன் ஆஃப் கரண்ட் வில் பி திஸ் சைட் இல்ல, magnetic field here, direction of current in this way. அப்ப நம்மளோட motion of the conductor will be towards this, upwards, not into upwards. புரியுதா? So Fleming's left hand rule வச்சு நீங்க you can find the force or motion of the
conductor. புரியுதா? So பாருங்க. So this is for current, this is for magnetic field and this is for motion of the conductor. மேம் எப்படி மேம் நான் ஞாபகம் வச்சுக்கிறது? தம்புல என்ன இருக்கு? M இருக்கு. Motion. And இங்க உனக்கு 4 finger. So Fல field, magnetic field. And இங்க உனக்கு என்னது? Second finger. So current, CC current. புரியுதா? So this is how you find the direction of motion of the electric current carrying conductor kept in a magnetic field. இது வரைக்கும் I think it is very clear டா பசங்களா. So நம்ம Fleming's left hand rule வச்சு we can actually find the force on a current carrying conductor in a magnetic field. Okay? So next இதை வந்து நல்லா பார்த்துக்கோங்க. ஏன்னா இந்த Fleming's left hand rule வச்சு தான் நம்ம நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்து சால்வ் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ மேக்னெட்டிக் ஃபீல்டில் ஒரு கரண்ட் கேரிங் கண்டக்டர் வைக்கிறப்ப நம்மளோட அந்த மோஷன் ஆஃப் தட் கரண்ட் கேரிங் கண்டக்டர் எந்த சைடு இருக்கும், எந்த டைரக்ஷனில் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த Fleming's left hand rule வச்சு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஸோ அதோட எக்ஸ்பிளனேஷன் தான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ நீ இதை இப்படி கூட ஞாபகம் வச்சுக்கலாம். தேர் இஸ் ஒன் ட்ரிக். ஓகே, ஸோ Fleming's left hand rule நீ வந்து பார்க்குறப்ப மேம் எனக்கு இதில் எது மேக்னெட்டிக் ஃபீல்டு, எது கரண்ட்டு, எது வந்து அந்த மோஷன், அதோட எந்த விரல் எதுக்குன்னு எனக்கு தெரியல மேம் அப்படின்னா நீங்கள் என்ன ஞாபகம் வச்சுக்கலாம்? யூ கேன் ரிமெம்பர் இப்படி வச்சுட்டு FMC ஃபாதர் மதர் சைல்டு, ஃபாதர் மதர் சைல்டு. ஓகே, father mother child. Okay, so 4 finger is for நம்மளோட magnetic field and mother is for motion and the child is for current direction. புரியுதாடா பசங்களா? so இதோட நம்ம Fleming's left hand rule முடிஞ்சு போச்சு. இப்போ நம்ம கொஞ்சம் ப்ராப்ளம் சால்வ் பண்ணலாம். ஸோ நம்மளோட அந்த ஃபோர்ஸ் ஆன் த கரண்ட் கேரிங் கண்டக்டருக்கு நான் வந்து ஃபார்முலா நம்ம டிரைவ் பண்ணோம். ஸோ அதை வச்சு நம்ம ப்ராப்ளம் சால்வ் பண்ண போகிறோம். ஏ கண்டக்டர் ஆஃப் லென்த் 50 சென்டிமீட்டர், என்னது கண்டக்டர் ஆஃப் லென்த் 50 சென்டிமீட்டர் கேரிங் அ கரண்ட் ஆஃப் 5 ஆம்பியர். ஓகே, ஸோ லென்த் வந்து 50 சென்டிமீட்டர் அண்ட் கரண்ட் வந்து 5 ஆம்பியர் இஸ் பிளேஸ்ட் பெர்பெண்டிகுலர் டு அ மேக்னெட்டிக் ஃபீல்ட் ஆஃப் இண்டக்ஷன் 2 × 10⁻³ டெஸ்லா. ஓகேயா? ஸோ இப்போ இது என்னது அப்படின்னு பார்த்தோன்னா மேக்னெட்டிக் ஃபீல்ட் ஆஃப் இண்டக்ஷன் 2 × 10⁻³ டெஸ்லா. இது என்னது? இது உன்னோட மேக்னெட்டிக் ஃபீல்ட். ஓகேயா? ஸோ இப்போ நம்மளுக்கு I இருக்கு, L இருக்கு, B இருக்கு. ஸோ ஈஸியாக நம்ம ஃபோர்ஸ் ஆன் த கரண்ட் கேரிங் கண்டக்டர் கண்டுபிடிச்சிடலாமா? ஸோ F is equal to I into L into B. I என்ன 5 and L என்ன 50 சென்டிமீட்டர். ஸோ 50 சென்டிமீட்டர் 50 × 10⁻² போட்டுரும். ஓகே, அண்ட் நம்மளோட B என்னது 2 × 10⁻³ ஸோ யூ கெட் த ஃபோர்ஸ் ஆன் த கரண்ட் கேரிங் கண்டக்டர் விச் இஸ் ஈக்குவல் டு திஸ். ஓகே, ஸோ ஃபார்முலா இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி எப்போ வந்து இந்த ஃபோர்ஸ் ஆன் இந்த கரண்ட் கேரிங் கண்டக்டரில் இந்த ஃபோர்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் when current in the magnetic field are in perpendicular alignment. ஓகேயா? ரெண்டுமே பேரலா இருந்தா உனக்கு சுத்தமா ஃபோர்ஸே இருக்காது. there will be no motion of the conductor. இதை நல்லா மண்டையில் ஏற்றிக்கோ, ஏன்னா பசங்க வந்து மறந்து போயிடுவீங்க. இதே மாதிரி நம்ம அடுத்து போகலாம். அடுத்த ப்ராப்ளம் என்ன? current carrying conductor of certain length. ஓகே, இப்போ நம்மளுக்கு லென்த் கொடுக்கல, லென்த் வந்து எனக்கு தெரியாது, kept perpendicular to the magnetic field. ஓகேயா? ஸோ இந்த கரண்ட் கேரிங் கண்டக்டரும் நம்மளோட மேக்னெட்டிக் ஃபீல்டும் பெர்பெண்டிகுலராக இருக்கு. ஸோ தேர் வில் பி ஃபோர்ஸ் நம்மளுக்கு தெரிஞ்சு போச்சு. ஸோ எக்ஸ்பீரியன்ஸஸ் அ ஃபோர்ஸ். ஓகேயா? டன்னா? வாட் வில் பி த ஃபோர்ஸ் இஃப் த கரண்ட் இஸ் இன்க்ரீஸ்டு 4 டைம்ஸ்? என்ன பண்றாங்க? கரண்ட்டை வந்து நம்ம 4 டைம்ஸ் இன்க்ரீஸ் பண்றோம். Okay, I am increasing the current. I am increasing the current 4 times. Length is halved and magnetic field is tripled. Okay, current மட்டும் நான் வந்து 4 times increase பண்ணல, லென்த்தையும் half பண்றேன் and magnetic field triple பண்றேன். அப்போ வந்து எனக்கு ஃபோர்ஸ் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேயா? நார்மலா ஒரு லென்த், ஒரு பர்டிகுலர் கரண்ட், ஒரு பர்டிகுலர் மேக்னெட்டிக் ஃபீல்டில் அது எஃப் ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுது. இப்போ எல்லாத்தையுமே நான் என்ன பண்றேன்? நான் வந்து கொஞ்சம் மாடிஃபை பண்றேன். என்னோட கரண்ட்டை 4 டைம்ஸ் இன்க்ரீஸ் பண்றேன், லென்த்தை ஹாஃப் பண்றேன், மேக்னெட்டிக் ஃபீல்டை ட்ரிபிள் பண்றேன். இப்போ என்னோட ஃபோர்ஸ் எப்படி இருக்கும்? கரண்ட் கேரிங் கண்டக்டர்ல ஃபோர்ஸ் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தோன்னா, ஸோ யூ கேன் கால்குலேட். இப்போ ஐக்கு பதிலாக ஐயை நான் 4 டைம்ஸ் ஆக்கிட்டேன். ஸோ 4I, லென்த்தை ஹாஃப் ஆக்கிட்டேன், L/2 அண்ட் மேக்னெட்டிக் ஃபீல்டை நான் வந்து ட்ரிபிள் பண்ணிட்டேன். ஓகே, ஸோ நார்மல் ஃபோர்ஸை விட
6 times force வந்து அதிகமா இருக்கும். That's all. Very easy. So இந்த மாதிரி தான் பசங்களா கொஞ்சம் கொஞ்சமான ப்ராப்ளம்ஸ்லாம் வரும். ஸோ நீ ஈஸியா வந்து சால்வ் பண்ணிடலாம். கொஞ்சம் கான்ஃபிடன்ஸோட இருங்க. கொஞ்சம் கான்செப்டை புரிய வச்சுக்கிட்டனா ஈஸியா புரிஞ்சு போயிடும். ஓகே, ஸோ நான் உனக்கு கடைசியில வந்து புக் பேக் கொஸ்டின்ஸ் வந்து உனக்கு சால்வ் பண்றேன். அப்போ இன்னுமே உனக்கு வந்து ஈஸியா இருக்கும். ஓகே, ஸோ பசங்களா இப்போ நெக்ஸ்ட் என்ன, ஃபோர்ஸ் ஆன் parallel current carrying conductors. இப்போ வந்து நம்ம ஒரே ஒரு கரண்ட் கேரிங் கண்டக்டர், அது சுத்தி மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்கு. அப்போ அது எவ்வளவு ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும், எப்படி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும் நம்ம பார்த்தோம். அந்த டைரக்ஷனை கண்டுபிடிக்கிறது நம்ம இவ்வளவு நேரம் பார்த்தோம். இப்போ ரெண்டு கரண்ட் கேரிங் கண்டக்டர் இருக்கு. அந்த ரெண்டு கரண்ட் கேரிங் கண்டக்டரும் பேரலா இருக்கு. பேரலல்னா இப்படிதான் இருக்குது. பேரல் இப்படி இருந்துச்சுன்னா அது பெர்பெண்டிகுலர் இல்லையா? ஸோ ரெண்டு கரண்ட் கேரிங் கண்டக்டர் உனக்கு பேரலா இருக்கு. அப்போ அது எப்படி ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும், மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுமா அப்படின்னா அதோட டைரக்ஷன் என்ன அப்படின்னா இப்போ நம்ம பார்க்க போறோம். Okay, so we have seen that a current carrying conductor has a magnetic field around it. நமக்கு நார்மலா தெரியும் ஒரு current carrying conductor சுத்தி magnetic field இருக்குன்னு நமக்கு தெரியும். If we place another conductor carrying current parallel to the first one, the second conductor will experience a force due to the magnetic field of the first conductor. நமக்கு என்ன தெரியும், ஒரு current carrying conductor நான் இப்படி வைக்கிறேன், அதை சுத்தி magnetic field இருக்குன்னு எனக்கு தெரியுமா? இப்போ அதே மாதிரி இன்னொரு current carrying conductor இந்த current carrying conductor பக்கத்துல நான் வைக்கிறேன். அப்ப இந்த current carrying conductor இருக்கு பாத்தியா, செகண்ட் current carrying conductor, அதுவுமே என்ன பண்ணுமா, அதுவுமே ஒரு magnetic force எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுமா? எதனால? இந்த first current carrying conductor சுத்தி ஒரு magnetic field இருக்கு பாத்தியா, அந்த magnetic fieldால இந்த current carrying conductor வந்து ஒரு magnetic force எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுமா? அதுதான் இங்க வந்து சொல்ல வராங்க. So similarly, first conductor will experience a force due to magnetic field of the second conductor. புரியல மேம்? ஒண்ணும் இல்லடா, ரெண்டு குச்சி வச்சிருக்கேன். ஓகே, ரெண்டு குச்சியில ரெண்டு வயர், இங்கேயும் கரண்ட் போகுது, இங்கேயும் கரண்ட் போகுது. கரண்ட் போறதுனால இங்க ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்ட் கிரியேட் ஆகுது, இங்க கரண்ட் போறதுனால இங்க ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்ட் கிரியேட் ஆகுது. ஓகேயா? சோ இந்த இங்க ஒரு கண்டக்டர் சுத்தி மேக்னெட்டிக் ஃபீல்ட், இங்க ஒரு கண்டக்டர், இங்க ஒரு சுத்தி மேக்னெட்டிக் ஃபீல்ட். இப்போ இந்த மேக்னெட்டிக் ஃபீல்ட்னால இந்த என்னது, இந்த கண்டக்டர் வந்து ஒரு ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும். அதே மாதிரி இந்த கண்டக்டர்ல இருக்கிற மேக்னெட்டிக் ஃபீல்ட்னால இந்த கண்டக்டரும் ஒரு ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும் அப்படின்னு சொல்றாங்க. இவ்வளவு நாள் நம்ம என்ன பார்த்தோம், ஒரு கரண்ட் கேரிங் கண்டக்டர் இருக்கு, மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்கு, இதனால இந்த கண்டக்டர் வந்து ஒரு ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும். அதுதான் நம்ம ஃப்ளெமிங்ஸ் லெஃப்ட் ஹேண்ட் ரூல் வச்சு அந்த ஃபோர்ஸோட டைரக்ஷன் கண்டுபிடிச்சோம். பட் இப்போ என்ன சொல்றாங்க, இந்த மாதிரி ரெண்டு பக்கத்துல வச்சனா இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு இந்த கண்டக்டர் மேல ஒரு ஃபோர்ஸ் கொடுக்கும், அதே மாதிரி இந்த மேக்னெட்டிக் ஃபீல்ட் இந்த கண்டக்டர் மேல ஒரு ஃபோர்ஸ் கொடுக்கும்னு சொல்றாங்க. ஓகே, சோ இன்னும் புரியலனா கொஞ்சம் ரீவைண்ட் பண்ணி மெதுவா வந்து ஸ்லோ பண்ணி கேளுங்க, அப்ப இன்னும் நல்லா கிளியரா புரியும். ஓகேயா? சோ இந்த ரெண்டு ஃபோர்ஸ் will be equal in magnitude and opposite direction. இது நல்லா புரிஞ்சுக்கோங்க. இப்போ ரெண்டு parallel current carrying conductor வச்சிருக்கேன், இது சுத்தி ஒரு magnetic field, இது ஒரு சுத்தி ஒரு magnetic field. இப்போ இது ஒரு ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும் இந்த magnetic fieldால, இது ஒரு ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும் இந்த magnetic fieldால. இந்த ரெண்டு ஃபோர்ஸுமே it will be equal in magnitude. ஃபோர்ஸ் வந்து சிமிலரா இருக்கும், சேமா இருக்குமா, ஆனா இந்த ஃபோர்ஸோட டைரக்ஷன் வந்து ஆப்போசிட்ல இருக்கும். புரியுதா? இதுதான் உனக்கு சொல்ல வராங்க. மேம் எந்த டைரக்ஷன்ல இருக்கும் அப்படின்னு பார்த்தனா இனிமேல் நம்ம பார்க்க போறோம். ஓகே, இப்போ நம்ம அதை பார்க்கலாம். ஸோ யூசிங் ஃப்ளெமிங்ஸ் லெஃப்ட் ஹேண்ட் ரூல். ஸோ ஆல்ரெடி நம்ம ஃப்ளெமிங்ஸ் லெஃப்ட் ஹேண்ட் ரூல் வச்சு நம்ம என்ன கண்டுபிடிக்கலாம், நம்ம டைரக்ஷன் ஆஃப் தி ஃபோர்ஸ் ஆஃப் த கண்டக்டர் இன் அ மேக்னெட்டிக் ஃபீல்ட் நம்ம கண்டுபிடிக்கலாமா? ஸோ அதுதான் நம்ம ஃப்ளெமிங்ஸ் லெஃப்ட் ஹேண்ட் ரூல் பார்த்தோமா? ஸோ இதுல வந்து இது மேக்னெட்டிக் ஃபீல்டு, இது கரண்டோட டைரக்ஷன், இது ஃபோர்ஸ் ஆஃப் த கண்டக்டர், மோஷன் ஆஃப் த கண்டக்டர். இதான ஃப்ளெமிங்ஸ் லெஃப்ட் ஹேண்ட் ரூல். ஸோ அதை வச்சு நம்ம என்ன பண்ணிக்கலாம், நம்ம டைரக்ஷன் ஆஃப் ஃபோர்ஸ் ஆஃப் த கண்டக்டர் கண்டுபிடிக்கலாமா? Okay, so the direction of force on each wire would be towards each other when the current in both of them are flowing in the same direction. என்ன சொல்றாங்க, அதாவது இப்போ ஃப்ளெமிங்ஸ் லெஃப்ட் ஹேண்ட் ரூல் வச்சு ஒரே ஒரு கண்டக்டர் அதை சுத்தி மேக்னெட்டிக் ஃபீல்ட் இருக்கு, அப்ப அதோட மோஷன் எப்படி இருக்கும் நம்ம கண்டுபிடிக்கலாம். இப்போ ரெண்டு பக்கத்துல வைக்கிறேன். இப்போ நீ வந்து பார்த்தனா உதாரணத்துக்கு இங்க பாருங்க, இது ஒரு கரண்ட் கேரிங் கண்டக்டர், இது ஒரு கரண்ட் கேரிங் கண்டக்டர், இங்க மேக்னெட்டிக் ஃபீல்ட், இங்க மேக்னெட்டிக் ஃபீல்ட். இந்த மேக்னெட்டிக் ஃபீல்ட்னால இது ஒரு ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும், இந்த மேக்னெட்டிக் ஃபீல்ட்னால இது ஒரு ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும். ஓகே, சோ மேக்னெட்டிக் ஃபீல்ட் வந்து இங்க இந்த டைரக்ஷன்ல இருக்கு, அண்ட் கரண்ட் வந்து மேக்னெட்டிக் ஃபீல்ட் இந்த டைரக்ஷன்ல இருக்கு. ஓகே, எஸ் கரெக்டா, மேக்னெட்டிக் ஃபீல்ட் இந்த டைரக்ஷன், கரண்ட் வந்து இந்த டைரக்ஷன், and force will be towards this side. Okay, அதே மாதிரி இங்கேயும் பாருங்க, இங்க மேக்னெட்டிக் ஃபீல்ட் எந்த டைரக்ஷன்ல இருக்கு, கரண்ட் இன் மேக்னெட்டிக் ஃபீல்ட் இந்த டைரக்ஷன், கரண்ட் இந்த டைரக்ஷன், and force உனக்கு இந்த சைடு இருக்கு. ஓகே, சோ
ஃப்ளெமிங்ஸ் லெஃப்ட் ஹேண்ட் ரூல் வச்சு இதுக்கும் நம்ம மோஷன் ஃபோர்ஸ் எந்த டைரக்ஷன் பார்த்தோம், இதுக்கும் மோஷன் எந்த சைடு பார்த்தோம். ஸோ இந்த மாதிரி ரெண்டு கரண்ட் கேரிங் கண்டக்டர் ரெண்டுத்துலயுமே கரண்டோட டைரக்ஷன் சேம் டைரக்ஷன்ல இருக்கு. ரெண்டு parallel கரண்ட் கேரிங் கண்டக்டர் ரெண்டுத்துலயுமே உனக்கு கரண்டோட டைரக்ஷன் சேம் சைடுல இருக்கிறப்ப they will experience an attractive force. ஸோ இந்த மாதிரி ரெண்டு பக்கத்துல வைக்கிறப்ப கரண்ட் ரெண்டுமே மேல ஒரே டைரக்ஷன்ல இருக்கு. அப்ப இந்த ரெண்டு கரண்ட் கேரிங் கண்டக்டர் ஃப்ளெமிங்ஸ் லெஃப்ட் ஹேண்ட் ரூல் வச்சு பார்த்தனா they will experience a force towards each other. ஸோ இது ஒரு அட்ராக்டிவ் ஃபோர்ஸோட இங்க வரும், இது ஒரு அட்ராக்டிவ் ஃபோர்ஸோட இங்க வரும். ஓகே, ஸோ நீ ஃப்ளெமிங்ஸ் லெஃப்ட் ஹேண்ட் ரூல் வச்சு நீ வந்து என்ன பண்ணிக்கலாம், நீ வந்து இதை வேலிடேட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இந்த ரெண்டு parallel கரண்ட் கேரிங் கண்டக்டரும் எப்போ வந்து ஒன்னா வரும், எப்போ வந்து அட்ராக்ட் ஆகும், ரெண்டு கரண்ட் கேரிங் கண்டக்டர்லையுமே உனக்கு கரண்ட் வந்து ஒரே டைரக்ஷன்ல இருந்தா they will come towards each other. அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும். மேம் இப்போ சப்போஸ் இதுல ஒரு டைரக்ஷன், இதுல ஆப்போசிட் டைரக்ஷன்ல கரண்ட் போச்சுன்னா என்ன ஆகும் மேம்? வெரி குட் क्वेश्चन. ஸோ இதுல வந்து உனக்கு கரண்ட் வந்து இந்த டைரக்ஷன்ல இருக்கு டுவர்ட்ஸ் அப், இங்க வந்து கரண்ட் வந்து இந்த டைரக்ஷன்ல இருக்கு டுவர்ட்ஸ் டவுன். ஓகேயா, இப்போ மேம் எப்படி மேம் ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும்? அதே ஃப்ளெமிங்ஸ் லெஃப்ட் ஹேண்ட் ரூல் யூஸ் பண்ணுங்க. ஓகே, அப்படி பார்த்தனா இங்க கரண்ட் இந்த டைரக்ஷன்ல இருக்கு அண்ட் மேக்னெட்டிக் ஃபீல்ட் உனக்கு இந்த டைரக்ஷன்ல இருக்கு. மேக்னெட்டிக் ஃபீல்ட் இந்த டைரக்ஷன், கரண்ட் இந்த டைரக்ஷன். அப்படின்னா magnetic field in the direction, current in the direction na force வந்து it is towards this direction. அப்புறம் இங்க நீ பார்த்தனா current வந்து it is towards this side. Okay, and magnetic field உனக்கு இப்படி இருக்கு. So the force will be towards this side. Okay, so இங்க பார்த்தனா opposite directionல current இருந்துச்சுனா they will experience a repulsive force. So in the current carrying conductor it will go towards this side, in the conductor towards this side. Okay, so they will experience a repulsive force. So இத நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்ப கடைசியா கன்க்ளூஷனா என்ன மேம் சொல்ல வரீங்க? என்ன சொல்ல வரேன்? ரெண்டு parallel current carrying conductor நீ வந்து பக்கத்துல வைக்கிற, ரெண்டுத்துலயுமே உனக்கு கரண்டோட டைரக்ஷன் சேமா இருந்துச்சுனா they will experience an attractive force. இதுவே ரெண்டு current carrying conductorல கரண்டோட டைரக்ஷன் ஆப்போசிட்டா இருந்துச்சுனா they will experience a repulsive force. இத மண்டையில ஏத்திக்கோங்க, it will be very easy. மேம் எப்படி கண்டுபிடிச்சீங்க? using Fleming's left hand rule. இதுக்கு தனியா நீ Fleming's left hand rule வச்சு ஃபோர்ஸோட டைரக்ஷன் கண்டுபிடி, இதோக்கு தனியா Fleming's left hand rule வச்சு ஃபோர்ஸோட டைரக்ஷன் கண்டுபிடிங்க. ஓகே, so this is how you have to conclude. so ரெண்டுமே உனக்கு current carrying conductor ரெண்டுத்துலயுமே உனக்கு ஒரே டைரக்ஷன்ல இருந்துச்சுனா they will experience attractive force. இதுவே ரெண்டு current carrying conductor இங்க வந்து ஒரு டைரக்ஷன், இங்க வந்து இன்னொரு டைரக்ஷன்ல இருக்கு அப்படினா they will experience repulsive force. புரியுதா? இதுதான்டா conclusion. Okay, if the direction of flow of current is opposite direction, force on each of the wire will be in opposite direction. Okay, so இது இந்த viewல நம்ம பார்த்தோம். இதே perpendicular viewல this is the என்னது perpendicular direction viewல இதுதான் உன்னோட view. Okay, so current வந்து எங்கடா current? Okay, so this is the perpendicular view. Next போலாமா? Next நம்ம என்ன பார்க்க போறோம்? connection between electricity and magnetism. Okay, connection between electricity and magnetism. So பசங்களா இது வரைக்கும் நம்ம என்னென்ன பார்த்துட்டு வந்தோம்? ஆரம்பத்துல இருந்து magnetism னா என்னன்னு பார்த்தோம், and அதே மாதிரி current carrying conductorல magnetic field உருவாகும்னு பார்த்தோம். So magnetic field னா என்ன, magnetic field line னா என்ன, magnetic flux னா என்ன, magnetic flux density னா என்ன, அப்புறம் force on a current carrying conductor, right hand thumb rule, Fleming's left hand rule லாம் இது வரைக்கும் பார்த்திருக்கோம். Okay, so இது வரைக்கும் எல்லாம் clear னு நினைக்கிறேன். இப்போ connection between electricity and magnetism. Okay, so 18th century க்கு முன்னாடி
என்னது people என்ன நினைச்சாங்க மேக்னெட்டிசம் அண்ட் எலக்ட்ரிசிட்டி வந்து கம்ப்ளீட்டா டிஃபரெண்ட் சப்ஜெக்ட், மேக்னெட்டிசம்ன்றது கம்ப்ளீட்டா ஒரு சப்ஜெக்ட், எலக்ட்ரிசிட்டின்றது வேற சப்ஜெக்ட்னு சொல்லிட்டு சுத்தமா வந்து ரெண்டுத்துக்குமே சம்பந்தமே இல்லைன்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு இருந்தாங்க. பட் ஆஃப்டர் நம்மளோட ஆயிஸ்டட் எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு அப்புறம் தான் தெரிய வந்துச்சு இல்ல எலக்ட்ரிசிட்டிக்கும் மேக்னெட்டிசம்க்கும் கனெக்ஷன் இருக்கு அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. என்னது so they were studied under a single subject called as electromagnetism. so ரெண்டுமே different subject இல்ல, ரெண்டுத்துக்கும் நடுவுல ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சாங்க. when there is current the magnetic field is produced and the current carrying conductor behaves like a magnet. ஓகேயா? so என்ன தொடர்பு இருக்கு? ஓகே, கரண்ட் இருந்துச்சுன்னா மேக்னெட்டிக் ஃபீல்ட் ப்ரொடியூஸ் ஆகும். கரண்ட் கேரிங் கண்டக்டரை சுத்தி மேக்னெட்டிக் ஃபீல்ட் ப்ரொடியூஸ் ஆகும் தெரியும்ல, அதுதான் இங்க சொல்லியிருக்காங்க. so when there is current the magnetic field is produced and the current carrying conductor behaves like a magnet. ஓகேயா? so என்ன சொல்ல வராங்க, ஒரு கரண்ட் கேரிங் கண்டக்டர் இருக்கு, அதை சுத்தி மேக்னெட்டிக் ஃபீல்ட் ப்ரொடியூஸ் ஆகுது. அப்ப அந்த கரண்ட் கேரிங் கண்டக்டர் என்னவா பிஹேவ் பண்ணுது, ஒரு மேக்னெட்டா பிஹேவ் பண்ணுதா, இதுதான் இங்க சொல்றாங்க. ஒரு கரண்ட் கேரிங் கண்டக்டரை சுத்தி ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்ட் ப்ரொடியூஸ் ஆகுது, அப்ப அந்த கரண்ட் கேரிங் கண்டக்டர் உனக்கு என்னவா பிஹேவ் ஆகுது, ஒரு மேக்னெட்டா அது வந்து பிஹேவ் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. you may now wonder how was it possible for a lodestone to behave like a magnet. நீங்க யோசிக்கலாம், இந்த லோட்ஸ்டோன்ன்றது ஒரு நேச்சுரல் மேக்னெட் நம்ம படிச்சோம், அது வந்து எப்படி மேக்னெட்டா ப்ரொடியூஸ் ஆகுது. இவ்வளவு நேரம் நம்ம ஒரு கரண்ட் கேரிங் கண்டக்டர் தான் வந்து மேக்னெட்டிக் ஃபீல்ட் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுதுன்னு பார்த்தோம். ஆனா இந்த லோட்ஸ்டோன் இது ஒரு நேச்சுரல் மேக்னெட், இங்க எப்படிடா மேக்னெட்டிக், அது வந்து எப்படிடா மேக்னெட்டா வந்து ஆக்ட் ஆகுது அப்படின்னு வந்து எல்லாரும் யோசிச்சுட்டே இருப்பாங்க இல்லையா. how is it possible, அங்கதான் கரண்டே பாஸ் ஆகலே, கரண்ட் பாஸ் ஆனா மேக்னெட்டிக் ஃபீல்ட் ப்ரொடியூஸ் ஆகுதுன்னு இவ்வளவு நேரம் படிச்சோம். அப்ப இந்த கல்லு வெறும் கல்லு, இந்த வெறும் கல்லு எப்படி மேக்னெட்டா பிஹேவ் பண்ணுது அப்படின்னு எல்லாருக்கும் டவுட் வந்துச்சு. ஓகே, யாருக்குமே அப்ப புரியல, ஏன்னா கரண்ட்டும் பாஸ் ஆகல, மேக்னெட்டிக் ஃபீல்டும் ப்ரொடியூஸ் ஆகல, அப்புறம் எப்படி இந்த கல்லு வந்து மேக்னெட்டா ஆக்ட் ஆகுது அப்படின்னா யோசிச்சாங்க. ஸோ ஒன்லி இந்த 20th century, ஸோ இதுக்கு முன்னாடி எல்லாரும் யோசிச்சு எல்லாம் வந்து தலையை போட்டு குழப்பிட்டு இருந்தாங்க, எப்படி how is this happening நிறைய பேர் யோசிச்சுட்டு இருந்தாங்க. ஒன்லி இந்த 20th century அவங்க என்ன கண்டுபிடிச்சாங்க, we understood that magnetic property arises due to the motion of electron in the lodestone. ஸோ கரண்ட் கேரிங் கண்டக்டர்ல கரண்ட் போறதுனால தான் மேக்னெட்டிக் ஃபீல்ட் ப்ரொடியூஸ் ஆகுது. ஆனா லோட்ஸ்டோன்ல உனக்கு மூவ்மெண்ட் ஆஃப் எலக்ட்ரான்ஸ்னால, நல்லா கவனிங்க, மோஷன் ஆஃப் எலக்ட்ரான்ஸ்னால இந்த லோட்ஸ்டோன் வந்து மேக்னெட்டா பிஹேவ் ஆகுது அப்படின்னு சொல்றாங்க. என்னது, நம்மளோட கல்லுல, நம்மளோட லோட்ஸ்டோன்ல எலக்ட்ரான்ஸ் இருக்கா, ஆட்டம்ஸ் இருக்கா, அந்த ஆட்டம்ஸ்ல எலக்ட்ரான்ஸ் இருக்கா, எலக்ட்ரான்ஸ் மூவ் ஆகுமா, அந்த எலக்ட்ரான்ஸ் மூவ் ஆகுறதுனால தான் மேக்னெட்டிக் ஃபீல்ட் அங்க ப்ரொடியூஸ் ஆகுது, அது மேக்னெட்டா ஆக்ட் ஆகுது அப்படின்னு 20th century தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. In the circuit, the electrons flow from negative of the battery to positive of the battery and constitutes current. As a result, produce magnetic field. okay, so எப்படி வந்து ஒரு current carrying conductorல electrons negative terminalல இருந்து positive terminalக்கு வந்து மூவ் ஆகுதோ, motion of electronsனால தான் உனக்கு வந்து current flow ஆகுது, அதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷன்ல கரண்ட் ஃப்ளோ ஆகும். ஸோ மேக்னெட்டிக் ஃபீல்ட் ப்ரொடியூஸ் ஆகுதுல, அதே மாதிரி இங்கே லோட்ஸ்டோன்லயுமே மோஷன் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் நடக்குது, அதனால தான் மேக்னெட்டா அது ஆக்ட் ஆகுது அப்படின்னு அவங்க சொல்றாங்க. ஓகே, ஸோ நேச்சுரல் மேக்னெட்ஸ் அண்ட் ஆர்டிஃபிஷியல் மேக்னெட். நேச்சுரல் மேக்னெட்ஸ்னா என்ன, நேச்சுரல் மேக்னெட்ஸ்னா இட் இஸ் ஃபவுண்ட் இன் நேச்சர், நம்ம லேப்ல சிந்தசைஸ் பண்ண தேவையில்லை. in artificial magnets, okay, in natural and artificial magnets that we buy in shops, the electrons move around the nucleus constitutes current. so electrons movement நாவே கண்டிப்பா அதுல கொஞ்சம் கொஞ்சம் கரண்ட் இருக்கும் இல்லையா. so இந்த மேக்னெட்ல உள்ள எலக்ட்ரான்ஸ் இருக்கு, அண்ட் எந்த எலக்ட்ரான்ஸ் வந்து மோஷன்ல இருக்கு, அப்ப கொஞ்சமாச்சும் கரண்ட் வந்து ப்ரொடியூஸ் ஆகுமா, அப்ப கரண்ட் ப்ரொடியூஸ் ஆச்சுன்னா மேக்னெட்டிக் ஃபீல்ட் வந்து ப்ரொடியூஸ் ஆகும், நம்மளுக்கு தெரியும் இல்லையா. சோ அதுதான் இங்க சொல்றாங்க, இந்த மேக்னெட் நீங்க வாங்குறீங்களா கடையில, அந்த மேக்னெட்ல எல்லாத்துலயுமே எலக்ட்ரான்ஸ் கொஞ்சம் கொஞ்சம் மூவ் ஆகுது, இந்த எலக்ட்ரான்ஸ் மூவ் ஆகுறதுனால தான் என்ன சொல்றாங்க, அது ஒரு கரண்ட் கான்ஸ்டிடியூட் பண்ணுது, which leads to magnetic property. ஓகேயா. ஸோ ஒவ்வொரு எலக்ட்ரான், every orbiting electron in its orbit is like a current carrying loop. ஓகேயா. ஸோ எலக்ட்ரான் மூவ்மெண்ட் இருந்தாவே கண்டிப்பா அங்க வந்து கரண்ட் ப்ரொடியூஸ் ஆகும், கரண்ட் ப்ரொடியூஸ் ஆனாவே உனக்கு மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டி அங்க வந்து பிஹேவ் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ ஈவன் தோ இன் ஆல் த மெட்டீரியல்ஸ் எலக்ட்ரான்ஸ் ஆர்பிட் அரவுண்ட் த நியூக்ளியஸ், ஒன்லி ஃபார் சர்டன் ஸ்பெஷல் டைப் ஆஃப் மெட்டீரியல் கால் மேக்னெட்டிக் மெட்டீரியல், the motion of electrons around the nucleus gets added up. ஓகேயா மேம், அப்ப எல்லா கல்லுலயுமே தான் எலக்ட்ரான்ஸ் இருக்கு, எல்லா கல்லுலயுமே எல்லா பாறையிலயும் தான் எலக்ட்ரான்ஸ் மூவ் ஆகுது, ஆனா அதெல்லாம் ஏன் மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டி காமிக்கல, அதெல்லாம் வந்து ஏன் மேக்னெட்டிக்கா இல்ல, ஆனா நம்ம லோட்ஸ்டோன் மட்டும் ஏன் மேக்னெட்டிக்கா இருக்கு
அப்படின்னு நீங்க கேட்கலாம் இல்லையா? அதே தான் இவங்களும் சொல்லியிருக்காங்க. ஸோ எல்லா நீங்க சொன்ன மாதிரி எல்லா பாறையிலையும் எல்லா கல்லுலையுமே உனக்கு வந்து எலக்ட்ரான்ஸ் வந்து மூவ் ஆயிட்டு தான் இருக்கு. எலக்ட்ரான்ஸ் மூவ் ஆயிட்டு தான் இருக்கு. ஆனா சில மெட்டீரியல்ஸ்ல மட்டும்தான் இந்த மூவிங் எலக்ட்ரான்ஸோட கரண்ட் வந்து ஆட் அப் ஆகும். என்னது? மூவிங் எலக்ட்ரான்ஸோட கரண்ட் வந்து ஆட் அப் ஆகும். the motion of electrons around the nucleus gets added up and அது வந்து கரண்ட் லைட்டா ப்ரொடியூஸ் பண்ணும். அதனாலதான் சில மெட்டீரியல்ஸ் வந்து மேக்னெட்டிக்கா இருக்கு. புரியுதா? எல்லா கல்லுமே உனக்கு மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டி எக்ஸிபிட் பண்ணாது. சில நேச்சுரல் மேக்னெட்ஸ் தான் உனக்கு மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டி எக்ஸிபிட் பண்ணுது. ஏன்? அங்க மட்டும் தான் இந்த மோஷன் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் ஆட் ஆகுது. புரியுதா? அதனால தான் they are magnetic. Okay, so this you have to remember. அதனால தான் we have permanent magnetic field. Okay, I think it is clear டா பசங்களா. நெக்ஸ்ட் கான்செப்ட் நம்ம போறது என்ன? எலக்ட்ரிக் மோட்டார். இவ்வளோ நேரம் நம்ம நிறைய படிச்சோம். ஸோ இப்போ உனக்கு எல்லாமே கிளியரா இருக்கும்னு நினைக்கிறேன். கிளியரா இல்லைனா இப்போ பாஸ் பண்ணிட்டு நீ கொஞ்சம் எந்தெந்த கான்செப்ட்லாம் கிளியர் ஆகலையோ அதெல்லாம் கொஞ்சம் ரீவைன் பண்ணிட்டு வா. நெக்ஸ்ட் கான்செப்ட் போறோம். என்னது? எலக்ட்ரிக் மோட்டார். ஸோ எல்லார் வீட்லயும் பம்பு செட் வச்சிருப்பீங்க. பம்பு செட் இல்ல, எல்லாருமே வந்து என்ன பண்ணிருப்பீங்க? வீட்டுல மோட்டார் போட்டிருப்பீங்கல்ல. போடலன்னா கூட நீ மோட்டார் பார்த்திருப்ப. ஸோ எல்லார் வீட்லயுமே எலக்ட்ரிக் மோட்டார் இருக்கு. தண்ணி கீழ இருந்து கிரவுண்ட்ல இருந்து மேல உன் டேங்க் வரைக்கும் தண்ணி போனோம்னா மோட்டார் இருந்தாதான், மோட்டர் பம்ப் இருந்தாதான் கீழ இருந்து அந்த தண்ணியை மேல புஷ் பண்ணி நீ வந்து தூக்கிட்டு போற. நீ தூக்கிட்டு போல, மெஷின் வந்து தண்ணியை வந்து உன் டேங்க் மேல போய் தண்ணியை வந்து ஏற்றி விடுது. ஸோ எல்லார் வீட்லயும் மோட்டர் இருக்கும். இல்லை மேம் வீட்டில் மோட்டர் இல்லைனா கூட அட்லீஸ்ட் நீ வந்து பார்த்துருப்ப, உங்கள் ஸ்கூலில் இருக்கும், காலேஜில் இருக்கும். ஸோ இந்த எலக்ட்ரிக் மோட்டார் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு நம்ம வந்து இன்னைக்கு தெரிஞ்சுக்க போகிறோம். இட்ஸ் அ வெரி இன்ட்ரெஸ்டிங் டாபிக். ஸோ பசங்களாம் நல்லா கவனிங்க. ஓகே, ஸோ உங்கள் வீட்டில் நடக்கிற ஒரு கான்செப்டை தான் நான் இன்னைக்கு வந்து சொல்லி தர போகிறேன். ஸோ யூ ஷுட் பி வெரி வெரி கேர்ஃபுல் அண்ட் யூ ஷுட் பி வெரி கியூரியஸ். ஸோ இந்த எலக்ட்ரிக் மோட்டரோட பிரின்சிபல் என்ன? எது மூலமாக இது வந்து ஒர்க் ஆகுது? எப்படி இது வந்து அதுக்கு அவ்வளோ எனர்ஜி கிடைக்குது? அதான் நம்ம இங்க பார்க்க போறோம். ஸோ வெரி இம்பார்ட்டன்ட், நல்லா கவனிங்க. எலக்ட்ரிக் மோட்டார்னா என்ன? ஒரு டிவைஸ் விச் கன்வெர்ட்ஸ் எலக்ட்ரிக்கல் எனர்ஜி இன்டு மெக்கானிக்கல் எனர்ஜி. வெரி சிம்பிள், ரொம்ப வந்து பேசிக் கான்செப்ட். ஸோ இதுதான் வந்து ஸ்டார்டிங் பாயிண்டே. எலக்ட்ரிக் மோட்டார்னா என்ன? எலக்ட்ரிக் எனர்ஜியா மெக்கானிக்கல் எனர்ஜியா கன்வெர்ட் பண்ற ஒரு டிவைஸ். என்னது? எலக்ட்ரிக் எனர்ஜியா மெக்கானிக்கல் எனர்ஜியா கன்வெர்ட் பண்ற ஒரு டிவைஸ் தான் என்னது? நம்மளோட எலக்ட்ரிக் மோட்டார். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். ஓகே, ஸோ உன்னோட டே டு டே லைஃப்ல நிறைய இடத்துல யூஸ் பண்றோம். எங்க? வாட்டர் பம்ப்ல யூஸ் பண்றோம், ஃபேன்ல மோட்டார் இருக்கு, குட்டி குட்டி மோட்டார் கூட வச்சிருப்பாங்க. இந்த சயின்ஸ் எக்ஸிபிஷன்லலாம் குட்டி குட்டி மோட்டார் வச்சு பசங்களாம் வந்து நிறைய வந்து செய்வீங்க இல்லையா? ஸோ நானுமே வந்து சின்ன வயசுல நிறைய என்னோட சயின்ஸ் எக்ஸிபிஷனுக்குலாம் நாங்கள் வந்து இந்த மோட்டர் வச்சுலாம் நிறைய பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ இந்த மோட்டர் வாட்டர் பம்பில் இருக்குது, ஃபேனில் இருக்குது, வாஷிங் மிஷினில் இருக்குது, ஜூஸரில் இருக்குது, மிக்சரில் இருக்குது, கிரைண்டரில் இருக்குது. ஓகே, ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா நீ வந்து மிக்சி சரியா இல்லை அப்படின்னு கடையில் போய் கொடுத்தனா மோட்டர் தேஞ்சிருச்சுமா அப்படின்வாங்க. நீங்கள் சொல்கிறீங்க அங்கே வந்து எனக்கு வெங்காய சட்னி தான் வேணும்னு உட்காந்துருக்காங்க அப்படின்னு வந்து அம்மாலாம் வந்து சண்டை போட்டு வாங்கிட்டு போவாங்க இல்லையா? ஸோ மோட்டர் தேஞ்சிருச்சு அப்படின்லாம் வந்து டிஃபெக்ட் சொல்லுவாங்க. ஸோ எல்லா இடத்துலையுமே டே டு டே அப்ளையன்சஸில் நிறைய இடத்துல நம்ம மோட்டர் யூஸ் பண்ணுறோம். அந்த மோட்டரோட பிரின்சிபல் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ we have already seen that when electric current is passed through a conductor placed normally in a magnetic field. எலக்ட்ரிக் கரண்ட்டை நீ வந்து மேக்னெட்டிக் ஃபீல்டில் நார்மல் பர்பெண்டிகுலராக வச்சுனா கண்டிப்பாக வந்து அது ஒரு ஃபோர்ஸ் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும். தேர் வில் பி மோஷன் ஆஃப் தட் கண்டக்டர்னு படித்தோம் இல்லையா? ஸோ டு அண்டர்ஸ்டாண்ட் ஹவு அ மோட்டர் ஒர்க்ஸ் we need to understand how a current carrying coil experiences a turning effect. ஓகே, வெரி இம்பார்ட்டண்டா பசங்களா, when placed inside a permanent magnetic field. ஓகே, ஸோ இப்போ வந்து எப்படி மோட்டார் வந்து நம்மளுக்கு ஒர்க் ஆகுது அப்படின்றது தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு permanent magnetic field நம்ம எடுக்க போறோம். அதுல நான் ஒரு கரண்ட் கேரிங் கண்டக்டர், ஒரே ஒரு சிங்கிள் ஸ்ட்ரெயிட் ஒயர் வைக்க போறது இல்ல, ஒரு கரண்ட் கேரிங் காயில் நான் வைக்க போறேன். அப்ப அது வந்து என்ன மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண போகுது, என்ன மாதிரி ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண போகுதுன்னு சொல்லிட்டு நம்ம ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கணும். அப்பதான் நம்மளுக்கு இந்த எலக்ட்ரிக் மோட்டார் பிரின்சிபல் புரியும். ஓகே, ஸோ மெதுவா கவனிங்க. புரியுதா? ஒரு பெர்மனன்ட் மேக்னெட்டிக் ஃபீல்ட் நான் வந்து எடுத்து வைக்கிறேன். ஓகே, ஸோ இதுதான் பெர்மனன்ட் மேக்னெட்டிக் ஃபீல்ட். திஸ் இஸ் நார்த் போல் அண்ட் திஸ் இஸ் சவுத் போல். ஸோ மேக்னெட்டிக் ஃபீல்ட் எப்படி உனக்கு போகும்? நார்த் டைரக்ஷன்ல இருந்து சவுத் போலுக்கு போகுமா? ஸோ மேக்னெட்டிக் ஃபீல்ட் இஸ் இன் திஸ் டைரக்ஷன். ஃபர்ஸ்ட் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, மேக்னெட்டிக் ஃபீல்ட் இதான் பெர்மனன்ட் மேக்னெட்டிக் ஃபீல்ட் நான் வச்சுட்டேன். நார்த் டு சவுத் டைரக்ஷன்ல மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன் போகுமா? ஸோ அது உனக்கு தெரியும். இப்போ நான் ஒரு கரண்ட் கேரிங் காயில் வைக்கிறேன்.
ஓகே கரண்ட் கேரிங் காயில் வைக்கிறேன் ஸோ இதான் இந்த கரண்ட் கேரிங் காயில் அதாவது கரண்ட் கேரிங் வயர் அது உனக்கு நான் இங்கே ரெக்டாங்கிள் ஷேப்பில் வைக்கிறேன் புரியுதா இப்போ கரண்ட்டு எந்த டைரக்ஷனில் போகுது நல்லா கவனிங்க கரண்ட் எனக்கு திஸ் இஸ் ABCD ஏபியில் கரண்ட்டோட டைரக்ஷன் இஸ் திஸ் ஏபியில் கரண்ட்டோட டைரக்ஷன் வந்து எனக்கு இப்படி இருக்கு சிடியில் கரண்ட்டோட டைரக்ஷன் எனக்கு இப்படி இருக்கு புரியுதா இப்போதைக்கு இது புரிஞ்சுக்கோங்க ஒரு பெர்மனன்ட் மேக்னெட்டிக் ஃபீல்டில் நான் ஒரு கரண்ட் கேரிங் காயில் வைக்கிறேன் அதில் எனக்கு ஏபியில் கரண்ட்டோட டைரக்ஷன் இட் இஸ் டுவர்ட்ஸ் திஸ் சைட் அண்ட் சிடியில் கரண்ட்டோட டைரக்ஷன் இந்த சைடு இருக்குது பிசியில் எனக்கு கரண்ட்டோட டைரக்ஷன் இப்படி இருக்குது அண்ட் ஏடியில் கரண்ட்டோட டைரக்ஷன் இப்படி இருக்குது இதை ஃபர்ஸ்ட் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகே ஸோ திஸ் இஸ் இம்பார்ட்டன்ட் இதை விட இதை பார்த்தா தான் உனக்கு நல்லா புரியும் ஓகே இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம் இப்போ கரண்ட்டோட டைரக்ஷன் எனக்கு இந்த சைடு இருக்கு நம்மளுக்கு ஆல்ரெடி ஃப்ளெமிங்ஸ் லெஃப்ட் ஹேண்ட் ரூல் தெரியுமா ஃப்ளெமிங்ஸ் லெஃப்ட் ஹேண்ட் ரூல் என்ன சொல்லுது ஃப்ளெமிங்ஸ் லெஃப்ட் ஹேண்ட் ரூல் என்ன சொல்லுது நம்ம ஃப்ளெமிங்ஸ் லெஃப்ட் ஹேண்ட் ரூல் வச்சு வாட் we can find it out ஃப்ளெமிங்ஸ் லெஃப்ட் ஹேண்ட் ரூல் வச்சு we can find out the motion of the current carrying conductor ஓகே மேக்னெட்டிக் ஃபீல்ட் டைரக்ஷன் தெரியுது எனக்கு கரண்ட்டோட டைரக்ஷன் தெரியுது அப்படின்னா நான் ஈஸியா அந்த கண்டக்டரோட மோஷன் எந்த டைரக்ஷன்ல இருக்குன்னு கண்டுபிடிக்கலாமா ஸோ ஃப்ளெமிங்ஸ் லெஃப்ட் ஹேண்ட் ரூல் அப்ளை பண்ணலாமா அதுதான் இங்க சொல்றாங்க okay simple coil is placed inside two poles of a magnet now look at the current ஓட direction okay so அதை explain பண்ணிருக்காங்க direction of current is towards B so AB ல current ஓட direction இப்படி இருக்கு okay conductor segment CD ல direction வந்து உனக்கு இப்படி இருக்கு நான் சொன்னதுதான் இங்க explain பண்ணிருக்காங்க okay so current is flowing in opposite direction AB ல current ஓட direction இப்படி இருக்கு and CD ல current ஓட direction உனக்கு downwards ல இருக்கு so direction of current is opposite okay so the direction of current is opposite so the direction of motion of the segments would be in opposite direction according to Fleming's left hand rule ma'am நீங்க பாட்டுக்கு சொல்றீங்க என்ன மேம் மெதுவா போங்க அப்படினா yes we'll go slow என்னதுன்னா இப்போ நான் இங்க எனக்கு கரண்டோட டைரக்ஷன் தெரிஞ்சு போச்சு இன்னும் உனக்கு கிளியரா போடுறேன் நல்லா கவனிங்கடா பசங்களா ஓகே வேற கலர்ல இல்லமா ஓகே ஸோ கரண்ட்டோட டைரக்ஷன் எனக்கு இப்படி இருக்கு மேக்னெட்டிக் ஃபீல்ட் எப்படி இருக்கு மேக்னெட்டிக் ஃபீல்ட் இன் திஸ் டைரக்ஷன் நார்த் டு சவுத் இல்லையா ஸோ திஸ் இஸ் மை லெஃப்ட் ஹேண்ட் ஃப்ளெமிங்ஸ் லெஃப்ட் ஹேண்ட் ரூலுக்கு நான் இப்படி வைக்கணுமா ஓகே எவ்ரி திங் இஸ் இன் நார்மல் 90 டிகிரி இது மேக்னெட்டிக் ஃபீல்ட் இது கரண்ட்டோட டைரக்ஷன் இது மோஷன் ஆஃப் த கண்டக்டர் இப்போ மேக்னெட்டிக் ஃபீல்டு எந்த டைரக்ஷன்ல இருக்கு மேக்னெட்டிக் ஃபீல்டு இப்படி இருக்கு ஃபர்ஸ்ட் நம்ம ஏபிக்கு பார்க்கலாம் மேக்னெட்டிக் ஃபீல்டு இப்படி இருக்கா கரண்ட்டோட டைரக்ஷன் எப்படி இருக்கு கரண்ட்டோட டைரக்ஷன் இப்படி இருக்கு ஸோ அதுக்கேற்ற மாதிரி நான் அலைன் பண்ணணும் என் கையை நான் அலைன் பண்றது தான் பெரிய விஷயமே கையை நீ வந்து எப்படி அலைன் பண்ற ஃப்ளெமிங்ஸ் லெஃப்ட் ஹேண்ட் ரூல் அந்த ரூலை நீ வந்து இந்த ப்ராப்ளம்க்கு ஏற்ற மாதிரி அலைன் பண்றதுல தான் மெயின் இம்பார்ட்டன்ட் விஷயமே இருக்கு நீ வந்து மாத்தி ஈத்தி வச்சிட்டேன்னா மொத்தமா போயிடும் ஸோ நல்லா வந்து பார்த்து கவனிங்க எப்படி வைக்கிறேன் ஸோ மேக்னெட்டிக் ஃபீல்ட் எந்த டைரக்ஷன்ல இருக்கு நார்த் டு சவுத் இருக்கு ஸோ இந்த விரல்லாம் மேக்னெட்டிக் ஃபீல்ட் காமிக்குது ஸோ திஸ் இஸ் இன் திஸ் டைரக்ஷன் கரண்ட் வந்து எனக்கு எந்த டைரக்ஷன்ல இருக்கு கரண்ட் வந்து எனக்கு மேல போகுது மேக்னெட்டிக் ஃபீல்ட் இப்படி கரண்ட் வந்து இப்படி போகுது அண்ட் ஃபோர்ஸ் ஆஃப் த கண்டக்டர் எப்படி இருக்கு டுவர்ட்ஸ் திஸ் சைட் towards inside okay so towards this side not towards inside okay so motion of the conductor is towards உள்ள அப்ப அது கீழ போகும் உள்ளனா என்னது இப்ப இப்படி இருக்கு அப்ப இப்படி போகுமா அப்படியே உள்ள போகும் புரியுதா so this side will go downwards புரியுதா motion of this part of the conductor will go inwards Fleming's left hand rule இப்பதானே பார்த்தோம் okay magnetic field in the direction current in the direction motion of the conductor will be towards down okay இப்போ அதே மாதிரி நம்ம CD சைடுல பார்க்கலாம் இங்க அதே மாதிரி magnetic field இந்த டைரக்ஷன்ல இருக்கு ஆனா கரண்டோட டைரக்ஷன் மேலயா இருக்கு இல்ல கீழ அப்ப இப்படி போடு okay so magnetic field in the direction current வந்து இந்த டைரக்ஷன் அப்ப motion of the conductor will be towards this அப்ப மேல வரும் so motion of the conductor force வந்து உனக்கு மேல இருக்கு so இந்த சைடு இருக்கிற இந்த வயர் வந்து கீழ போகும் இது வந்து மேல வருது so it will be going this way புரியுதா okay இந்த சைடு இருக்கிற வயர்ல கரண்ட் இப்படி போகுது மேக்னெட்டிக் ஃபீல்ட் இப்படி இருக்கு so force of the conductor will be towards this side இது உள்ள போகும் இங்க வந்து it will be coming up
So rotation இது வந்து rotate ஆகுமா? So there will be a turning effect. Ma'am, இங்கேயும் நீங்க calculate பண்ணலையா? Very good question. நிறைய பேருக்கு வந்திருக்கலாம். BCல பார்த்தனா magnetic fieldம் உனக்கு இந்த direction, currentமே வந்து உனக்கு same planeல இருக்கு. They are normala இல்ல, perpendicular-ஆ இல்ல. Perpendicular-ஆ உனக்கு வந்து இருக்கணும். Magnetic fieldம் currentம் உனக்கு perpendicular-ஆ இருந்தா மட்டும் தான் force வரும். இங்க current-ஓட direction-உம் உனக்கு ஒரே plane, magnetic field-உம் ஒரே plane-ல இருக்கு, parallel-ஆ இருக்கு. அப்ப there is no force, there is no motion. Okay? So இங்க வந்து எந்த ஒரு மூமெண்ட்டும் இருக்காது. Okay? அதே மாதிரி தான் இங்கேயும் இதுவுமே magnetic field and current same direction, same parallel-ஆ இருக்கு. So there is no force on the conductor. Okay? So இங்கேயும் மட்டும் தான் உனக்கு motion இருக்கு. இது கீழ போகும், இது வந்து மேல வரும். புரியுதா? So இந்த சைடு இருக்கிறது, அதாவது இது வந்து AB and this is CD. இது வந்து கீழ போகுது, இது வந்து மேல வருது. So it is rotating. இது வந்து rotate ஆகுது. இங்க இப்படி இருந்தது, அப்படியே இது கீழ போகுது, இது மேல வருது. So rotate ஆகுதா? So there is a turning effect. அதான் சொல்றாங்க. Okay? So when two ends of the coil experience force in opposite direction, they rotate. அதுதான் சொல்ல வராங்க. If the current flow is along the line ABCD, then the coil will rotate in clockwise direction. அதாவது இங்க வந்து current-ஓட direction எப்படி போகுது? ABCD. current எந்த direction-ல போகுது? நல்லா கவனிங்க. current வந்து ABCD இப்படி போகுது. ABCD இப்படி போறப்ப தான் இப்ப நம்ம இவ்வளவு நேரம் அந்த motion of the conductor எப்படி இருக்கும்னு பார்த்தோம். So current ABCD வழியா போனா நம்மளோட conductor எப்படி மூவ் ஆகுது? அது இப்படி மூவ் ஆகுது. So this is what direction? இது clockwise direction. clock இந்த சைடு இப்படி தான சுத்தும். clock இப்படி தான சுத்தும். So அதே மாதிரி நம்ம கண்டக்டரும் என்ன ஆகுது? இப்படி சுத்துது. So ABCD directionல current flow ஆனா கண்டக்டர் வந்து clockwise-ல சுத்துது அப்படின்னு சொல்றாங்க. current flow வந்து ABCD-ல இருந்தா coil will rotate in clockwise direction first and then in anti-clockwise direction. எப்படி மேம் சொல்றீங்க இன்னொன்னு வந்து anti-clockwise direction அப்படின்னு பார்த்தனா இங்க வந்து நம்ம என்ன பண்றோம்? இது அப்படியே இப்படி சுத்தி இப்படி வரப்ப கரண்டோட டைரக்ஷன் சேஞ்ச் ஆயிடும். சேஞ்ச் ஆனதுக்கு அப்புறம் திரும்ப இது ஆன்டி கிளாக்வைஸ் டைரக்ஷன்ல அதே மாதிரி ஃப்ளெமிங்ஸ் லெஃப்ட் ஹேண்ட் ரூல் பார்த்தனா ஆன்டி கிளாக்வைஸ் டைரக்ஷன்ல சுத்த ஆரம்பிச்சிடும். ஓகே, ஸோ இப்படி இருக்கிறப்ப கரண்ட் வந்து ஏபிசிடியில் ஃப்ளோ ஆகுது. கொஞ்சம் வந்து நல்லா வந்து திரும்ப அது திரும்ப ஆன்டி கிளாக்வைஸ் டைரக்ஷன்ல சுத்த ஆரம்பிச்சிடும். ஓகே, if we want to make the coil rotate in any one direction, say clockwise, then the direction of current should be along ABCD in the first half of the rotation and along DCBA in the second half of the rotation. இப்ப current ஒரே சைடுல சுத்துறப்ப என்னது? current ஒரே டைரக்ஷன்ல இருக்கிறப்ப இது clockwise directionல சுத்தும், அப்புறம் திரும்ப ஆன்டி கிளாக்வைஸ் டைரக்ஷன்ல சுத்தும். ஓகேயா? ஸோ உனக்கு வந்து என்ன ஆகுது? ஃபர்ஸ்ட் கிளாக்வைஸ் அப்புறம் ஆன்டி கிளாக்வைஸ்னு மாறி மாறி சுத்திட்டே வருது. எப்ப கரண்ட் வந்து உனக்கு ஏபிசிடி டைரக்ஷன்ல ஃப்ளோ ஆனா. ஓகே, இப்போ நிறைய பேருக்கு வந்து மேம் நீங்க சொல்றீங்க எப்படி மேம் கரண்ட் ஏபிசிடியில் ஃப்ளோ ஆனா அது கிளாக்வைஸ் டைரக்ஷன்ல சுத்துதுன்றீங்க, ஆனா ஆன்டி கிளாக்வைஸ் டைரக்ஷன்லயும் சுத்துன்றீங்க, அது எப்படி மேம் அப்படின்னு பார்த்தனா நல்லா கவனிங்க. ஏன்னா நிறைய பேருக்கு டவுட் வரும். ஸோ இது இப்போ இந்த காயில் இப்படி இருக்கு. இப்போ கரண்ட் இந்த சைடு ஏபி இந்த சைடு இருக்கு, சிடி இந்த சைடு இருக்கு. பட் இது இப்படி சுத்தி இப்படி வந்தோடனே ஏபி இந்த சைடு வந்துடும், சிடி இந்த சைடு வந்துடும் இல்லையா? ஏபி இந்த சைடு வந்துடும், சிடி இந்த சைடு வந்துடும். ஓகே, பட் நம்மளோட கரண்டோட டைரக்ஷன் ஒன்றும் சேஞ்ச் ஆகல. ஸோ இது சுத்தி நம்ம வரைஞ்சு காமிக்கணும்னா ஏபி ஃபர்ஸ்ட் இப்படி இருந்துச்சு, இப்படி இருக்கிறது இது நல்லா இப்படி ஃபுல்லா ரொட்டேட் ஆயிடுச்சுன்னா எப்படி வரும்? ஓகே, ஃபர்ஸ்ட் ஏபி சிடி இருந்துச்சு. இப்ப சுத்தினோடனே ஏபி
CD இப்படி வந்துருச்சு. ஃபர்ஸ்ட் ஏபி சிடின்னு இருந்து ரொட்டேட் ஆனோடனே ஏபிசிடின்னு இருக்கு. பட் நம்ம கரண்ட் எப்படி தான் ஃப்ளோ ஆகுது? ஏபிசிடி இந்த டைரக்ஷன்ல ஃப்ளோ ஆகுது. ஏபிசிடி அந்த மூவ்மெண்ட் அது அப்படியே தான் இருக்கு. ஏ வழியா போய் பி வழியா போய் சி வழியா போய் டி வழியா வருது. அதே மாதிரி ரொட்டேட் ஆனாலும் அதே மூவ்மெண்ட் தான். ஏ வழியா போய் பி வழியா போய் சி வழியா போய் டி வழியா வருது. ஓகே, ஆனா இப்ப ஏபி இந்த சைடு வந்துருச்சு ரொட்டேஷனுக்கு அப்புறம், சிடி இந்த சைடு வந்துருச்சு. ஸோ இங்க நீ ஃபிளெமிங்ஸ் லெஃப்ட் ஹேண்ட் ரூல் அப்ளை பண்ணி பார்த்தனா என்ன ஆகும்? இது உள்ள போகும், ஃபோர்ஸ் வில் பி ஹியர், அண்ட் இது வந்து மேல வரும், ஃபோர்ஸ் வில் பி அப்வர்ட். ஓகே, ஸோ ஹாஃப் ரொட்டேஷனை அது கிளாக் வைஸ்ல வந்தோடனே பொசிஷன் சேஞ்ச் ஆயிடுச்சு. இப்போ இங்க ஃபிளெமிங்ஸ் லெஃப்ட் ஹேண்ட் ரூல் பண்ணோடனே திரும்ப இது கீழே போகும், இது மேல வரும். ஸோ ஹாஃப் இப்படி வரும், திரும்ப ஹாஃப் இப்படி போகும். அப்ப எப்படி ரொட்டேட் ஆகுது? கம்ப்ளீட்டா வந்து கிளாக் வைஸ் சுத்திக்கிட்டே இல்ல, ஹாஃப் இப்படி ரொட்டேட் ஆகுது, அப்புறம் திரும்ப இப்படி ரொட்டேட் ஆகுது. கிளாக் வைஸ் ஆன்டி கிளாக் வைஸ், கிளாக் வைஸ் ஆன்டி கிளாக் வைஸ், கிளாக் வைஸ் ஆன்டி கிளாக் வைஸ்னு சொல்லிட்டு இந்த மாதிரி மூவ்மெண்ட் இருந்துட்டு இருக்கு. பட் நம்மளுக்கு அந்த மாதிரி வேணாம், எனக்கு ஒரே டைரக்ஷன்ல தான் சுத்தணும். என்னது, எனக்கு என்னோட காயில் வந்து ஒரே டைரக்ஷன்ல தான் சுத்தணும். அதுக்கு நான் என்ன பண்றது அப்படின்னு பார்த்தோன்னா, நான் கரண்டோட டைரக்ஷனை சேஞ்ச் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஹாஃப் ரொட்டேஷன்ல ஏபிசிடின்னு கரண்ட் ஃப்ளோ ஆச்சு, அப்புறம் அதோட பொசிஷன் சேஞ்ச் ஆயிடுச்சு. இந்த மாதிரி பொசிஷன் சேஞ்ச் பண்ணோடனே இப்போ நான் கரண்டோட டைரக்ஷனை ஏபிசிடிக்கு பதிலா டிசிபிஏ இப்படி போச்சுன்னா திரும்ப எனக்கு என்னோட கரண்ட் கேரிங் காயில் எனக்கு கிளாக் வைஸ்ல தான் சுத்தும். ஸோ நான் கரண்டோட டைரக்ஷனை ஹாஃப் ரொட்டேஷன்ல சேஞ்ச் பண்ணனா என்னோட காயில் வந்து திரும்ப என்னவா எப்படி சுத்திட்டு இருக்கும்? ஒரே டைரக்ஷன்லயே சுத்திட்டு இருக்கும் அப்படின்றாங்க. ஓகே, ஸோ இதுதான் ரொம்ப முக்கியமான கான்செப்ட். ஓகே, நார்மலா நீ கரண்டோட டைரக்ஷன் ஏபிசிடிலேயே விட்டுட்டேன்னா ஹாஃப் ரொட்டேஷன் அது கிளாக் வைஸ்ல இருக்கும், மீதி ஹாஃப் ரொட்டேஷன் ஆன்டி கிளாக் வைஸ்னு வரும். ஃபிளெமிங்ஸ் லெஃப்ட் ஹேண்ட் ரூல் அப்ளை பண்ணனா புரியுதா? ஆனா எனக்கு வந்து ஒரே டைரக்ஷன்லயே சுத்தணும் என்னோட காயில் அப்படின்னு நீ நினைச்சனா ஹாஃப் டைரக்ஷன் அது கிளாக் வைஸ்ல சுத்தினதுக்கு அப்புறம் நீ என்ன பண்ற? கரண்டோட டைரக்ஷனை சேஞ்ச் பண்ற. ஏபிசிடின்றத நீ வந்து டிசிபிஏ அப்படின்னு போட்டுட்டேன்னா கரண்டோட டைரக்ஷன் சேஞ்ச் ஆயிடும். ஸோ இப்போ நம்மளோட காயில் கிளாக் வைஸ்லயே சுத்திட்டு இருக்கும். புரியுதா? ஸோ ஒரே டைரக்ஷன்ல என்னோட காயில சுத்த வைக்கிறதுக்கு நான் என்ன பண்றேன்? நான் என்னோட கரண்டோட டைரக்ஷனை ஹாஃப் ரொட்டேஷன்ல நான் வந்து சேஞ்ச் பண்ணிக்கிட்டே இருக்கேன். எப்படி மேம் சேஞ்ச் பண்ணுவீங்க? தட்ஸ் அ வெரி குட் கொஸ்டின். ஸோ ஃபர்ஸ்ட் half ஆஃப் த ரொட்டேஷன்ல டைரக்ஷன் ஆஃப் கரண்ட் ஏபிசிடியில் இருக்கு. செகண்ட் ரொட்டேஷன்ல இட் வில் பி டிசிபிஏ. அப்பதான் அது ஒரே டைரக்ஷன்ல சுத்தும். வெரி இம்பார்ட்டன்ட், நிறைய பேர் இங்க கன்ஃபியூஸ் ஆவீங்க. ஓகே, ஸோ ஒரே டைரக்ஷன்ல என்னோட காயில் சுத்தணும்னா நான் ஃபர்ஸ்ட் half ஆஃப் த ரொட்டேஷன்ல ஏபிசிடியில் கரண்ட் பாஸ் பண்ணணும். செகண்ட் half ஆஃப் த ரொட்டேஷன்ல நான் டிசிபிஏன்னு கரண்ட்டை வந்து மாற்றி விடணும். அப்பதான் ஒரே டைரக்ஷன்ல என்னோட காயில் சுத்தும். ஸோ டு சேஞ்ச் த டைரக்ஷன் ஆஃப் த கரண்ட், ஓகே, நம்ம அந்த கரண்டோட டைரக்ஷனை எப்படி மேம் சேஞ்ச் பண்ணுவீங்க? ஏபிசிடி இருந்ததை டிசிபிஏன்னு எப்படி சேஞ்ச் பண்ணுவீங்க அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம ஒரு டிவைஸ் வந்து இங்கே யூஸ் பண்ண போகிறோம். அது பேர் ஸ்பிளிட் ரிங் கம்யூட்டேட்டர். ஓகே, ஸ்பிளிட் ரிங் கம்யூட்டேட்டர்னு நம்ம என்ன பண்ணுறோம்? இங்கே வந்து ஒரு டிவைஸை வந்து யூஸ் பண்ணுறோம். ஓகே, அப்படி நீ யூஸ் பண்ணுறப்ப என்ன ஆகும்? யூஸ்வலாக இந்த காயில் சுற்றுறப்ப இந்த ஒயர்லாம் வந்து என்ன ஆகும்? அப்படியே பின்னிக்கும் இல்லையா? ஸோ அப்படி பின்னிக்கிட்டனா இது வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கும், டைரக்ஷன் ஆஃப் கரண்ட்டை சேஞ்ச் பண்ண முடியாது. ஸோ நீ என்ன பண்ற? இந்த கம்யூட்டேட்டர் யூஸ் பண்றப்ப என்ன ஆகும்? நடுவில் ஒரு கேப் இருக்கு. ஓகே, ஸோ இங்க பாரு, நல்லா பாரு, இந்த டிவைஸை பார்த்துக்கோ. ஸோ கரெக்டா இது மட்டும் என்ன ஆகும்? இந்த ஒயர் வந்து இந்த கம்யூட்டேட்டர்ல இங்க வந்து அட்டாச் ஆயிடுது, அண்ட் இங்க வந்து பக்கத்துல பிரஷ் இருக்கு. இது மட்டும் தான் ரொட்டேட் ஆகும், இது வந்து பிரஷ் வந்து ரொட்டேட் ஆகாது. ஸோ இங்க வந்து ஒயர் வந்து இப்படி இருக்கு. ஸோ இப்போ வந்து அது ஒரு கிளாக்வைஸ் டைரக்ஷன்ல சுத்தி வந்துருச்சு அப்படின்னா பிரஷ் டச்லயே தான் இருக்கு, பட் இது வந்து இந்த சைடு வந்துடும். ஸோ அப்போ டைரக்ஷன் ஆஃப் கரண்ட் வந்து சேஞ்ச் ஆகிடும். ஓகே, டைரக்ஷன் ஆஃப் கரண்ட் வந்து சேஞ்ச் ஆகிடும்.
So split ring commutator use பண்றோம். When the gap in the split ring commutator is aligned with terminals X and Y, there is no flow of current in the coil. But as the coil is moving, it continues to move forward, bringing one of the split ring commutator in contact with the carbon brushes X and Y. Okay, so ஒவ்வொரு ஆஃப் ரொட்டேஷனுக்கு அப்புறமும் உனக்கு கரண்டோட டைரக்ஷன் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கு. ஸோ உனக்கு நம்மளோட காயில் வந்து கண்டினியூஸாக ரொட்டேட் ஆகிட்டே இருக்கும். புரியுதா? த ஸ்பீட் ஆஃப் ரொட்டேஷன் ஆஃப் காயில், இப்போ இந்த காயில் வந்து நல்லா ரொட்டேட் ஆகுது. ஓகே, இந்த ஸ்பிளிட் ரிங் கம்யூட்டேட்டர் வச்சு நான் என்ன பண்ணுறேன், நான் இந்த டைரக்ஷன் கரண்டோட டைரக்ஷன் நல்லா சேஞ்ச் பண்ணுறேன். ஸோ எனக்கு நம்மளோட காயில் ஒரே டைரக்ஷன்லேயே சுற்றிக்கிட்டே இருக்கு. இப்போ நம்மளோட அந்த காயிலோட ரொட்டேஷன் நான் இன்க்ரீஸ் பண்ணணும்னா என்னென்ன பண்ணலாம், நான் என்ன பண்ணலாம், அந்த காயில்ல கரண்ட் ஃப்ளோ ஆகுதுல அதோட ஸ்ட்ரென்த்தை இன்க்ரீஸ் பண்ணலாம். ஸ்ட்ரென்த்தை இன்க்ரீஸ் பண்ணணும்னா நம்ம காயிலோட ஸ்பீட் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ ஐ கேன் இன்க்ரீஸ் த ஸ்ட்ரென்த் ஆஃப் த கரண்ட் இன் த காயில். அண்ட் நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம், இன்க்ரீசிங் த நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் இன் த காயில். ஓகே, நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் காயில் இன்க்ரீஸ் பண்ணாலும் அந்த ரொட்டேஷன் ஆஃப் த காயிலோட ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணிடலாம். இன்க்ரீசிங் த ஏரியா ஆஃப் த காயில். ஓகே, நம்ம ஏரியா ஆஃப் த காயில் இன்க்ரீஸ் பண்ணால் கூட நம்ம ஸ்பீட் ஆஃப் ரொட்டேஷன் இன்க்ரீஸ் பண்ணலாம். அண்ட் இன்க்ரீசிங் த ஸ்ட்ரென்த் ஆஃப் த மேக்னெட்டிக் ஃபீல்ட். Okay, so by these four methods, by increasing the strength of current, by increasing the number of turns, okay, nalla nyabam vechukonga because this is very important. By increasing the strength of current in the coil, adhe madri by increasing the number of turns in the coil, and by increasing the area of the coil, and by increasing the strength of the magnetic field. This is how I can increase the speed of the rotation of the coil. புரிஞ்சுச்சா? இவ்வளவுதான்டா மோட்டார், இவ்வளவுதான்டா எலக்ட்ரிக் மோட்டார் பசங்களா. எலக்ட்ரிக் மோட்டார்ல அந்த பிரின்சிபலை நீ வந்து ஞாபகம் வச்சுக்கணும். அப்புறம் அந்த ஸ்பிளிட் ரிங் கம்யூட்டேட்டர் நம்ம எதுக்கு யூஸ் பண்றோம் அதை நீ ஞாபகம் வச்சுக்கிட்டாவே இட் இஸ் வெரி வெரி சிம்பிள். எப்படி எலக்ட்ரிக் மோட்டார் ஒர்க் ஆகுதுன்றதை நீ ஈஸியா வந்து கத்துக்கலாம். ஓகே, பிகாஸ் திஸ் இஸ் தேர் இன் யோர் புக் பேக் வெர்ஷன். ஓகே, ஸோ எலக்ட்ரிக் மோட்டாரில் நீங்கள் மெயினாக வந்து உனக்கு கொஷின் கேட்குறது அதோட ஒர்க்கிங் தான். அண்ட் அதில் உனக்கு இந்த கம்யூட்டேட்டர் எப்படி வந்து டைரக்ஷனை வந்து சேஞ்ச் பண்ணும் நம்மளோட கரண்ட் கேரிங் காயில்ல அப்படின்றத நீ புரிஞ்சு வச்சுக்கிறது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க பசங்களா, எதுக்காக இந்த கம்யூட்டேட்டர் நம்ம யூஸ் பண்ணுறோம். நார்மலாக நீ வந்து கம்யூட்டேட்டர் யூஸ் பண்ணலை அப்படின்னா இந்த ஒயர் வந்து இப்படி ரொட்டேட் ஆகுறப்ப நல்லாவே வந்து சிக்கிக்கும். பட் நீ வந்து கம்யூட்டேட்டர் யூஸ் பண்ணுறப்ப நல்லா கவனிங்க, உனக்கு கரண்டோட டைரக்ஷன் எக்ஸ்டர்னல் சர்க்யூட் இருக்கு பார்த்தியா, அங்கே வந்து கரண்டோட டைரக்ஷன் உனக்கு சேமாக தான் இருக்குது. கரண்டோட டைரக்ஷன் அங்கே உனக்கு ஃபிக்ஸடாக தான் இருக்குது. பட் இந்த ப்ரெஷ்ஷும் உனக்கு ஃபிக்ஸடான பொசிஷனில் தான் இருக்குது. பட் இந்த கம்யூட்டேட்டர் மட்டும் என்னாகும், உனக்கு வந்து ரொட்டேட் ஆகிட்டே இருக்கும். ஸோ இங்கே வந்து நல்லா பாருங்க, டைரக்ஷன் ஆஃப் கரண்ட் என்னது உனக்கு டுவர்ட்ஸ் திஸ் டைரக்ஷன் இல்லையா. ஸோ டைரக்ஷன் வந்து உனக்கு இந்த டைரக்ஷன்ல தான் இருக்கு. ஓகே, ஸோ இப்போ வந்து இந்த கம்யூட்டேட்டர் மட்டும் இப்படி சுற்றுறப்ப என்னாகும், இந்த ஒயர் வந்து இப்படி சுற்றி வந்ததுக்கப்புறம் நம்மளோட கரண்டோட டைரக்ஷன் இந்த காயிலில் மட்டும் என்னாகும் உனக்கு சேஞ்ச் ஆகும். ஸோ காயிலில் மட்டும் நம்மளோட கரண்டோட டைரக்ஷன் சேஞ்ச் ஆகும். ஸோ அதனால தான் ஹாஃப் ரொட்டேஷனில் டைரக்ஷன் ஆஃப் கரண்ட் சேஞ்ச் ஆகுறப்ப உனக்கு நம்மளோட காயில் ஒரே clockwise டைரக்ஷனில் சுற்றுது. ஓகே, ஸோ எலக்ட்ரிக் மோட்டார் கான்செப்ட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற கான்செப்ட் என்ன, எலக்ட்ரோமேக்னெட்டிக் இண்டக்ஷன். ஓகே, எலக்ட்ரோமேக்னெட்டிக் இண்டக்ஷன். ஸோ ஆய்ஸ்டட் அவரோட எக்ஸ்பெரிமெண்ட்டை வச்சு தான் என்ன கண்டுபிடிச்சாரு, கரண்ட் கேரிங் கண்டக்டரில் மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து ப்ரொடியூஸ் ஆகும் அப்படின்னு அவர் சொன்னார் இல்லையா. ஸோ த ரிவர்ஸ் எஃபெக்டும் வந்து உண்மை அப்படின்றாங்க. ரிவர்ஸ் எஃபெக்ட்னா என்ன, ஸோ அவர் என்ன சொன்னாரு, ஒரு கரண்ட் கேரிங் கண்டக்டர் ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்ட் ப்ரொடியூஸ் பண்ணணும்னு சொன்னாரு. பட் ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு கூட கரண்ட் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ரிவர்ஸ் எஃபெக்டும் உண்மை, அது பாசிபிள் அப்படின்னா பாசிபிள் அப்படின்றாங்க. ஸோ ஒரு கரண்ட் கேரிங் கண்டக்டர் தான் மேக்னெட்டிக் ஃபீல்டை ப்ரொடியூஸ் பண்ணணும்னு இல்லை, ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு கூட கரண்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணும். வாவ், திஸ் இஸ் மைண்ட் ப்ளோயிங் இல்லையா. ஸோ அப்போ நம்ம மேக்னெட்டிக் ஃபீல்டு நம்ம இருந்தால் போதுமா, நம்ம கரண்ட்டே ப்ரொடியூஸ் பண்ணிடலாமா அப்படின்னு யோசிச்சிங்கன்னா எஸ், யூ கேன் டூ இட். ஸோ திஸ் ப்ராசஸ் இஸ் எலக்ட்ரோமேக்னெட்டிக் இண்டக்ஷன். அதை பற்றி நம்ம இப்போ பார்க்கலாம். ஓகே, 1831ல மைக்கேல் ஃபாரடே எக்ஸ்பிளைன் பண்ணாரு the possibility of producing an EMF. EMF னா என்ன,
current produce பண்ணலாம் across the conductor when magnetic flux linked with the conductor is changed. So magnetic flux na enna, number of magnetic field lines passing through a particular area தான் magnetic flux னு சொல்லுவோம். So இந்த magnetic flux உன்னால change பண்ண முடியுது. If you alter the magnetic flux in a conductor, you can actually produce current in the conductor அப்படின்னு சொல்றாங்க. So it's a very mind blowing concept இல்லையா? So magnetic flux change பண்ணாவே நம்ம current produce பண்ணலாம் அப்படின்னு சொல்றாங்க. So இதுதான் நம்ம day to day lifeல current போச்சுனா என்ன பண்ணுவீங்க? உங்க காலேஜ்லயும் ஸ்கூல்ல என்ன பண்ணுவாங்க? ஜெனரேட்டர் ஆன் பண்ணுவாங்க. அந்த ஜெனரேட்டர் ஒர்க் ஆகிற பிரின்சிபிளே இந்த electromagnetic induction கான்செப்ட்னால தான். ஓகே, ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ in order to demonstrate this, Faraday conducted few experiments. ஸோ இந்த experiments are very important. ஸோ நல்லா கவனிங்கடா பசங்களா. ஸோ என்ன எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணாரு? எக்ஸ்பெரிமெண்ட் 1, Faraday's-ஓட எக்ஸ்பெரிமெண்ட். எக்ஸ்பெரிமெண்ட் நம்பர் 1 என்ன? இவர் 2 காயில்ஸ் எடுக்கிறாரு. ஓகே, ஒரு சாஃப்ட் அயன் ரிங்ல நம்ம இந்த வயர் கரண்ட் கேரிங் வயரை வந்து இவர் என்ன பண்றாரு? சாஃப்ட் அயன்ல நல்லா வந்து வைண்ட் பண்ணி வைக்கிறாரு. இந்த மாதிரி 2 காயில் எடுக்கிறாரு. ஒன்னு மட்டும் இல்ல, 2 வைக்கிறாரு. 2 coils were wound on a soft iron ring separated from each other. 2 தனித்தனியா வைக்கிறாரு. Okay, the coil on the left is connected to a battery and switch K. Okay, so இங்க ஒரு coil ஒரு பேட்டரியோட கனெக்ட் பண்ணி இதோட switch K ன்னு வச்சிரோம். Okay, அதான் on and off. A galvanometer is attached to the coil on the right. Okay, அதே மாதிரி இங்க ஒரு coil attach பண்றோம். இங்க வந்து switch எதுவுமே இல்ல. It is a closed coil. இங்க வந்து வோல்டேஜ் எதுவும் சப்ளை பண்ணல. நல்லா கவனிங்க, இங்க கரண்ட் எதுவும் பாஸ் ஆகல. இங்க தான் நம்ம வந்து ஒரு பேட்டரியோட செல்லோட அட்டாச் பண்ணிருக்கோம். இங்க தான் கரண்ட் ஃப்ளோவை நம்மனால என்ன பண்ண முடியும்? நம்மனால ஸ்விட்ச் ஆன் பண்ணி ஆஃப் பண்ண முடியும், கண்ட்ரோல் பண்ண முடியும். ஆனா இது ஜஸ்ட் காயில், வெறும் வயர் தான். அங்க வந்து எந்த ஒரு கரண்ட்டும் பாஸ் பண்ற மாதிரி நம்ம செல்லாம் கனெக்ட் பண்ணல. ஆனா என்ன கனெக்ட் பண்ணிருக்கோம்? அங்க ஒரு கேல்வனோமீட்டர் கனெக்ட் பண்ணிருக்கோம். கேல்வனோமீட்டர் எதுக்கு அப்படின்னா, கேல்வனோமீட்டர் உனக்கு ஒரு காயில்ல அங்க வந்து கரண்ட் இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் தான் கேல்வனோமீட்டர். ஓகேயா? சோ இந்த காயில்ல நான் ஒரு கேல்வனோமீட்டர் மட்டும் தான் செட் பண்ணிருக்கேன். மத்தபடி செல்லாம் கனெக்ட் பண்ணல. ஓகேயா? சோ கரண்ட் இங்க பாஸ் ஆகல. ஆனா நான் கேல்வனோமீட்டர் கனெக்ட் பண்ணிருக்கேன். எதுக்காக பார்க்கலாம். ஓகே, சோ ஆனா இந்த காயில்ல மட்டும் நான் வந்து ஒரு என்ன பண்ணிருக்கேன்? அந்த காயில வந்து ஒரு ஸ்விட்ச் அண்ட் செல்லோட கனெக்ட் பண்ணிருக்கேன். இது வரைக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, when the switch is on, இப்போ நான் என்ன பண்றேன்? இங்க ஸ்விட்சை ஆன் பண்ணி விட்டுறேன். ஓகே, இப்போ நான் ஸ்விட்ச் ஆன் பண்ணதுக்கு அப்புறம் என்ன ஆகுது? at that instant ஸ்விட்ச் ஆன் பண்ணோனே டக்குன்னு வந்து கரண்ட் பாஸ் ஆகுமா? கரண்ட் is flowing in this direction. ஸ்விட்ச் ஆன் பண்ணோனே கரண்ட் டக்குன்னு பாஸ் ஆகுமா? கரண்ட் ஃப்ளோ ஆகுமா? it will be going in this direction இல்லையா? ஸ்விட்ச் ஆன் பண்ண கொஞ்ச நேரத்துல you can see there is a deflection in this galvanometer. புரியுதா? சோ நான் இங்க ஸ்விட்ச் ஆன் பண்ணோனே இங்க கரண்ட் ஃப்ளோ ஆகுது. ஓகே, இங்க என்ன galvanometer வந்து டிஃப்ளெக்ஷன் காமிக்குது? யோசிக்கணும். நான் கரண்ட் ஸ்விட்ச் இங்க தான் ஆன் பண்றேன் சர்க்யூட்ல. அப்ப கரண்ட் இங்க தான் ஃப்ளோ ஆகும். இங்க ஏன் வந்து டிஃப்ளெக்ஷன் காமிக்குது? அப்ப இங்க கரண்ட் ஃப்ளோ ஆகுதா அப்படின்னு தானே யோசனை வரும். ஆமா, கரண்ட் ஃப்ளோ ஆகுது. இப்படி மேம், அதான்டா எலக்ட்ரோமேக்னெட்டிக் இண்டக்ஷன் உனக்கு சொல்ல வரேன். ஓகே, so there is a deflection in the galvanometer. என்னது? There is a deflection in the galvanometer. Likewise, when the switch is put off again, there is a deflection, but in the opposite direction. This proves the generation of current. இப்போ நான் switch ஆன் பண்ணப்ப எனக்கு இங்க galvanometerல deflection ஆச்சு. அப்ப இங்க எனக்கு current produce ஆயிருக்கு. இங்க switch ஆன் பண்றதுனால இங்க எனக்கு current flow ஆகுது. ஓகே, அதனால இங்க magnetic field produce ஆகுது. ஓகே, அந்த magnetic fieldனால எனக்கு இங்க current produce ஆகுது. இதுதான் electromagnetic induction. magnetic fieldனால இங்க எனக்கு current புதுசா produce ஆகுது. அதான் நான் induced currentனு சொல்றேன். சோ இங்க நான் ஸ்விட்ச் ஆன் பண்ணோனே இங்க எனக்கு கரண்ட் ப்ரொடியூஸ் ஆகுது. கேல்வனோமீட்டர்ல டிஃப்ளெக்ஷன் பார்க்கறேன். இப்போ நான் ஸ்விட்ச் ஆஃப் பண்றேன். திருப்பி கேல்வனோமீட்டர்ல டிஃப்ளெக்ஷன் ஆகுது. ஆனா இப்போ ஆப்போசிட் டைரக்ஷன்ல டிஃப்ளெக்ட் ஆகுது. சோ இதுல இருந்து எனக்கு என்ன தெரியுது? ஓகே, when there is change in the magnetic field, okay, switch on and switch off பண்றப்ப மட்டும் எனக்கு இங்க கரண்ட் ஃப்ளோ ஆகுது. ஓகே, சோ எலக்ட்ரோமேக்னெட்டிக் இண்டக்ஷன் எனக்கு இங்க ஆகுது. எலக்ட்ரோமேக்னெட்டிக் இண்டக்ஷன்னா என்ன? மேக்னெட்டிக் ஃபீல்ட்னால எனக்கு கரண்ட் இங்க இன்டியூஸ் ஆகுது, ப்ரொடியூஸ் ஆகுது.
So this is electromagnetic induction in a current carrying coil. இதான் first experiment. Electromagnetic induction உண்மைதான் அப்படின்னு சொல்லிட்டு first experiment வச்சு அவர் கன்ஃபார்ம் பண்ணாரு. Second experiment என்ன? In this experiment, current is generated by the movement of magnet in and out of the coil. அங்க நான் என்ன பண்றேன், current ஆஃப் பண்ணி ஆன் பண்ணி போடுறேன். ஸோ மேக்னெட்டிக் ஃபீல்டை ஆஃப் பண்ணி ஆன் பண்றதுனால கரண்ட் கேரிங் காயில்ல எனக்கு கரண்ட் ஜெனரேட் ஆகுது. இப்போ செகண்ட் எக்ஸ்பெரிமெண்ட்ல நான் என்ன பண்ண போறேன், நான் வந்து ஒரு காயிலை நான் அப்படியே வச்சிடுறேன். ஒரு காயிலை நான் செட்டப் பண்ணிடுறேன். ஓகேயா, காயிலை நான் செட்டப் பண்ணிடுறேன். எந்த ஒரு கரண்ட்டும் இப்போ இங்க பாஸ் ஆகல. அந்த கரண்ட் காயில்ல கரண்ட் பாஸ் பண்ற மாதிரி நான் செல்லெல்லாம் ஒன்றும் அட்டாச் பண்ணல. இப்போ நான் அந்த காயில்ல என்ன பண்றேன், ஒரு மேக்னெட்டை உள்ள மூவ் பண்றேன். மேக்னெட்டை உள்ள மூவ் பண்றப்ப இந்த காயில்ல கரண்ட் பாஸ் ஆகுது, கரண்ட் வந்து ப்ரொடியூஸ் ஆகுது, கேல்வனோமீட்டர்ல டிஃப்ளெக்ஷன் காமிக்குது. புரியலையே, இதான் காயில். ஓகே, கேல்வனோமீட்டர் அட்டாச் பண்ணியிருக்கேன். ஒரு மேக்னெட் எடுத்துட்டு இந்த காயில் வெளியா இப்படி நான் மேக்னெட்டை உள்ள எடுத்துட்டு போறேன். கேல்வனோமீட்டர்ல டிஃப்ளெக்ஷன். வெளில எடுத்துட்டு வரேன், திரும்ப கேல்வனோமீட்டர்ல ஆப்போசிட் டைரக்ஷன்ல டிஃப்ளெக்ஷன். உள்ள போறப்ப ஒரு டிஃப்ளெக்ஷன், வெளில வரப்ப டிஃப்ளெக்ஷன், உள்ள போறப்ப டிஃப்ளெக்ஷன், வெளில வரப்ப டிஃப்ளெக்ஷன். இந்த மாதிரி மேக்னெட்டை நான் மூவ் பண்ணி எடுக்கிறப்ப எனக்கு கேல்வனோமீட்டர்ல டிஃப்ளெக்ஷன் காமிச்சிட்டே இருக்கு, which means எனக்கு அந்த காயில்ல கரண்ட் ப்ரொடியூஸ் ஆகுது. இப்போ எனக்கு எலக்ட்ரோமேக்னெட்டிக் இண்டக்ஷன் கான்செப்ட் இங்கேயுமே வந்து ப்ரொடியூஸ் ஆகுது. பட் இங்க நான் என்ன பண்றேன், இங்க வந்து நான் கரண்ட் ஒன்றும் ஆன் பண்ணி ஆஃப் பண்ணி போடல. இங்க நான் மேக்னெட்டை மட்டும் தான் மூவ் பண்றேன். மேக்னெட்டை மூவ் பண்றதுனாலயே நான் வந்து என்ன பண்றேன், நான் வந்து கரண்ட்டை ப்ரொடியூஸ் பண்றேன். ஓகே, ஸோ த கிரேட்டர் த நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் த ஹையர் இஸ் த வோல்டேஜ் ஜெனரேட்டர். இன்னும் நான் ஹையர் வோல்டேஜ் ஆஃப் கரண்ட்ஸ் நான் வந்து என்ன பண்ணணும், நான் வந்து ஜெனரேட் பண்ணணும்னா காயிலோட நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் வந்து நான் இன்க்ரீஸ் பண்ணனா ஐ கேன் increase the voltage of the current. புரியுதா? So first experimentல நம்ம current off பண்ணி on பண்றப்ப உனக்கு magnetic field produce ஆகி current generate ஆச்சு. செகண்ட் எக்ஸ்பெரிமெண்ட்ல மேக்னெட்டை மூவ் பண்றதுனால எனக்கு current generate ஆகுது. ரெண்டுமே electromagnetic induction தான். இப்போ தேர்ட் எக்ஸ்பெரிமெண்ட் பாருங்க. தேர்ட் எக்ஸ்பெரிமெண்ட்ல நான் என்ன பண்றேன், the magnet is stationary. இப்போ நான் மேக்னெட்டை ஒன்று மூவ் பண்றேன், மேக்னெட்டை அப்படியே ஸ்டேஷனரியா வச்சிடுறேன், ஒரு இடத்துல நான் ஃபிக்ஸ் பண்ணிடுறேன். என்னது, மேக்னெட்டை ஸ்டேஷனரியா வச்சிடுறேன். the magnet is stationary, but the coil is moved in and out of the magnetic field. புரியுதா? என்னது, மேக்னெட்டை நான் அப்படியே ஸ்டேஷனரியா வச்சிடுறேன், நான் வந்து ஃபிக்ஸடா வச்சிடுறேன். ஆனா what am I doing here? The coil is moved in and out. மேக்னெட்டை நான் அப்படியே வச்சிடுறேன்டா, மேக்னெட்டிக் ஃபீல்ட் உனக்கு அப்படியே நிக்குது. ஆனா இங்க காயில் இருக்கு பாத்தியா, அதை நான் உள்ள எடுத்துட்டு போறேன், வெளில எடுத்துட்டு வரேன், உள்ள எடுத்துட்டு போறேன், வெளில எடுத்துட்டு வரேன், உள்ள எடுத்துட்டு போறேன், வெளில எடுத்துட்டு வரேன். செகண்ட் எக்ஸ்பெரிமெண்ட்ல மேக்னெட்டை நான் உள்ள எடுத்துட்டு போய் வெளில எடுத்துட்டு வந்தேன், உள்ள எடுத்துட்டு போய் வெளில எடுத்துட்டு வந்தேன், அதனால கரண்ட் ஜெனரேட் ஆச்சு. இங்க மேக்னெட் அப்படியே தான் இருக்கு, காயில உள்ள எடுத்துட்டு போறேன், வெளில எடுத்துட்டு வரேன், உள்ள எடுத்துட்டு போறேன், வெளில எடுத்துட்டு வரேன். ஸோ இந்த காயிலோட மூவ்மெண்ட்னால எனக்கு இங்க என்ன ஆகுது, இங்க கரண்ட் ஜெனரேட் ஆகுது, கரண்ட் இன்டியூஸ்ட். புரியுதா? ஸோ இந்த காயில நான் மேக்னெட்டிக் ஃபீல்ட் உள்ள எடுத்துட்டு போறப்ப கரண்ட் ஜென்ரேட் ஆகுது, வெளில எடுத்துட்டு வரப்ப கரண்ட் ஜென்ரேட் ஆகுது. ஸோ இந்த 3 எக்ஸ்பெரிமெண்ட்ல டிஃபரெண்ட் மெத்தட்ஸ் மூலமா நம்ம கரண்ட்டை இன்டியூஸ் பண்றோம். புரியுதா? ஸோ வெரி இம்பார்ட்டன்ட், தீஸ் 3 கான்செப்ட்ஸ் ஆர் த ப்ரூஃப் தட் மேக்னெட்டிக் ஃபீல்ட்னாலையும் கரண்ட்டை ப்ரொடியூஸ் பண்ண முடியும். இவ்வளோ நேரம் நம்ம எலக்ட்ரிக் மோட்டார் வரைக்கும் கரண்ட் தான் மேக்னெட்டிக் ஃபீல்டை ப்ரொடியூஸ் பண்ணும் இல்லையா, அதுதான் நம்ம பார்த்துட்டு இருந்தோம். அதை வச்சு தான் அப்ளிகேஷன்ஸ்லாம் நம்ம பார்த்துட்டு இருந்தோம். இப்போ இந்த 3 எக்ஸ்பெரிமெண்ட் வச்சு we are concluding that நம்ம மேக்னெட்டிக் ஃபீல்டை வச்சு கரண்ட்டையும் ப்ரொடியூஸ் பண்ணலாம் அப்படின்ற ஒரு கான்செப்டுக்கு வந்திருக்கோம். தட் இஸ் கால்ட் as எலக்ட்ரோமேக்னெட்டிக் இண்டக்ஷன், மின்காந்த தூண்டல். புரியுதா? ஐ திங்க் இட் இஸ் வெரி கிளியர்டா பசங்களா? ஓகே, ஸோ இப்போ ஃபேரடேஸ் எக்ஸ்பெரிமெண்ட் 3 எக்ஸ்பெரிமெண்ட். ஸோ 3த்துல என்னென்ன நடந்துச்சு, ஃபர்ஸ்ட் இதில் நீ வந்து கரண்ட் ஆன் பண்ணி ஆஃப் பண்ணி போடுறப்ப உனக்கு மேக்னெட்டிக் ஃபீல்ட் ஆன் அண்ட் ஆஃப் ஆச்சு, அதனால கரண்ட் ப்ரொடியூஸ் ஆச்சு காயில்ல. செகண்ட் எக்ஸ்பெரிமெண்ட்ல நீ மேக்னெட்டை மூவ் பண்ணி எடுக்கிறப்ப கரண்ட் ஜென்ரேட் ஆச்சு, அதுவும் எலக்ட்ரோமேக்னெட்டிக் இண்டக்ஷன். தேர்ட் எக்ஸ்பெரிமெண்ட்ல நீ மேக்னெட்டை அப்படியே ஃபிக்ஸடா வச்சுட்டு காயில மூவ் பண்றப்ப உனக்கு என்ன ஆகுது, நம்மளோட current வந்து produce ஆகுது. So in these 3 experiments, Faraday concluded that whenever there is very important concept, மண்டையில நல்லா ஏத்திக்கும், whenever there is a change in the magnetic flux,
linked with the closed circuit and EMF is produced and the amount of EMF induced varies directly as the rate at which the flux changes. இது தாண்டா important பசங்களா, இதாண்டா important, இதுதான் very very important. என்ன சொல்ல வராங்க? So whenever there is a change in the magnetic flux na என்ன? Number of magnetic field lines passing per unit area. Okay, so magnetic flux change ஆக ஒரு சர்க்யூட்ல சேஞ்ச் ஆகுறப்ப உனக்கு EMF ப்ரொடியூஸ் ஆகுது, இன்டியூஸ்டு கரண்ட் ப்ரொடியூஸ் ஆகுது. மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் சேஞ்ச் ஆகுறப்ப 3 எக்ஸ்பெரிமெண்ட்லயுமே உனக்கு மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் தான் சேஞ்ச் ஆகுது. அப்ப மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் சேஞ்ச் ஆகுறப்ப ஒரு க்ளோஸ்ட் சர்க்யூட்ல EMF வந்து உனக்கு ப்ரொடியூஸ் ஆகுது. இந்த amount of EMF வந்து அது it is directly proportional as the rate at which the flux changes. எந்த ரேட்ல அந்த flux change ஆகுதோ அதுக்கு ஏத்த மாதிரி amount of induced current vary ஆகுமா? மண்டையில நல்லா ஏத்திக்கும். This is very important. Okay, so magnetic flux, whenever there is a change in the magnetic flux, there is induced EMF, current produce ஆகுது. And in the rate at which the flux change, என்னது? The amount of EMF induced varies as directly as the rate at which the flux changes. புரியுதா? This EMF is known as induced EMF, and in the phenomenon of producing an induced EMF due to change in magnetic flux is known as electromagnetic induction. So magnetic flux change ஆவதுனால உனக்கு induced EMF produce ஆகுது. இந்த concept தான் we call it as electromagnetic induction. Clear? I think it is very very clear டா பசங்களா. இப்போ என்ன சொல்ல வராங்க? Note, very important. The direction of the induced current was given by Lenz's law. இப்போ இந்த induced current ஓட direction எப்படி கண்டுபிடிக்கிறது? இவ்வளோ நேரம் நம்ம ரைட் ஹேண்ட் ரூல் தம் ரூல் படிச்சோம், ஃப்ளெமிங்ஸ் லெஃப்ட் ஹேண்ட் ரூல் படிச்சோம். இப்போ இந்த induced current ஓட direction நான் எப்படி கண்டுபிடிக்கிறது? There is a separate law called as Lenz's law. Lenz's law. ஓகேயா? இத வச்சு நான் induced current ஓட direction கண்டுபிடிப்பேன். என்னது? The direction of induced current was given by Lenz's law. என்னது? Lenz's law. Okay, which states that induced current in the coil flows in such a direction as to oppose the change that causes it. The direction of induced current can also be given by another rule called Fleming's right hand rule. Okay, so in the direction of induced current Lenz's law வச்சு நம்ம கண்டுபிடிக்கலாம், இல்லனா Fleming's right hand rule ஒன்னு இருக்கு, அத வச்சு நம்ம கண்டுபிடிக்கலாம். Okay, so அத பத்தி நம்ம இப்ப பார்க்கலாம். Okay, so this is an activity of producing your own electromagnet. Okay, so Michael Faraday பத்தி சொல்லிருக்காங்க. அவர் இல்லனா இன்னும் நமக்கு இந்த electromagnetic induction concept இருந்திருக்காது இல்லையா? So now we are going to see about Fleming's right hand rule. என்னது? Fleming's right hand rule. இவர் என்ன சொல்ல வராரு இந்த ரூல்ல? Fleming's right hand rule, so you have to use your right hand, common sense. Okay, இவ்வளவு நேரம் Fleming's left hand rule நம்ம Fleming left hand யூஸ் பண்ணோம். இப்போ Fleming's right hand rule we have to use our right hand. அதே மாதிரி அதே position. Okay, ஆனா இங்க பார்த்தனா this is your magnetic field, அதே மாதிரி this is your current and this is the motion. Okay, இப்போ எனக்கு இந்த கரண்டோட டைரக்ஷன் தான் கண்டுபிடிக்கணும். ஸோ மேக்னெட்டிக் ஃபீல்டும் அப்புறம் அந்த கண்டக்டர் எந்த டைரக்ஷனில் மூவ் ஆகுதுன்னு நான் தெரிஞ்சிச்சுன்னா ஐ கேன் ஈஸிலி ஃபைண்ட் அவுட் த டைரக்ஷன் ஆஃப் த இன்டியூஸ்டு கரண்ட். புரியுதா? ஸோ எனக்கு அந்த கண்டக்டர் எந்த டைரக்ஷனில் மூவ் ஆகுது, அதே மாதிரி மேக்னெட்டிக் ஃபீல்ட் எந்த டைரக்ஷனில் தெரிஞ்சாவே போதும், ஐ கேன் ஈஸிலி ஃபைண்ட் த டைரக்ஷன் ஆஃப் த இன்டியூஸ்டு கரண்ட். இது என்னது? திஸ் இஸ் இன்டியூஸ்டு கரண்ட். இதான் அந்த இன்டியூஸ்டு இஎம்எஃபோட டைரக்ஷன். புரியுதா? I think it is clear. Okay, so இப்போ நம்ம பார்க்க போற very important concept என்ன? Electric generator. Okay, electric motor எவ்வளோ important ஆன கான்செப்டோ அதே மாதிரி electric generator இந்த கான்செப்ட் வந்து ரொம்பவே வந்து important. So நம்ம electric generator, okay, alternating current generator எப்படி work ஆகுது நம்ம பார்க்க போறோம். Okay, so இதோட செட்டப் பார்த்தனா it consists of a rotating rectangular coil ABCD. அது பேர் என்னது? armature, placed between the two poles of a permanent magnet. Okay, so permanent magnet இதான் வந்து நம்மளோட
இதான் நம்மளோட பெர்மனன்ட் மேக்னெட்டுக்கு நடுவுல நான் என்ன பண்றேன், நான் வந்து என்னோட காயில் ABCD வந்து நான் பிளேஸ் பண்றேன். ஓகே, அதான் armature. The two ends of this coil are connected to two slip rings S1 and S2. Okay, so இந்த ரெண்டு எண்டுமே it is connected to S1 and S2. This is S1 and this is S2. Commutator rings, slip rings. Okay, the inner sides of these rings are insulated. Two conducting stationary brushes B1 and B2 are kept separately on the rings S1 and S2 separately. Okay, in the S1 and S2 க்கு பக்கத்துல there are two brushes. புரியுதா? so இந்த slip rings வந்து நல்லா சுத்தும், ஆனா brush வந்து சுத்தாது. நல்லா கவனிங்க. ஓகேயா? The two rings S1 and S2 are internally attached to an axle. Okay, in the S1 and S2 they are internally attached to an axle. Okay, the axle may be mechanically rotated from outside to rotate the coil inside the magnetic field. So இந்த axle வந்து நம்மளால rotate பண்ண முடியும். The axle may be mechanically rotated. Okay, so இந்த axle நம்மளால rotate பண்றப்ப இந்த coil வந்து மொத்தமா வந்து உனக்கு rotate ஆகும். ஓகே, ஸோ நம்ம வந்து மெக்கானிக்கலாக அவுட் சைடாக நம்ம ரொட்டேட் பண்ணலாம். ஸோ எலக்ட்ரிக் மோட்டாரில் நம்ம என்ன பண்ணோம், எலக்ட்ரிக் எனர்ஜியை மெக்கானிக்கல் எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ணோம். பட் இங்கே நம்ம மெக்கானிக்கல் எனர்ஜியை எலக்ட்ரிக்கல் எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ண போகிறோம். அதுதான் இம்பார்ட்டன்ட். ஓகே, ஸோ இங்கே நான் என்ன பண்ண போகிறேன், நம்ம காயிலை வந்து ரொட்டேட் பண்ண போகிறோம் வித் த ஹெல்ப் ஆஃப் திஸ் ஆக்சில். Okay, from outside to rotate the coil inside the magnetic field. Outer ends of the two brushes are connected to the external circuit. Okay, so நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இங்கே நான் இந்த காயிலை வந்து ஆக்சில் வச்சு நான் என்ன பண்ணுறேன், நான் வந்து ரொட்டேட் பண்ண முடியும். அண்ட் இந்த ரெண்டு ஸ்லிப் ரிங்ஸுமே இட் இஸ் அட்டாச் டு அன் எக்ஸ்டர்னல் வோல்டேஜ். ஓகே, ஸோ இந்த இது எங்கே இருக்கு, நம்மளோட காயில் ஒரு பெர்மனன்ட் மேக்னெட்டிக் ஃபீல்ட் நடுவில் இருக்கு. ஸோ திஸ் இஸ் த செட்டப். ஓகே, திஸ் இஸ் த செட்டப். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம், இதோட ஒர்க்கிங் வந்து பார்க்க போறோம். when the coil is rotated, என்னது, நான் காயிலை ரொட்டேட் பண்றப்ப magnetic flux linked with the coil changes. என்னது, நான் காயிலை ரொட்டேட் பண்றப்ப காயிலை நான் ரொட்டேட் பண்றப்ப என்ன ஆகும், இந்த காயிலை நான் ரொட்டேட் பண்றப்ப மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் வந்து எனக்கு சேஞ்ச் ஆகும். ஸோ there is a magnetic field here இல்லையா. ஸோ இங்கே மேக்னெட்டிக் ஃபீல்ட் நார்த் டு சவுத் போல்ல இருக்கு. நான் வந்து என்னோட காயிலை நான் ரொட்டேட் பண்றப்ப எக்ஸ்டர்னலாக நான் ரொட்டேட் பண்றப்ப வாட் இஸ் ஹேப்பனிங், மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் வந்து பாஸ் ஆகுறது சேஞ்ச் ஆகுது இல்லையா. மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ்னா என்ன, நம்பர் ஆஃப் மேக்னெட்டிக் லைன்ஸ் ஃபீல்ட் லைன்ஸ் பாசிங் த்ரூ அ கிவன் ஏரியா, அதான் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ். ஸோ நான் வந்து இந்த காயிலை ரொட்டேட் பண்றப்ப நம்பர் ஆஃப் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் வந்து ஆப்வியஸா எனக்கு சேஞ்ச் ஆகும் இல்லையா. ஸோ மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் சேஞ்ச் ஆனாவே நம்ம என்ன சொன்னோம், மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் சேஞ்ச் ஆச்சுன்னா தேர் இஸ் அ சான்ஸ் ஆஃப் ப்ரொடியூசிங் அண்ட் கரண்ட் அங்கே ப்ரொடியூஸ் ஆகணும். ஸோ இங்கே நான் காயிலை ரொட்டேட் பண்ணுறப்ப ஆப்வியஸாக மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் லிங்க்டு வித் த காயில் சேஞ்சஸ். This change in magnetic flux leads to generation of induced current. So magnetic flux change ஆவறதுனால அந்த காயில்ல எனக்கு கரண்ட் ப்ரொடியூஸ் ஆகும். அந்த காயில்ல எனக்கு கரண்ட் ப்ரொடியூஸ் ஆகும். ஓகே, ஆனா the direction of the current எப்படி மேம் இருக்கும், வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், நல்ல ஒரு கொஸ்டின். அதுக்கு தான் நான் என்ன சொன்னேன், ஃப்ளெமிங்ஸ் லெஃப்ட் ஹேண்ட் ரூல் இல்ல, Fleming's right hand rule follow பண்ணனும் to find the direction of induced current. So the direction of the induced current நம்ம இப்ப கண்டுபிடிக்க போறோம் according to Fleming's right hand rule is along ABCD in the coil. Okay, along ABCD. எப்படி மேம், so உங்களோட ரைட் ஹேண்ட் எடுத்துக்கோங்க, இப்படி வச்சுக்கோங்க. ஓகே, so இதுதான் நம்மளோட magnetic field direction, இது induced current direction, இதுதான் motion of the conductor இல்லையா. so நான் என்ன பண்றேன், நான் எந்த டைரக்ஷன்ல சுத்துறேன், I am rotating in this direction. ஓகே, ஸோ என்னோட மேக்னெட்டிக் ஃபீல்ட் எந்த டைரக்ஷன்ல இருக்கு, மேக்னெட்டிக் ஃபீல்டு இந்த டைரக்ஷன்ல இருக்கு. அண்ட் மோஷன் வந்து இட் இஸ் இன் திஸ் டைரக்ஷன், இட் இஸ் இன் திஸ் டைரக்ஷன் டவுன்வர்ட் இல்லையா, இட் இஸ் கோயிங் திஸ் வே இல்லையா. ஸோ மேக்னெட்டிக் ஃபீல்டு இப்படி அண்ட் என்னோட மூமெண்ட் வந்து இப்படி, அப்போ என்னோட இன்டியூஸ்டு கரண்டோட டைரக்ஷன். ஸோ அலைன் யோர் ரைட் ஹேண்ட், உன்னோட கை தான் உன்னோட ஆயுதம். ஓகேயா,
ஸோ நம்ம ஃப்ளெமிங்ஸ் ரைட் ஹேண்ட் ரூல் வச்சு நம்ம அழகாக நம்மளோட இன்டியூஸ்டு கரண்ட் எந்த டைரக்ஷனில் இருக்குன்னு பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ நல்லா கவனிங்க பசங்களா. இப்போ நம்மளோட மேக்னெட்டிக் ஃபீல்டோட டைரக்ஷன் எந்த டைரக்ஷனில் இருக்குது? மேக்னெட்டிக் ஃபீல்டோட டைரக்ஷன் இஸ் இன் திஸ் டைரக்ஷன் இல்லையா? ஸோ நம்ம காயிலை எந்த டைரக்ஷனில் ரொட்டேட் பண்ணுறோம்? காயிலை நம்ம இந்த டைரக்ஷனில் ரொட்டேட் பண்ணுறோம். இட் இஸ் கோயிங் இன் திஸ் வே இல்லையா? ஓகே, ஸோ இப்போ நம்மளோட Fleming's right hand rule யூஸ் பண்ணுங்க. Magnetic field in this direction, motion is in this direction. Okay, magnetic field in the direction, motion வந்து எனக்கு இந்த direction and induced current will be in this direction. Okay, so induced current will be in this direction. Okay, so எனக்கு வந்து current வந்து இந்த directionல move ஆகுது. இந்த directionல move ஆகுது ABCD. Okay, so current எனக்கு இந்த directionல move ஆகுது. ஓகேயா? ஸோ அதுதான் சொல்லியிருக்காங்க. ஓகே, அதுதான் இங்கே சொல்லியிருக்காங்க. ஸோ the direction of the induced current as given by Fleming's right hand rule is along ABCD in the coil, and in the outer circuit it flows from B2 to B1. Outer circuit it moves from B2 to B1. So ABCD move ஆகி B2 to B1 எனக்கு மூவ் ஆகுது. புரியுதா? ஸோ புரியுதா? As the rotation of the coil continues, the induced current in the external circuit is changing its direction for every half of the rotation. Okay, so half rotation க்கு அப்புறம் பார்த்தனா, okay, so இப்போ நம்மளோட current இந்த directionல move ஆகுது. இந்த directionல நம்மளோட current வந்து move ஆகுது. So இந்த coil வந்து நம்ம இந்த directionல rotate ஆகுறப்ப for every half of the rotation, okay, first half rotationல external voltageல உனக்கு current first இந்த directionல move ஆகுது. அடுத்த half rotationல வரப்ப உனக்கு இங்க வந்து நம்மளோட magnetic field சேமா தான் இருக்கும், டைரக்ஷனும் சேமா தான் இருக்கும், பட் நம்மளோட கரண்டோட டைரக்ஷன் வந்து சேஞ்ச் ஆகும். ஓகே, ஸோ ஏன்னா நம்மளோட ரொட்டேஷன் பார்த்தனா இப்போ இப்படி ஏபிசிடின்னு இப்படி இருக்கு, இப்போ அது அப்படியே ரொட்டேட் ஆகி இப்படி வந்துடுது. ரொட்டேட் ஆகி இப்படி வந்தோடனே வாட் இஸ் ஹேப்பனிங்? இங்கே வந்து ஏபி இஸ் கம்மிங் திஸ் சைட் அண்ட் சிடி இஸ் கம்மிங் திஸ் சைட். ஸோ மேக்னெட்டிக் ஃபீல்டு உனக்கு சேமாக தான் இருக்கு, ஆனால் நம்மளோட ரொட்டேஷன் வந்து இட் இஸ் இன் ஆப்போசிட் டைரக்ஷன். ஓகே, மேக்னெட்டிக் ஃபீல்டு உனக்கு சேமாக தான் இருக்கு, இட் இஸ் இன் திஸ் டைரக்ஷன், அண்ட் நம்மளோட காயில் வந்து இப்போ இங்கேருந்து இப்படி வந்துருச்சு. ஸோ கரண்டோட டைரக்ஷன் உனக்கு அப்படியே இங்கே உல்டா, கரண்டோட டைரக்ஷன் இப்படி ஆகுறப்ப எக்ஸ்டர்னலில் உனக்கு கரண்டோட டைரக்ஷன் ரிவர்ஸ் ஆயிடும். ஸோ ஃபார் எவ்ரி ஹாஃப் ரொட்டேஷன் த கரண்ட் இன் த எக்ஸ்டர்னல் சர்க்யூட் இஸ் சேஞ்சிங். Okay, for every half rotation the current in the external coil is changing. So for every half rotation உனக்கு கரண்டோட டைரக்ஷன் எக்ஸ்டர்னல் வோல்டேஜ்ல சேஞ்ச் ஆகிட்டே இருக்கு. புரியுதா? ஆனா இந்த மாதிரி ஒவ்வொரு ஹாஃப் ரொட்டேஷனுக்கும் எனக்கு கரண்டோட டைரக்ஷன் சேஞ்ச் ஆயிட்டு இருக்கு. திஸ் இஸ் கால்ட் as alternating current. ஆனா எனக்கு டைரக்ட் கரண்ட் வேணும் அப்படின்னு நினைச்சேன்னா we use a split ring. ஓகே, நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு ஸ்பிளிட் ரிங் யூஸ் பண்ணுறோம், ஸ்லிப் ரிங்குக்கு பதிலாக ஸ்பிளிட் ரிங் யூஸ் பண்ணுறோம், ஒரு கம்யூட்டேட்டர் யூஸ் பண்ணுறோம். அப்படி யூஸ் பண்ணுறப்ப எனக்கு என்ன ஆகும், எனக்கு வெறும் ஸ்லிப் ரிங் யூஸ் பண்ணுறப்ப ஐ கெட் ஆல்டர்னேட்டிங் கரண்ட். ஆனால் நான் ஸ்பிளிட் ரிங் யூஸ் பண்ணுறப்ப ஐ கெட் டைரக்ட் கரண்ட். எனக்கு ஒரே டைரக்ஷன்லேயே கரண்ட் வந்து கிடைக்கும். ஓகே, ஸோ இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. வித் திஸ் அரேஞ்ச்மெண்ட் ஒன் brush is at all times in contact with the arm moving up in the field while the other is in contact with the arm moving down. Okay, thus a unidirectional current is produced. Okay, so this generator is called a DC generator. Okay, so நம்ம alternating current generator வேணும்னா நம்ம slip ring யூஸ் பண்ணுவோம். ஆனால் நம்ம split ring யூஸ் பண்ணோம்னா நம்மளுக்கு DC generator நம்மளுக்கு கிடைக்குது. ஓகே, ஸோ
இதை பற்றி இன்னும் கிளியராக புரியணும்னா I'll be inserting one video. அந்த வீடியோ பார்த்தனா எப்படி நம்ம ஸ்பிளிட் ரிங் யூஸ் பண்ணுறது மூலமாக எனக்கு DC கரண்ட் ஜெனரேட்டர் ப்ரொடியூஸ் ஆகுதுன்னு உனக்கு தெரிஞ்சிடும். புரியுதா? ஸோ எலக்ட்ரிக் ஜெனரேட்டர் கான்செப்ட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். புரியுதா? நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் கான்செப்ட் என்ன? டிரான்ஸ்ஃபார்மர். ஓகே, ஸோ உனக்கு டிரான்ஸ்ஃபார்மர் அப்படின்னா என்ன? இட் இஸ் த டிவைஸ் யூஸ்ட் ஃபார் கன்வெர்ட்டிங் லோ வோல்டேஜ் இன்டு ஹை வோல்டேஜ் அண்ட் ஹை வோல்டேஜ் இன்டு லோ வோல்டேஜ். இப்போ உன்னோட கரண்ட் வீட்டில் இருக்கிற கரண்ட் மெயின் சப்ளைல இருந்தே உனக்கு உன்னோட ஃபோன் சார்ஜ் பண்ணுறதுக்கு கம்மியான வோல்டேஜ் போதும். அதுவே உன்னோட ஃப்ரிட்ஜுக்கு நிறைய வோல்டேஜ் கரண்ட் தேவைப்படும். ஆனால் எப்படி இது நம்ம வேரி பண்ணுறது? அப்போ எனக்கு நிறைய கரண்ட் எனக்கு நம்மளோட சார்ஜருக்குலாம் தேவையில்லை. ஸோ எனக்கு லோ வோல்டேஜ் அங்கே போதும். ஆனால் அதை நான் எப்படி கன்வெர்ட் பண்ணுறது? அந்த டிவைஸ் தான் என்னது நம்மளோட டிரான்ஸ்ஃபார்மர். இதுதான் என்ன பண்ணும்? ஹை வோல்டேஜை லோ வோல்டேஜாக மாற்றுறதும் லோ வோல்டேஜை ஹை வோல்டேஜாக மாற்றுறதும் இதோட வேலை தான். இட் ஒர்க்ஸ் ஆன் த பிரின்சிபல் ஆஃப் எலக்ட்ரோமேக்னெட்டிக் இண்டக்ஷன். ஓகே, ஸோ திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இன்னொரு புக் பேக்ல இருக்குடா பசங்களா, ஸ்டெப் அப் அண்ட் ஸ்டெப் டவுன் டிரான்ஸ்ஃபார்மரோட டிஃபரன்ஸ். ஓகே, இதுல உனக்கு ரெண்டு காயில் இருக்கு, பிரைமரி அண்ட் செகண்டரி காயில் இன்சுலேட்டட் ஃப்ரம் ஈச் அதர். ரெண்டு தனித்தனி காயில் இருக்கு. ஓகே, எலக்ட்ரோமேக்னெட்டிக் இண்டக்ஷன் பிரின்சிபல்ல ஒர்க் ஆகுது. The alternating current flowing through the primary coil induces magnetic field in the iron ring. The magnetic field of the iron ring induces a varying EMF in the secondary coil. நல்லா கவனிங்க. உனக்கு பிரைமரி காயில்ல இங்க பிரைமரி காயில், this is the primary coil and this is secondary coil. ரெண்டுமே தனித்தனியா இருக்கு. ஓகே, பிரைமரி காயில்ல நான் ஒரு கரண்ட் ஆல்டர்னேட்டிங் கரண்ட்டை நான் என்ன பண்றேன்? சப்ளை பண்றேன். பிரைமரி காயில்ல நான் ஆல்டர்னேட்டிங் கரண்ட்டை நான் சப்ளை பண்றேன். ஸோ இட் வில் பி இன்டியூசிங் மேக்னெட்டிக் ஃபீல்ட். ஓகே, ஸோ இங்க கரண்ட் சப்ளை பண்றதுனால இங்க எனக்கு மேக்னெட்டிக் ஃபீல்டு ப்ரொடியூஸ் ஆகுதா? மேக்னெட்டிக் ஃபீல்டு ப்ரொடியூஸ் ஆகுதா? ஸோ மேக்னெட்டிக் ஃபீல்ட் எனக்கு ப்ரொடியூஸ் ஆகுது. Okay, so the magnetic field of the iron ring induces a varying EMF in the secondary coil. So இங்க நான் current supply பண்றேன், இதனால எனக்கு ஒரு magnetic field produce ஆகுது. இந்த magnetic field இருக்கிறதுனால எனக்கு ஒரு induced current produce ஆகுது. அது எங்க? எனக்கு secondary coilல எனக்கு induced current produce ஆகுது. இதுதான் electromagnetic induction. Electromagnetic inductionனா magnetic flux change ஆகுறதுனால current produce பண்றது. So இங்க கரண்ட் பாஸ் பண்றேன், மேக்னெட்டிக் ஃபீல்ட் ப்ரொடியூஸ் ஆகுது. இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டால இந்த செகண்டரி காயில்ல எனக்கு கரண்ட் ப்ரொடியூஸ் ஆகுது. திஸ் இஸ் எலக்ட்ரோமேக்னெட்டிக் இண்டக்ஷன் பிரின்சிபல்ல நம்மளோட டிரான்ஸ்ஃபார்மர் ஒர்க் ஆகுது. டிபெண்டிங் அப்பான் த நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் இந்த பிரைமரி அண்ட் செகண்டரி காயில். ஓகே, இந்த பிரைமரி அண்ட் செகண்டரி காயில்ல எவ்வளவு நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் இருக்கு அதை வச்சு we can step up or step down the voltage in the secondary coil. ஓகே, இங்க நம்ம நிறைய டர்ன்ஸ் இருந்துச்சு, கம்மியான டர்ன்ஸ், அதை பொறுத்து நம்ம என்ன பண்ணலாம்? இந்த அவுட்புட் செகண்டரி காயில்ல வோல்டேஜ் இன்க்ரீஸும் பண்ணலாம், வோல்டேஜ் டிக்ரீஸும் பண்ணலாம். ஓகே, so there are two types of transformer. First is ஸ்டெப் அப் டிரான்ஸ்ஃபார்மர். பசங்களா உன்னோட புக் பேக்ல இருக்கு, ஸோ நல்லா கவனிங்க. ஸ்டெப் அப் டிரான்ஸ்ஃபார்மர்ல என்ன பண்றோம்? இந்த டிரான்ஸ்ஃபார்மர் இஸ் யூஸ்டு டு சேஞ்ச் a low alternating voltage into high alternating voltage. Low voltage ல இருந்து high voltage எப்படி ப்ரொடியூஸ் பண்றது? using the step up transformer. up ஸ்டெப் அப்னா லோல இருந்து ஹையா வோல்டேஜ் நான் இன்க்ரீஸ் பண்றேன். ஸோ லோ ஆல்டர்னேட்டிங் வோல்டேஜ் டு ஹை ஆல்டர்னேட்டிங் வோல்டேஜ் யூசிங் ஸ்டெப் அப் டிரான்ஸ்ஃபார்மர். ஓகே, ஸோ இங்க செகண்டரி காயிலோட வோல்டேஜ் அதிகமா இருக்கு, பிரைமரி காயிலோட வோல்டேஜ். செகண்டரி காயிலோட வோல்டேஜ் எனக்கு அதிகமா இருக்கும், பிரைமரி காயிலோட வோல்டேஜ். வெரி இம்பார்ட்டன்ட் டிஃபரன்ஸ். ஓகே, இந்த ஸ்டெப் அப் டிரான்ஸ்ஃபார்மர் நல்லா கவனிங்க. நம்மளோட பிரைமரி காயில்ல நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் கம்மியா இருக்கும், செகண்டரி காயில்ல நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் அதிகமா இருக்கும். ஏன்னா செகண்டரி காயில்ல நான் வோல்டேஜை இன்க்ரீஸ் பண்ண போறேன், இதை விட இங்க வோல்டேஜ் அதிகமாகணும். ஸோ இங்க டர்ன்ஸ் இங்க கம்மியா இருக்கும், இங்க டர்ன்ஸ் அதிகமா இருக்கும். ஓகே, ஸோ ஐ எம் கோயிங் டு இன்க்ரீஸ் த வோல்டேஜ். இதுதான் நம்மளோட ஸ்டெப் அப் டிரான்ஸ்ஃபார்மர். இதோட உல்டா தான் ஸ்டெப் டவுன் டிரான்ஸ்ஃபார்மர். இங்க பிரைமரி காயிலோட வோல்டேஜ் உனக்கு அதிகமா இருக்கும், செகண்டரி காயிலோட வோல்டேஜ் பிரைமரி காயிலோட வோல்டேஜ் அதிகமா இருக்கும், செகண்டரி காயிலோட வோல்டேஜ் கம்மியா இருக்கும், which means ஸ்டெப் டவுன். ஓகே, நான் ஹை வோல்டேஜ் டு லோ வோல்டேஜ் கன்வெர்ட் பண்ண போறேன். என்னது? ஹை டு லோ, ஹை ஆல்டர்னேட்டிங் வோல்டேஜ் டு லோ ஆல்டர்னேட்டிங் வோல்டேஜ் பண்ணோம்னா திஸ் இஸ் ஸ்டெப் டவுன் வோல்டேஜ். ஸோ அதே மாதிரி இங்க நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் இங்க ஃபார் பிரைமரி காயில் நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் எப்படி ஸ்டெப் அப் இங்க கம்மி அங்க அதிகமோ அதோட உல்டா தான் இங்க. ஓகேயா?
இங்க பார்த்தனா the number of turns in the secondary coil வந்து உனக்கு கம்மியா இருக்கும் then the number of turns in the primary coil இங்க கொஞ்சம் அதிகமா இருக்கும் ஓகே இன்னும் கொஞ்சம் நிறைய போட்டுக்கோங்க number of turns in the secondary coil is less than the number of turns in the primary coil இங்க நம்ம step up பண்றோம் ஆக்சுவலா இங்கேயுமே ஸ்டெப் அப் தான் ஆகியிருக்கு ஸோ இங்கே ஆக்சுவலாக என்ன ஆயிருக்குன்னா ஸ்டெப் டவுன் ஆகணும் இங்கே வந்து இப்படி உல்டாவா எடுத்தோம்னா கரெக்டாக இருக்கும் பட் அதுக்கு பதிலாக நம்ம இதை லாங்காக போட்டுட்டு இதை வந்து குட்டி ஆக்கிக்கலாம் ஸோ திஸ் இஸ் ஸ்டெப் டவுன் ஹை வோல்டேஜ் டு லோ வோல்டேஜ் இங்கே நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் அதிகமாக இருக்கும் இங்கே நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் கம்மியாக இருக்கும் புரியுதா ஸோ ஸ்டெப் அப் டிரான்ஸ்ஃபார்மர் இன்க்ரீசஸ் த வோல்டேஜ் step up transformer voltage increase பண்ணும் but it decreases the current voltage increase பண்ணுமே தவிர்த்து current decrease பண்ணும் step up transformer okay so basically there will be loss of energy in a transformer in the form of heat sound etc voltage தான் வந்து step up transformerல என்ன ஆகும் increase ஆகும் so current decrease ஆகும் so நிறைய energy loss heat loss sound lossலாம் இருக்கும் அப்படின்றாங்க okay so transformer இதுல உனக்கு numericals வர chance இருக்கு the formula pertaining to the transformer are given in the following equation பசங்களா please note it down number of primary turns np by number of secondary turns ns is equal to primary voltage by secondary voltage okay and next formula number of secondary turns by number of primary turns is equal to primary current by secondary current okay so these two formulas are very important a transformer cannot be used with the direct current நல்லா கவனிங்க transformer நம்ம direct current வச்சு யூஸ் பண்ண முடியாது alternating current க்கு தான் யூஸ் பண்ண முடியும் because current in the primary coil is constant okay okay a transformer cannot be used with the direct current then there will be no change in the number of magnetic field lines linked with the secondary coil and hence no EMF will be induced in the secondary coil. Okay, so என்னதுனா நம்மளோட transformerல நம்ம direct current யூஸ் பண்ண முடியாது alternating current தான் யூஸ் பண்ண முடியும் suppose direct current யூஸ் பண்ணா primary coilல உனக்கு current வந்து கான்ஸ்டன்ட்டா இருக்கும் கான்ஸ்டன்ட்டா இருந்துச்சுன்னா உனக்கு நம்பர் ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸ் சேஞ்ச் ஆகாது ஃப்ளக்ஸ் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் சேஞ்ச் ஆகுது மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் சேஞ்ச் ஆனாதானே உனக்கு செகண்டரி இஎம்எஃப் ப்ரொடியூஸ் ஆகும் ஸோ மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் சேஞ்ச் ஆகலனா இஎம்எஃப் ப்ரொடியூஸ் ஆகாது ஸோ அப்போ உனக்கு செகண்டரி காயில்ல எந்த ஒரு கரண்ட்டும் வராது ஸோ அதனால தான் நம்ம ஆல்டர்னேட்டிங் கரண்ட் வச்சு தான் டிரான்ஸ்ஃபார்மர் யூஸ் பண்ண முடியும் புரியுதா So for இதுல ப்ராப்ளம் பார்க்கலாம் so same formula the primary coil of a transformer has 800 turns okay and the secondary coil has 8 turns connected to it is connected to a 220 volt AC supply okay what will be the output voltage VSN okay அதாவது ES னு எழுதலாம் so this is the formula okay so you can use the formula NS by NP is equal to VS or ES by VP eight by 800 is equal to VS என்ன VS வந்து தெரியல X divided by 220 so X என்னது X is equal to 2.2 volt okay so which is nothing but output voltage okay so applications of electromagnets very important பசங்களா electromagnetism has created a great revolution எப்படி நம்ம ஜெனரேட்டர் யூஸ் பண்றோமோ அந்த மாதிரி நிறைய இடத்துல உனக்கு நம்மளோட electromagnetism யூஸ் ஆகுது ஓகே எங்கெங்கன்னு நம்ம பார்க்கலாம்
First one is your speaker. உன்னோட ஸ்பீக்கர்ல இது யூஸ் ஆகுது. Okay, inside the speaker an electromagnet is placed in front of a permanent magnet. Okay, ஒரு permanent magnet முன்னாடி electromagnet வச்சிருக்காங்க. இந்த permanent magnet வந்து it is fixed firmly in position, whereas electromagnet வந்து மொபைலா இருக்கும். permanent magnet fixed-ஆ இருக்கு, but ஆனா electromagnet mobile கொஞ்சம் மூவபிளா இருக்கும். As pulses of electricity pass through the coil of the electromagnet, the direction of its magnetic field is rapidly changed. Okay, இங்க coilல நம்ம electricity change ஆகுறப்ப நம்மளோட magnetic field வந்து rapid-ஆ வந்து change ஆகுது electromagnetல. Okay, so rapid-ஆ electromagnetல magnetic field change ஆகுது. This means in turn attached to and repelled from the permanent magnet vibrating back and forth. So coil electricity change ஆகுறப்ப magnetic field electromagnetic change ஆகுது. So magnetic field electromagnetic change ஆகுது. So already permanent magnetலயும் magnetic field இருக்கு. So இந்த magnetic field இந்த magnetic field என்ன ஆகும்? repel ஆகும். repel ஆகுறதுனால சில நேரத்துல repel ஆகும், attract ஆகும். So இந்த மாதிரி வந்து இந்த magnet permanent magnet electromagnet கான்ஸ்டன்ட்டா இந்த மாதிரி வந்து மூவ் ஆயிட்டே இருக்கிறதுனால there is vibration back and forth. So the electromagnet is attached to a cone made of a flexible material. இந்த electromagnet ஒரு cone flexible material-ஆல attach ஆயிருக்கு, such as paper or plastic, which amplifies these vibration, pumping sound waves into the surrounding air. Okay, so இந்த மூவ்மெண்ட்னால நம்மளோட எலக்ட்ரோமேக்னெட் வந்து ஒரு கோனோட அட்டாச் ஆயிருக்கும். அந்த கோன் வந்து என்ன ஆகும்? இந்த வைப்ரேஷன்ஸை ஆம்ப்ளிஃபை பண்ணும், இன்க்ரீஸ் பண்ணும். இந்த வைப்ரேஷன்ஸை இன்க்ரீஸ் பண்ணுறதுனால இது வந்து சவுண்ட் வேவ்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணும். ஓகே, இந்த சவுண்ட் வேவ்ஸ்னால உனக்கு சவுண்ட் ப்ரொடியூஸ் ஆகுது. திஸ் இஸ் ஹவு ஸ்பீக்கரில் உனக்கு சவுண்டு ப்ரொடியூஸ் ஆகுது. கிளியரா? So this is how a speaker works. இங்கேயுமே உனக்கு electromagnetic induction concept யூஸ் ஆகுது. நெக்ஸ்ட் என்ன? magnetic levitation trains. Okay, magnetic levitation trains. It is a method by which an object is, magnetic levitation na enna? Method by which an object is suspended with no support other than magnetic field. magnetic field தவிர்த்து அதுக்கு வேற எந்த ஒரு சப்போர்ட்டுமே இல்லாம ஒரு ஆப்ஜெக்டை நம்ம சஸ்பெண்ட் பண்றோம்னா அதான் magnetic levitation. ஸோ இது ஒரு ட்ரெயின், maglev-ன்ற ட்ரெயின்ல 2 sets of magnets வந்து நம்ம யூஸ் பண்றோம். Okay, one set to repel and push the train up off the track, and another set to move the floating train ahead at great speed without friction. Okay, trackலலாம் ஓடாது இந்த ட்ரெயின், ஜஸ்ட் நம்ம மேக்னெட்ஸை வச்சு ட்ரெயினை மூவ் பண்ணுறோம். ஓகே, ஸோ எவ்வளோ பெரிய கான்செப்ட் பாருங்க. 2 செட் ஆஃப் மேக்னெட்ஸ், ஒரு செட் ஆஃப் மேக்னெட்ஸ் வந்து உனக்கு ட்ராக்ல இருந்து ட்ரெயினை மேலே வந்து புஷ் பண்ணுறதுக்கு அந்த செட் ஆஃப் மேக்னெட்ஸ், இன்னொரு செட் ஆஃப் மேக்னெட்ஸ் அந்த ட்ரெயினை மூவ் பண்ணுறதுக்கு உனக்கு யூஸ் ஆகுது. ஸோ இன் திஸ் டெக்னாலஜி தேர் இஸ் நோ மூவிங் பார்ட்னா வீலு அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லைன்றாங்க. ஓகே, ஸோ த ட்ரெயின் ட்ராவல்ஸ் அலாங் அ கைட்வே ஆஃப் மேக்னெட்ஸ் விச் கண்ட்ரோல்ஸ் த ட்ரெயின் ஸ்டெபிலிட்டி அண்ட் ஸ்பீட் யூசிங் த பேசிக் பிரின்சிபல் ஆஃப் மேக்னெட்ஸ். ஸோ நம்ம மேக்னெட்ஸை வச்சு தான் ட்ரெயினோட மூவ்மெண்ட் அண்ட் ஸ்டெபிலிட்டியை நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ திஸ் இஸ் மேக்னெட்டிக் லெவிடேஷன் ட்ரெயின்ஸ். அண்ட் கடைசியாக என்னது? நம்மளோட மெடிக்கல் சிஸ்டம். Nowadays, electromagnetic fields play a key role in advanced medical equipments. MRI ன்னு சொல்லுவாங்கல, MRI scan ன்னு சொல்லுவாங்க பாத்தியா, magnetic resonance imaging. ஓகே, நிறைய கேன்சர் ட்ரீட்மெண்ட்ஸ், இம்ப்ளான்ட்ஸ்க்குலாம் உனக்கு MRI ஸ்கேன் எடுத்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அங்கே உனக்கு எலக்ட்ரோமேக்னெட்டிக் இண்டக்ஷன் கான்செப்ட் தான் யூஸ் பண்ணுறோம். Sophisticated equipments working based on electromagnetism can scan even minute details of the human body. உன்னோட ஹியூமன் பாடியில் இருக்கிற குட்டி குட்டி டீட்டெயில்ஸுமே நம்ம MRI ஸ்கேன் மூலமா நம்ம வந்து கண்டுபிடிக்கலாம். Okay, many of the medical equipments such as scanner, x-ray equipment, அப்புறம் other equipment, இதெல்லாம் வச்சு நம்ம எலக்ட்ரோமேக்னெட்டிசமை மெடிக்கல் சிஸ்டம்லையும் யூஸ் பண்ணுறோம். ஓகே, ஸோ எஸ் பசங்களா, நம்ம இதோட நம்மளோட மேக்னெட்டிசம் அண்ட் எலக்ட்ரோமேக்னெட்டிசம் கான்செப்டை வந்து சாப்டரை பயங்கரமாக சூப்பராக முடிச்சிருக்கோம். ஸோ ஐ ஹோப் ஸோ இட் இஸ் வெரி கிளியர் இல்லை அப்படின்னா நீங்கள் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லலாம். ஐ அகெயின் எக்ஸ்பிளைன் இட். ஓகே, உனக்கு நடுவில் வந்து மேபி இஃப் யூ ஹேவ் எனி டவுட்ஸ், மேபி இந்த எலக்ட்ரிக் ஜெனரேட்டர், எலக்ட்ரிக் மோட்டார் கான்செப்ட் கன்ஃபியூஸ் ஆச்சுன்னா யூ கேன் ரீவைண்ட் மை வீடியோ அகெயின் அண்ட் நீங்கள் வந்து மெதுவாக பார்க்கலாம்.
புரியுதா? And these are the points to remember. Magnetic effect of current பத்தி படிச்சோம், magnetic field னா என்னன்னு படிச்சோம், magnetic field lines னா என்னன்னு படிச்சோம், and the direction of current எப்படின்னு படிச்சோம். அப்புறம் ரெண்டு current carrying conductor current flow ஆச்சுன்னா அதோட movement எப்படி இருக்கும்னு பார்த்தோம். Fleming's left hand rule, electric motor எப்படின்னு பார்த்தோம், electromagnetic induction னா என்னன்னு படிச்சோம். அப்புறம் Fleming's right hand rule வச்சு direction of induced current எந்த directionல இருக்குன்னு பார்த்தோம். எலக்ட்ரிக் ஜெனரேட்டர் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்த்தோம். டிரான்ஸ்ஃபார்மர்னா என்ன, அதுல இருக்கிற ரெண்டு டைப்ஸ் பார்த்தோம். ஓகே, so these are the things that we have studied in this chapter. பசங்களா புக் பேக் questions ஒரு 5 நிமிஷத்துல சால்வ் பண்ணலாம். நீங்க கரெக்டான ஆன்சரை நீங்களே வந்து கண்டுபிடிச்சிட்டு அப்புறம் you can check with mine. Okay, so first question என்ன, which of the following converts electrical energy into mechanical energy? Very easy. என்னதுடா, நம்மளோட மோட்டார். அதுதான் நம்ம எலக்ட்ரிக்கல் எனர்ஜியை மெக்கானிக்கல் எனர்ஜியா கன்வெர்ட் பண்றோம். நெக்ஸ்ட் என்ன, டிரான்ஸ்ஃபார்மர் ஒர்க்ஸ் ஆன் ஏசி டிசி ஆர் ஏசி அண்ட் டிசி. ஏசி மட்டும் தான் டிரான்ஸ்ஃபார்மர் ஒர்க் ஆகும். நெக்ஸ்ட் என்ன, the part of the AC generator that passes the current from the armature coil to the external circuit is what? ஏசி ஜெனரேட்டர்ல ஒரு பார்ட் இருக்கு, அது ஆர்மேச்சர் காயில்ல இருந்து எக்ஸ்டர்னல் சர்க்யூட்க்கு நம்மளோட கரண்ட்டை வந்து பாஸ் பண்ணும். வாட் இஸ் தட்? அது வந்து நம்மளோட field magnet or split rings or slip rings or brushes or brushes. Okay, I think it is clear. Next question, the unit of magnetic flux density. Magnetic flux illa magnetic flux density. So Weber per meter square. Okay, Weber per meter square. Fill in the blanks. SI unit of magnetic field induction என்ன? SI unit of magnetic field induction is Tesla. Okay? SI unit of magnetic field induction is Tesla. Devices which is used to convert high alternating current to low alternating current. Transformer. Electric motor converts electric energy to mechanical energy. A device for producing electric current, it is generator. Match the following: magnetic material, non-magnetic material, current and magnetism, electromagnetic induction, electric generator. Magnetic material, iron is a magnetic material. Non-magnetic material, wood is a non-magnetic material. Okay? Electric generator works on the principle of electromagnetic induction. எது தெரியுதோ அதெல்லாம் முடிச்சுட்டு தெரியாததா பாரு. Current and magnetism பத்தி சொன்னது யாரு? நம்மளோட Oersted. Electromagnetic induction சொன்னது நம்மளோட Faraday. Clear-ஆ? True or false போயிடலாம். A generator converts mechanical energy to electrical energy. True. Magnetic field lines always repel each other and do not intersect. Magnetic field lines உனக்கு வந்து always repel each other and do not intersect. That is true. இல்லையா? Fleming's left hand rule வந்து நம்ம dynamo rule அப்படின்னு சொல்றோம். Fleming's left hand rule நம்ம dynamo rule அப்படின்னு சொல்றோம். That is very wrong. Fleming's right hand rule தான் நம்ம dynamo rule அப்படின்னு சொல்றோம். So this is false. Okay? Speed of rotation of an electric motor can be increased by decreasing the area of the coil. False. By increasing the area of the coil. A transformer can step up direct current. No. In alternating current மட்டும்தான். So false. In a step down transformer, the number of turns in primary coil is greater than the number of turns in the secondary coil. True. Okay? So answer in brief, நம்ம book back பார்த்தோம்னா Fleming's left hand rule to find the motion of the conductor. இல்லையா? So Fleming's left hand rule, this is the direction of the magnetic field, this is the direction of the current, and this is the direction of the motion of the conductor. Magnetic flux density na என்னன்னு பார்த்தோம். Okay?
number of magnetic field lines passing through a given unit area. அதோட SI யூனிட் எழுதணும் Weber per meter square. Main parts of an electric motor. Okay, this is very important. Electric motorல என்னென்ன இருக்கு, அந்த coil, அந்த magnetic field, அப்புறம் இந்த armature, இந்த split ring, அந்த brush, voltage supply, இது எல்லாமே நீ வந்து எழுதணும். Okay, next என்ன, label the diagram of an AC generator. உன்னோட புக்ல இருக்கு, நானும் இதுல கொடுத்திருக்கேன். So clear-ஆ அதை வந்து வரைஞ்சு practice பண்ணுங்க. Advantages of alternating current over direct current. Okay, so இங்க வந்து ஒரு main 3 advantages வந்து important. Alternating current நம்ம long distance வந்து எடுத்துட்டு போலாம், ஆனா direct current அந்த மாதிரி எடுத்துட்டு போக முடியாது, கேரி பண்ணலாம். அதே மாதிரி நம்ம வந்து நம்ம voltage vary பண்ணிக்கலாம் using transformer. And there is no loss of energy. Direct current use பண்ணா there is loss of energy. ஆனா இங்க alternating currentல உனக்கு loss of energy அவ்வளோ கிடையாது. Okay, அதே மாதிரி ஈஸியா நம்ம வந்து ஏசியை டிசியா கன்வெர்ட் பண்ணலாம், ஈஸியா ஏசியை ஜெனரேட் பண்ணலாம் டிசியை விட. So these are some of the important things. Differentiate step up and step down transformer. நான் உனக்கு கிளியரா சொன்னேன். ஸ்டெப் அப்ல என்ன ஆகும், ஸ்டெப் டவுன்ல என்ன ஆகும். ஸ்டெப் அப்ல நம்ம லோ வோல்டேஜ்ல இருந்து ஹை வோல்டேஜா மாத்துவோம், ஸ்டெப் டவுன்ல ஹை வோல்டேஜ்ல இருந்து லோ வோல்டேஜா மாத்துவோம். பிரைமரி காயிலோட நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் அண்ட் செகண்டரி காயில் நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் வச்சு நீ டிஃபரன்ஷியேட் பண்ணணும். A portable radio as a built-in transformer so that it can work from mains instead of batteries. Is this a step up or step down transformer? Okay, so நம்ம portable radio na நம்ம மெயின்ஸ்ல இருந்து சின்ன பேட்டரிக்கு கொஞ்சம் வோல்டேஜ் இருந்தா போதும். So actually நம்ம ஸ்டெப் டவுன் பண்றோம். என்னது, நம்ம வந்து ஸ்டெப் டவுன் பண்றோம். Okay, so இங்க rectified voltage is equal to battery voltage. Okay, Faraday's laws of electromagnetic induction. அதாவது whenever there is a change in the magnetic flux, அப்போ உனக்கு EMF வந்து இன்டியூஸ் ஆகும் அப்படின்னு வந்து சொல்றாங்க. அதுதான் Faraday's laws of electromagnetic induction. அது இன்னும் நீ கிளியரா எழுதிக்கலாம். நெக்ஸ்ட், explain the principle, construction and working of a DC motor. நான் சொன்னல அந்த எலக்ட்ரிக் மோட்டாரோட working principle and அதோட construction with diagram நீங்க வரையணும். 2 types of transformer, step up and step down, அதையும் நீங்க பார்த்துக்கோங்க with diagram. Need diagram of AC generator and explain its working. Okay, so அவ்வளவுதான் பசங்களா, எல்லாமே நம்ம கிளியரா பார்த்தாச்சு. ஸோ இந்த சாப்டர்ல எலக்ட்ரோமேக்னெட்டிசம்ல மேக்னெட்டிக் ஃபீல்ட்னா என்ன, ஃபோர்ஸ் ஆன் அ கரண்ட் கேரிங் கண்டக்டர், எலக்ட்ரோமேக்னெட்டிக் இண்டக்ஷன், இந்த கான்செப்ட்லாம் பார்த்தோம். 3 ரூல் பார்த்தோம். ரைட் ஹேண்ட் தம் ரூல், ஃப்ளெமிங்ஸ் லெஃப்ட் ஹேண்ட் ரூல், ஃப்ளெமிங்ஸ் ரைட் ஹேண்ட் ரூல்லாம் பார்த்தோம். எல்லாத்துக்கும் கிளியரா டிஃபரன்ஸ் புரிஞ்சு வச்சுக்கோங்க. எலக்ட்ரிக் மோட்டார் அதோட பிரின்சிபல், கன்ஸ்ட்ரக்ஷன், டயக்ராம், புக் பேக்ல எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். எலக்ட்ரிக் மோட்டார், எலக்ட்ரிக் ஜெனரேட்டர், டிரான்ஸ்ஃபார்மர், இது எல்லாமே இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, ஸோ பசங்களா ஆரம்பத்தில் இந்த சாப்டர் ரொம்ப கஷ்டமா தான் இருக்கும். பட் நிறைய வந்து எழுதி பாருங்க அண்ட் கான்செப்டை புரிய வச்சு பாருங்க. டயக்ராம்லாம் வரைஞ்சு பாருங்க, அப்பதான் கான்செப்ட் புரியும். ஓகே, யூ கேன் டூ இட். உடனே வந்து தளர்ந்து விடாதீங்க. ஓகே, ஸோ இதே மாதிரி நம்ம அடுத்த சாப்டர்ல வந்து இன்னும் அடுத்த சாப்டரோட one shot பார்க்கலாம். Until then, bye bye from Aishwarya ma'am. என்ன டவுட்ஸ்னாலும் நீங்க கமெண்ட் செக்ஷன்ல கேட்கலாம். And if you really liked this video, எனக்கு நல்லா புரிஞ்சிச்சு மேம் அப்படின்னா கண்டிப்பா உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி we will meet in the next video. Until then, bye bye from Aishwarya ma'am. Thank you so much and take care பசங்களா. Bye bye.